குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இதை தவிர வேறு அடிப்படை இருப்பதாக நம்புவது வழிகேடு, தவறான கொள்கை என்பதை பார்த்து வருகிறோம். அதுல இந்த கொள்கைக்காரர்கள் முக்கியமாக சஹாபாக்களைத்தான், அவங்களுக்கு தான் நேரடியாக சிறப்புகளை குறித்து ஆதாரம் இருக்கிறது. அது மாதிரியான ஆதாரங்களை எடுத்து வைத்து சஹாபாக்களை பின்பற்றலாம் என்று சொல்லி அதை நம்ம ஏத்துக்கிட்டோம்னா அதனால இமாம்களையும் பின்பற்றலாம், சஹாபாக்கள் இமாம்கள் நேரடியா பார்த்திருக்கிறாங்க, இப்படியே கொண்டு வர்றதுக்கு தான் இந்த வாதத்தை வைக்கிறார்கள். அப்ப இதுல சஹாபாக்களை குறித்து சொல்லக்கூடிய அந்த ஆதாரங்கள்லாம் என்னென்ன, அது எந்தெந்த வகையில தவறான இருக்குது என்பதை பார்த்தோம். இது போக இந்த சஹாபாக்களை அவங்களுடைய சொற்களையும் ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லக்கூடியவங்க இன்னொரு தர்க்க ரீதியான ஒரு வாதத்தை வைப்பாங்க. அது என்ன வாதம் என்று சொன்னால், சஹாபாக்கள் தான் நபிகளை பார்த்தவர்கள், நேரடியாக அவங்களோடு வாழ்ந்தவர்கள், அவங்களுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு அசைவுக்கும் என்ன அர்த்தம் என்பதை சரியாக புரிந்து கொண்டவர்கள். அப்ப குர்ஆனுடைய ஒரு விஷயத்தை ஒரு சஹாபாக்கள் விளக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஓட்டத்தை புரிந்து விளக்குவார்கள். ஒரு ஹதீஸை விளக்கும் பொழுது அது இறங்கின காலத்தில் அது என்ன மாதிரி புரிந்து கொள்ளப்பட்டது அது அவங்களுக்கு தான் தெரியும். பின்னாடி வர்றவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நாலேஜ் இல்லை. அதனால நாங்க சஹாபாக்களை பின்பற்றலாம், ஏன்னா அவங்க தான் சரியான விளக்கம் சொல்லுவார்கள். அப்ப அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே சொந்தமா சொன்னது இல்லை, குர்ஆன்ல இருந்து விளங்கி கொண்டது. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, சஹாபாக்கள் சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னா அது எதுல விளங்குனதா இருக்கும், குர்ஆனை பார்க்கிறாங்க, அதுல இருந்து அவங்களுக்கு அப்படி விளங்குகிறது. ஹதீஸை பார்க்கிறார்கள், அந்த ஹதீஸில் இருந்து அப்படி விளங்குகிறது, விளங்குனதான் சொல்லி இருக்கிறாங்க என்று ஒரு வாதத்தை இதை விரிவா பல மாதிரி சொல்லுவாங்க. பேசிக் தான், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்ததுனால, குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் வாழ்ந்ததுனால அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு பிந்தி உள்ளவங்களுக்கு புரியாது. இதுதான் அவங்களுடைய வாதம். இந்த வாதம் இப்படிலாம் வைக்கப்படும் என்பதனால என்னவோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுக்கும் பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த வாதம் தப்பு, அதாவது எந்த காலத்துல வஹி அருளப்படுதோ அவங்க தான் சரியா விளங்கிக் கொள்வார்கள், பிந்தி உள்ளவங்களுக்கு சரியா விளங்காது என்பது தவறான வாதம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தெளிவுபடுத்திட்டு போயிட்டாங்க. அதாவது இறுதி ஹஜ்ஜில அவங்களுடைய ஹஜ்ஜி பேருரையில சொல்லும் பொழுது மக்களுக்கு சொன்னாங்க, நான் சொன்னதை எல்லாருக்கும் எடுத்து வைத்து விடுங்கள் அப்படி சொல்லிவிட்டு ஒரு வாசகத்தை குறிப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்க, ருப்ப முபல்லகின் அவ் ஆமின் சாமியின், என்னிடம் நேரடியாக கேட்பவர்களை விட இந்த கேட்டவரால் எடுத்து சொல்லப்பட்டவர் இருக்கிறார அவர் பல நேரங்களில் சரியாக புரிந்து கொள்பவராக இருப்பார். என்கிட்ட நேரடியா கேட்ட உங்களை விட நீங்க யாருக்கு சொல்றீங்களோ அவங்க இதை இன்னும் நன்கு பேணக்கூடியவர்களாக, நன்கு புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 1741 1741 இருக்குது. அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம், இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இவங்க சொல்றாங்க அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு தான் கரெக்டா வழங்குங்கிறாங்க. இவங்க இந்த காலத்துல வாழக்கூடியவர்கள் சொந்தமா சொல்றாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, உங்களை விட பிந்தி வந்தவங்க நல்லா விளங்குவாங்க. அப்ப இந்த மார்க்கம் அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. பின்னாடி உள்ளவங்க பார்க்கும் பொழுது நன்கு விளங்கக்கூடியதாக, முந்தி உள்ளவர்களை விட அதிகமாக விளங்கக்கூடியதாகத்தான் இந்த மார்க்கமே தரப்பட்டிருக்கிறது. ஏன்னா கியாமத் நாள் வரைக்கும் இது இருக்க போகிறது. அப்ப கியாமத் நாள் வரைக்கும் இருக்க போற மார்க்கமா இருக்கும் பொழுது அறிவு வளர்ச்சி அதிகரிக்க அதிகரிக்க விளக்கங்களும் உங்களுக்கு என்ன செய்யும், அதிகமாக கிடைக்கும் என்கிறதெல்லாம் கருத்துல கொண்டுதான் என்னிடமிருந்து கேட்பவரை விட, நேரடியாக கேட்பவரை விட அவரால் எடுத்து சொல்லப்பட்டவர் இருக்கிறார, அவர் மூலம் எடுத்து சொல்லப்பட்டவர், அவர்கள் நன்கு பேணக்கூடியவர்களாக, நன்கு புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப இதுல உடைச்சிடுறாங்களா, அதாவது சஹாபாக்களுக்கு தான் நல்லா விளங்குங்கிறாங்களே, கிடையாது. உங்களை விட பின்னாடி வர்றவங்களுக்கு நீங்க நீங்க விளங்காம போய் சொல்லி போடுவீங்க, அவங்களுக்கு விளங்கும். நீங்க ஏதோ நான் சொன்னதை எத்தி வச்சிருவீங்க, நீங்க விளங்குனதை விட பின்னாடி உள்ளவங்க என்ன செய்வாங்க, கூடுதலாக விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்றாங்க. இது புகாரில 1741.
இதையே இன்னொரு வேறு விதமான வாசகங்களை பயன்படுத்தி சொல்றாங்க. 7078 70 78 இதுவும் புகாரி தான். இதுல என்ன வருதுன்னு கேட்டா, பள்ளி பல்லிகு ஷாஹிதுல் காயிப, வந்திருக்கக்கூடியவர் வராதவருக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள். நிறைய அறிவுரையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு பெரிய ஹதீஸ், அதுல கடைசியா வர்றது எல்லா போதனைகளையும் சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பள்ளி பல்லிகு ஷாஹிதுல் காயிப, இங்க வந்திருக்கக்கூடியவங்க வந்து வராதவங்களுக்கு, அந்த ஹஜ்ஜில குழுமி இருக்கிறாங்கல்ல நீங்கள் எல்லாம், வராதவங்களுக்கு போய் என்ன செய்யுங்க, இதை சொல்லிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏனென்றால் காரணத்தை சொல்றாங்க, இத காரணமா யூஸ் பண்றாங்க. ஃபஇன்னஹு ருப்ப முபல்லிகின் யப்லகுஹு லிமன் ஹுவ அவ்ஆலஹு ஃபகான கதாலிக. எத்தனையோ பேர் நேரடியாக கேட்கக்கூடியவர் வந்து அடுத்தவருக்கு எடுத்து சொல்கிறார். எடுத்து சொல்லும் பொழுது அவர் அதை நன்கு பேணக்கூடியவராக இருப்பார் என்று சொன்னார்கள். ஃபகான கதாலிக ஆனது. அடுத்த காலத்தில் வாழ்ந்தவர் இந்த அறிவிக்கிறவர் என்ன செய்யறாரு, ஹதீஸ் சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, கடைசியில் அப்படித்தான் ஆனது. அவங்களோட பிந்தி வந்தவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ரிசல்ட்டையும் பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அறிவிக்கிறவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கான கதாலிக்க, அப்படித்தான் ஆனது, ரிசல்ட் அப்படித்தான் வந்தது. அப்ப தாபியின்களும் வந்து சஹாபாக்களை விட பல விஷயங்கள் நல்லா புரிந்து கொண்டதை பார்த்து விட்டு, அனுபவித்து பார்த்து விட்டு என்ன செய்யறார் அந்த சஹாபி, இந்த மாதிரி நடந்தது என்று சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த ரெண்டு செய்தியும் ஒரே கருத்து தான். என்ன சொல்கிறது என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவர்களை விட பின்னாடி உள்ளவர்கள் என்ன செய்வாங்க, கரெக்டா அதிகமா புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறாங்க. இது ஹதீஸ் சொல்லிட்டாங்களா. லாஜிக்கா எடுத்து பார்த்தாலும், தர்க்க ரீதியாக, அனுபவ ரீதியாக, நடைமுறை ரீதியாக எடுத்து பார்த்தாலும் இதுதான் கரெக்டா இருக்கும். எப்படி கரெக்டா இருக்கும்? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல அவங்க சில விஷயங்களை மக்களுக்கு சொல்றாங்க. சொல்லும் பொழுது அனைத்து சஹாபாக்களையும் ஒரு இடத்துல ஒன்னா கூட்டி வச்சுக்கிட்டு சொல்ல மாட்டாங்க. 2 பேர் இருக்கும்போது ஒன்னு சொல்லியிருப்பாங்க, 10 பேர் இருக்கிற ஒரு சபையில ஒன்னு சொல்லியிருப்பாங்க, லொஹர்ல ஒன்னு சொல்லியிருப்பாங்க, அசருக்கு வரக்கூடிய மக்களுக்கு ஒரு போதனையை சொல்லியிருப்பாங்க. லொஹருக்கு வந்தவர் அசருக்கு எங்கே வியாபாரத்துக்கு போயிருப்பாரு, அவர் வேற பக்கம் போயிருப்பாரு, இதுக்கு வந்திருக்க மாட்டாரு. இப்படி எல்லாம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போதனைகள் இருந்தது. ஒவ்வொரு போதனையை பேசும் பொழுது ஊரை கூட்டுன்னு சொல்லி கூட்டி அப்படி பேசுவது கிடையாது. அவங்களுக்கு எப்பப்ப பிரச்சனைகள் வருகிறதோ, சந்திக்கிறார்களோ, கேள்வி வருகிறதோ அப்பவெல்லாம் மார்க்கத்தை சொன்னாங்க. இப்படி சொன்னத இப்ப 2 பேருக்கு ஒரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வைங்க, இந்த 2 பேருக்கு சொன்ன மத்த சாபிக்கு தெரியுமா? தெரியாது. அந்த 2 பேருக்கு தான் தெரியுமே தவிர அந்த 2 பேர் என்ன செய்ய மாட்டாங்க, போய் ஊர் ஊரா போய் வீடு வீடா கதவை தட்டி எங்களுக்கு ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழுவார்கள். வாழும் பொழுது 2 பேருக்கு தெரிஞ்சது மீதி உள்ள ஆளுக்கு தெரியவே தெரியாது. கடைசி வரைக்கும், மூத்தாறு வரைக்கும் அவர் கேள்வி கேட்டாரு, பதில் சொல்லிட்டாங்க, அவர் அதை கடைபிடிச்சிட்டு இருப்பாரு. மற்றவங்களுக்கு என்ன செய்யாது, அப்படி ஒரு விஷயமே தெரியவே செய்யாது. மூத்தாறு வரைக்கும் தெரியாமலே போயிருவாங்க. ஒரு 10 பேரை வைத்துக் கொண்டு ஒரு செய்தியை சொல்லியிருப்பாங்க. அந்த 10 பேருக்கு சொன்னது 10 பேருக்கு உள்ளதா இருக்கும். வேணும்னா அவங்க அப்படி சந்திக்கும் பொழுது 1 2 10 பேருக்கு சொல்லியிருப்பாங்களே தவிர ஒரு 10 பேருக்கு சொன்ன செய்தி அனைத்து சஹாபாக்களுக்கும் போகுமா? அப்படி ஒரு வேலையை சஹாபாக்கள் கையில் எடுத்து செஞ்சாங்களா? ஒவ்வொரு செய்தியும் கேட்டவன போய் எல்லாருக்கும் கதவை தட்டி வீடு வீடா போய் சொன்னாங்களா? அது மாதிரி எல்லாம் இல்ல. அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்னலாம் சொன்னாங்களோ அதெல்லாம் தொகுத்து ஒரு வெள்ளிக்கிழமை நான் இதுவரை இந்த வாரம் சொன்ன செய்திகளை தொகுத்து தருகிறேன் சொல்லி அனைவருக்கும் அப்படி சொன்னாங்களா? சொல்லவே இல்லை. அனைவரையும் கூட்டி வைத்துக் கொண்டு சொன்னதுன்னு எடுத்துக்கொண்டால் ஒரு ஜும்மாவை தான் சொல்லலாம். வெள்ளிக்கிழமை எல்லாம் நினைஞ்சிருவாங்க. வேற தூரம் துளைக்கு வியாபாரத்துக்கு போனவர்கள் கூட ரசூலுல்லாஹ்வுடைய ஜும்மாவை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இங்க வந்துருவாங்க. வியாபாரத்துக்கு போகாம கூட வந்துருவாங்க. ஏன்னா வியாபாரம் செய்யவும் கூடாது அந்த நேரத்தில், அதனால வந்து விடுவார்கள். மற்ற நேரங்கள்ல எல்லாம் பல பள்ளிவாசல் இருந்தது, பல பகுதிகளுக்கு போவார்கள், வியாபாரத்துக்கு போவார்கள். பள்ளிவாசல் இல்லாத சந்தர்ப்பங்கள்ல ரசூலுல்லாஹ்வை சந்திப்பார்கள். அப்பவெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க விஷயமா எவ்வளவு பேசுவார்கள். அப்ப மனைவிமார்கள்ட்ட வீட்டில் இருக்கும்போது ஒரு மனைவிட்ட ஒன்று சொல்லியிருப்பார்கள். ஒரு மனைவிக்கு சொன்னது அந்த மனைவிக்கு தான் தெரியுமே தவிர ஊர்ல உள்ள அத்தனை பேருக்கு தெரியாது. ஒரு மனைவிட்ட இருக்கும்போது இந்த மாதிரி செய்யணும், அவன் இந்த மாதிரி நடக்கணும் ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, அது அந்த மனைவிக்கு தெரியும், மற்ற மனைவிமார்கள் கூட தெரியாது. மற்ற மனைவிக்கு தெரியல, ஊருக்குலாம் அப்படி தெரியும். அப்ப நடைமுறையை சிந்திச்சு பார்த்தா கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்திகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு எழுதி புஸ்தகமா பிரிண்டு போட்டு வித்துக்கிட்டு எல்லாம் இருக்க கிடையாது. அப்படி இருந்த காரணத்தினால அந்த சஹாபாக்கள்ல வந்து அவ்வளவு விஷயங்களும் தெரிந்தவர்களாக ஒருத்தருமே இருக்கவில்லை. அவ்வளவு ஹதீசுகளையும் அறிந்தவர்களாக கேட்டவர்களாக ஒருவருமே இருக்கவில்லை.
அவங்களுடைய காலத்துக்கு பிறகு என்னவாகுது? 2 ஹதீஸ் உள்ளவர், 3 ஹதீஸ் உள்ளவர், 10 ஹதீஸ் உள்ளவர் எல்லாம் ஒருத்தர் தேடி போய் தொகுத்து ஒரு இடத்துல குவிக்கிறார். அந்த ஹதீசுகளை தொகுத்த இமாம்கள் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அவங்க திரட்டினார்கள் ஹதீசுகளை. அப்ப சஹாபாக்கள் காலத்துல உள்ளவங்களுக்கு யாரும் திரட்டுவதற்கு என்ன செய்யல, யாராவது நியமிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க திரட்ட போறோம் அப்படின்னு திரட்டி வைத்தார்கள்னா அது மாதிரியான ஏற்பாடு அந்த காலத்துல இல்ல. அப்ப நம்ம என்ன வழங்குறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செய்தியை சரியா புரிந்து கொள்வதா இருந்தா அனைத்து செய்தியும் ஒருத்தர் கிடைக்கணும். 2 செய்தியை மட்டும் வைத்துக் கொண்டு விளங்க முடியாது. 2 இன்னொரு 10 வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கோர்த்து ஒரு கருத்துக்கு வரணும். கோர்த்து இணைத்து ஒரு நல்ல கருத்துக்கு வருவதாக இருந்தால் அனைத்து செய்திகளையும் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லது அறிந்து கொள்ள விரும்பினால் அதற்குரிய ஏற்பாடு இருக்க வேண்டும். அனைத்தையும் அறிந்து கொள்ள செய்யாட்டா கூட என்ன செய்யணும், நினைச்சா ஒரு தலைப்பை எடுத்து விவாதிக்க நினைச்சாங்கன்னு சொன்னா உடனே எல்லாத்தையும் எடுத்து பார்க்கிற அளவுக்கு அந்த வாய்ப்பாவது இருக்கணும். வாய்ப்பு இருந்தா நினைஞ்சிருப்பாங்க. ஒரு பிரச்சனை அறிந்து கொள்ள நினைத்தார்களே ஆனால் வாய்ப்பு இருந்தா உடனே எல்லாத்தையும் தொகுத்து அவங்க அப்படி செஞ்சிருப்பாங்க. ஏன் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படல, தேவையில்லைன்னு கேட்டா அவருக்கு சந்தேகம் வந்து நேரம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுருவாரு. ஆராய்ச்சி பண்றதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் அங்க இருக்கவில்லை. ஏன் ஹயாத்தோட ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைல பெரிய பாரதூரமான ஒரு டவுட் வந்துச்சுன்னா அவர் கேட்பாரு, அவருக்குள்ள வச்சுக்கிறாரு. யாருக்கு சந்தேகம் இருக்கிறதோ அவர் போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாரு. அவங்க சொன்னதுதான் முடிவு. அவர் தொகுத்துலாம் ஆராய வேண்டிய தேவை கிடையாது. சொன்னது முடிவு, அவ்வளவுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாங்களோ அதை வாங்கிட்டு போய் அவர் செயல்படுத்த ஆரம்பித்து விடுவார். அப்ப அவங்கள யாருக்காவது ஆராயணும், முழு விவரத்தை தெரிஞ்சுக்கணும் என்ற குழப்பம் வந்தால் தீர்ப்பதற்கு ரசூலே இருக்கிறார்கள். ரசூலே ஹயாத்தோட இருக்கும் பொழுது அவங்க ஆய்வு ஏன் செய்யணும்? அவங்க என்னத்துக்கு ஆராய்ச்சி செய்யணும்? பலவிதமான ஹதீசுகளை வைத்துக் கொண்டது என்னவாக இருக்கும் என்பதெல்லாம் அவங்களுக்கு என்ன தேவை? என்ன நம்மளே ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்தோம்னா இல்ல ரசூலுல்லாஹ் இந்த காலத்துல வாழ்ந்தாங்கன்னா நமக்கு ஆராய்ச்சியெல்லாம் தேவையா? இந்த ஹதீஸ்கள் புகாரி முஸ்லிம் எல்லாம் எடுத்துட்டு வந்து சொல்ல போறோம். சொன்னவர் ஆளு சம்பந்தப்பட்ட ஆள் இருக்காங்க, என்ன செய்யலாம்னு கேட்டா எஸ் வாங்க போறாங்க, முடிஞ்சு வச்சு கதை. அந்த மாதிரியான வாய்ப்பு உள்ளதுனால அவங்களுக்கு ஆராய்ச்சிக்கான ஒரு அவசியமும் இல்லை. அதனால தொகுக்கப்படைய தேவையும் இல்லை. அதனால அனைவரும் அறிந்து கொள்ளவும் இல்லை. அவங்கவுங்க எதை சந்திக்கிறாங்களோ, ஒருத்தர் மார்க்கத்தில் உள்ள அனைத்தையும் ஒருத்தர் சந்திக்க மாட்டார் தானே. ஒருத்தர் வந்து வியாபாரியா இருந்தா தான் வியாபாரம் சம்பந்தப்பட்டதை சந்திப்பாரு. விவசாயியா இருக்கிறவருக்கு அந்த வியாபாரம் ஹதீஸ் தேவை கிடையாது. ஒரு விவசாயியா இருக்காருன்னு வைங்களேன், அவர் ஏன் வியாபாரத்தை பத்தி ஹதீஸ் தெரிஞ்சுக்கிறேன்னு வாழக்கூடிய காலம் அவருக்கு செயல்படுறதா இருந்தா அந்தந்த சஹாபி குடும்பத்தில் பொண்டாட்டி புருஷனும் சண்டை, அதுக்காக ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஒரு தீர்ப்பை கேட்டிருப்பாரு. சண்டை வர்ற ஆளுக்கு மட்டும்தான் இது தேவைப்படும், நல்லா வாழ்ற 50 பேருக்கு இது தேவையான்னு கேட்டேன். அதனால தேவையில்லை. அவரவருக்கு வேண்டிய அளவுக்கு அவரவர்கள் அறிந்து கொண்டு அவரவர்கள் வைத்துக் கொண்டார்கள். இப்ப நம்ம வந்து நமக்கு என்ன தேவை அதுதான் நம்மளும் கடைப்பிடிப்போம். ஆனா சொல்லக்கூடியவர்கள்ங்கிற பொறுப்பு நமக்கு இருக்கிறதுனாலதான் எல்லாத்தையும் தெரிய வேண்டி இருக்கிறது. இப்ப நம்ம கேள்வி கேட்டு பதில் சொல்றோமே, அதெல்லாம் நம்மளே சந்திக்கிற பிரச்சனையா? இல்ல. அதுல 5ஓ 10ஓ நம்முடையதான் இருக்கும். மத்தது வந்து மத்தவங்களுக்குள்ளதான் இருக்கும். பேங்க்ல வேலை செய்யலாமான்னு இருக்கிற நான் என்ன பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு தேவையே இல்ல. பேங்க்ல வேலை செய்யறவனுடைய பிரச்சனை அது. ஆனால் மார்க்கத்துக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்ப நம்ம இடத்துல வரக்கூடிய கேள்விகளை எல்லாம் அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றாரு அவரே தெரிஞ்சு, அவரே சம்பந்தப்பட்ட விஷயமா, அவருக்கு நேரடி தொடர்பு உள்ள விஷயமா இருக்கவே இருக்காது. ஏன்னா என் மனைவி என்னை திட்டி விட்டால் நான் என்ன செய்யணும் ஒருத்தர் கேட்கிறாரு. இதுல அது யாரெல்லாம் நம்ம திட்டுவாங்கிற அவங்களுடைய பிரச்சனை இது. இது அனைத்து மக்களுடைய பிரச்சனையா இது ஆகாது. அதனாலதான் சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய துறை அவங்கவுங்க சந்திக்கும் பொழுது என்ன சந்தேகப்பட்டார்களோ அதை போய் கேட்டார்கள். உடனே விடை கிடைத்து விட்டது. அவங்களுக்கு புஸ்தகமாகவும் நூலாகவும் ஒரு அவசியமே இருக்க கிடையாது. கரெக்டா பின்பற்றாங்க. எல்லாருமே நினைச்சாங்க அவங்கவுங்க சந்திக்கிற பிரச்சனைக்கு பண்ணாங்க. ஆனா அவர் சந்திச்ச பிரச்சனை இவருக்கு தெரியாது, இவர் சந்திச்ச பிரச்சனை அவருக்கு தெரியாது. பிற்காலத்தில் வர்றவர்களுக்கு தெரிகிறதா இருந்தா என்ன செய்யணும், எல்லாத்தையும் தொகுத்து ஒரு இடத்துல கொடுத்தா தான் உங்களுக்கு தெரிய முடியும். இந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா அப்ப சஹாபாக்கள் காலத்துல அனைவருக்கும் அனைத்து ஹதீசுகளும் தெரியாது, அனைவருக்கும் அதிகமான ஹதீசுகள் கூட தெரியாது. அவரவர் சந்திக்கிற அவர் சபையில் இருக்கும்போது கேட்டதுதான் தெரியும். வேற தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பும் இல்லை, தெரியவும் கிடையாது. ஒரு புக்கா இருக்குன்னு நம்ம தெரியாட்ட கூட எடுத்து பார்ப்போம்ல, அந்த மாதிரியான வாய்ப்பும் உங்களுக்கு கிடையாது. தெரிந்து கொள்ளவும் கிடையாது. விரும்பினால் அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம் என்ற வாய்ப்பாவது இருந்ததா? இல்ல. விரும்பினா உடனே தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு இந்த வாய்ப்பும் அந்த சமூகத்தில் இருக்கல. இப்ப அவங்க காலத்துக்கு என்னவாகுது, புகாரி இமாமும் முஸ்லீம் இமாம் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு சஹாபி எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனாரு, அந்த சஹாபிட்ட பாடம் கத்தவங்க எந்தெந்த ஊர்ல எல்லாம் இருக்கிறாங்க, அவர்கிட்ட பாடம் கத்தவங்க எங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு தேடி தேடி போய்
அவங்கள்ட்ட வந்த ஹதீஸை கேட்டு இவர் சொன்னாரு, உனக்கு யார் சொன்னா, உனக்கு யார் சொன்னா என்று பதிவு பண்ணி ஒரு புஸ்தகம் கொண்டு அம்புட்டையும் கொண்டா வச்சுட்டாங்க. இந்த புகாரியுடைய ஹதீஸ் இருக்கிற ஒரு முதல் வாலிமை கொண்டே கொடுத்தோம்னா சஹாபிகிட்ட கொடுத்தோம்னு வைங்களேன், ஒவ்வொரு சஹாபிக்கும் 90 புதுசா இருக்கும் அவருக்கு. ஒரு புகாரி ஹதீஸை கொண்டே ஒரு சஹாபிகிட்ட கொடுத்தோம்னா என்ன செய்ய பாப்பாரு, இதெல்லாம் நான் கேட்கவே இல்லையே ரசூலுல்லாஹ், அவரு கேட்கணும் நேரடியா. பல பேர் கேட்டு நம்ம தொகுத்து வச்சிருக்கிறோம். அவர் ஒரு சஹாபி ஒரு புகாரி வாலிமா படிச்சா என்ன செய்வாரு, அவருக்கு நிறைய புது விஷயங்கள் கிடைக்கும். ஆனா அவருக்கு தேவையில்லை, ரசூலுல்லாஹ் இருந்தனால தேவையில்லை. தேவையில்லைங்கிறதுனாலதான் அது இல்லாம அவருக்கு ஒரு குறை கிடையாது. ஏன்னா நேரடியா விடை சொல்வதற்கு ஆள் இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி காலத்துல இப்ப ஒரு சஹாபி உசரா எழுப்பி இப்ப கொண்டே கொடுத்தோன்னு வைங்க, அது அபூபக்கர் சித்திகிட்ட கொடுத்தாலும் கூட இந்த புகார் என்னவா இருக்கும் அவருக்கு ஆச்சரியம். மும்பிட்டு சொல்லியிருக்காங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதெல்லாம் நாங்க கேட்கவே இல்லையே அப்படின்னு நினைச்சுவார். அதான் யதார்த்தம். அப்ப நம்ம என்ன விளங்கணும், பிந்தி வர்றவங்களுக்கு தான் இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருந்தது. அதை விட குர்ஆன் இருக்குல்ல, குர்ஆனே எல்லா சஹாபிக்கும் தெரியாது. குர்ஆன் என்ன செய்யாது, அனைத்து சஹாபிகளுக்கும் அனைத்து குர்ஆனுடைய வசனங்களும் தெரியாது. யாரு வஹியை எழுதுவதற்கு என்று ரசூலுல்லாஹ் நியமித்தார்களோ அவங்க தான் எழுதி வைத்துக் கொண்டார்கள். மற்றவங்க எல்லாம் என்ன செய்யல, அனைத்தையும் எழுதிலாம் வைக்கவில்லை. எழுதவும் தெரியாது. எழுத தெரியாதனால வாசிக்கவும் தெரியாது. சஹாபாக்கள்ல பல பேருக்கு வாசிக்கவும் தெரியாது. அதுல எனக்கு ஒரு நான் ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்து எனக்கு ஒரு குர்ஆன் பிரதி தேவைப்பட்டால் கடையில வாங்க முடியும்? வாங்க முடியாது. உங்கள்ட்ட இருக்கிறத வாங்கி நான் உட்கார்ந்து மெனக்கட்டு எழுதி ஒரு குர்ஆன் எனக்கு வேணும்னு சொன்னா நான் பல மாதங்கள் மெனக்கட்டு தான் எனக்கு ஒண்ணு எழுதிக்கிற முடியும். ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட முடியாது. அல்லது வந்துட்டு அச்சடிச்சு என்ன செய்ய முடியாது. அதெல்லாம் இல்லாத காலம். அப்ப வீட்டுக்கு வீடு இன்னைக்கு குர்ஆன் இருக்கா இல்லையா? இந்த காலத்துல எந்த வீட்டுல குர்ஆன் இல்ல? குர்ஆன் நிறைய பிரதிகள் இருக்கு. ஒரு வீட்டுல 10 பேர் இருந்தா ஆளுக்கு ஒரு குர்ஆன் வச்சிருக்கிறோம். ஒரு வீட்டுல ஆம்பளை பொம்பளை தானே செய்யறோம், எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு குர்ஆன் இருக்கு. சஹாபாக்களுடைய வீட்டுல எல்லார் வீட்லயும் குர்ஆன் இருந்துச்சா? கிடையாது. அப்ப குர்ஆனுடைய புக்கு கூட எல்லாத்தையும் இல்லைங்கும் போது குர்ஆன்ல என்ன அனைத்தும் இருக்கிறதுங்கிற தொழுகையில ரசூலுல்லாஹ் ஓதுவாங்கள, அப்ப கேட்பாங்களா சஹாபாக்கள், அப்படித்தான் குர்ஆனுடைய அனைத்து வசனமும் தெரியுமே தவிர அவங்க என்னென்னலாம் ரசூலுல்லாஹ் தொழுகையில் ஓதுகிறார்களோ இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்றான்னு தான் விளங்க வாய்ப்பு இருந்துச்சே தவிர புத்தக வடிவா கூட குர்ஆன் இல்லையே. வீடு வீடா வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில கூட இல்லையே. அவங்க மனப்பாடம் வைத்துக் கொண்டதை வைத்து என்ன செய்வாங்க, அவங்க அந்த தொழுகையில கேட்கிறத வச்சு மனப்பாடம் பண்ணுவாங்க. மனப்பாடம்ங்கிறது எப்ப இந்த எழுத்துலாம் இல்லாத சமுதாயமா இருந்தா நல்ல மனப்பாடம் ஆகும். எப்போதுமே மனப்பாடம் எப்ப ஆகும், எழுதி வச்சா மனப்பாடம் ஆகாது. இப்ப நம்ம குறிக்கணும், போன் நம்பர் கேட்கறான்னு வைங்களேன், நீ குறிச்சி எல்லாம் உங்களுக்கு மனப்பாடம் ஆகாது. ஏன், குறிக்கும் போது உங்களுடைய மூளை என்ன செய்யாது, அதுக்கு இடம் கொடுக்காது. அதை பேப்பர்ல குறிச்சிட்டோமே, இது எதுக்கு மண்டையில ஏத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். ஒரு போன் நம்பர் சொல்லுங்க, அவர் மனசில் பதிஞ்சிடும். போன் நம்பர் ஒருத்தர் கேட்கும் போது நீங்க பேப்பர் இல்லாம கேட்டீங்கன்னா என்ன செய்வீங்க, அதை இன்னொருத்தர் 1க்கு 2 தடவை உரு போட்டு மனசுல ரெக்கார்ட் பண்ணிக்கிறீங்க. பேப்பர் இருந்தா என்னன்னு உங்களுக்கு தெரியாது, 9, 8, 4, 3 வச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். இப்ப சொல்லுன்னு சொல்ல தெரியாது. எழுதி முடிச்சுட்டு சொன்னா சொல்ல முடியுமா உங்களால? ஏன்னு கேட்டா நம்ம எப்ப எழுதுறோமோ அப்ப நம்ம மூளை என்ன செய்யாது, அது இன்வால்வ் ஈடுபாடா இருக்காது. அதனால பயான்ல குறிப்பு வச்சுக்கலாம் பேசக்கூடாதுங்கிறது. குறிப்பு வச்சு பேசினா மண்டையில உட்காராது. வழங்குதா, மலையில நனைஞ்சு வச்சிருந்தீங்க பேப்பரு, அப்ப சும்மா நிக்க வேண்டியதான். வழங்குதா, அதுக்கு பேரா பேப்பர் இல்லாம இருந்தா என்ன செய்யும், மனசுல டக்குன்னு உட்கார்ந்துடும். அப்படி ஒரு போட்டு என்ன செய்யணும், மனசுல ஏத்திக்கிறணும். இந்த பேப்பர்ல எழுதுறது என்னது, இப்ப நம்பர் இதெல்லாம் சொல்றதுக்கான பேப்பர் வச்சிருக்கிறோம். நம்பர் வாரியா சொல்றது மனப்பாடம் பண்ண இயலாது. அதுக்காக நீ பொதுவாக உரைகள்ல இந்த பேப்பர் குறிப்புகள்லாம் வைத்துக் கொள்வது அது மிஸ் ஆகி போயிடும். சில சமயத்துல இந்த பேப்பரை மாத்தி இப்படி அடிக்கிறாங்கன்னு வைங்க, இப்படி இருப்பாங்க. அதுலயே அவனுக்கு கவனம் செதறி போயிடும் பயான் பண்ணும் பொழுது. அதனால சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க, எழுதவே தெரியாது. அப்ப என்ன வாங்கினேன், மண்டையெல்லாம் ஏத்தி ஆகணும் அப்படியும். அப்ப ஓத அப்படி கவனிப்பாங்க, அப்படி உட்காந்துரும். நம்ம என்ன செய்ய மாட்டோம், அப்படி கவனிக்க மாட்டோம், எழுதிக்கிறோம். இந்த நோட்ஸ் எழுதுறீங்க, மறையாம போட்டு கவனிக்கணும், அப்படியே இது வேண்டிய அவசியம் இல்லாம போயிடும். அதனால சஹாபாக்கள் உடனே மனப்பாடம் செஞ்சது காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க எழுத படிக்க தெரியாத சமுதாயமா இருந்தது. எழுத படிக்க தெரியாத யாரா இருந்தாலும் அதுதானே இப்ப கருணாநிதி கூட மாற்றுத்திறனாளி வச்சிருக்கிறாரு. ஒரு திறன் குறைஞ்சா இன்னொரு திறன் அதிகரிச்சுக்கிறோங்க. குருடர்களுக்கு என்ன இருக்கு, நல்ல வேற 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 செக்ஷன்ல ஒழுங்கா வேலை செய்யும். கண்ணு தெரியறவன் நல்ல தெரியும், நல்ல வேகமா போயிருவான். கண்ணு தெரியாதவன் என்ன செய்யும், இந்த தரையுடைய உயரம் தெரியும், இந்த டிஃபரெண்ட் தெரியும், எல்லாமே அவனுக்கு என்ன செய்யும், அனைத்தும் கவனிக்கும். கண்ணு இல்லாத காரணத்தினால அவனோட காது கை எல்லாமே கண்ணா செயல்படும். கண்ணுடைய ஒரு செக்ஷன் அது பாத்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு திறன் குறையும் பொழுது இன்னொரு திறனாக அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி தான் சஹாபாக்கள் அவங்க எழுதி வைக்கிறதுக்கான நாலேஜ் இல்லாதனால
அவங்க ரசூல்லா ஓதும் போது குரானை மனப்பாடம் பண்ணிக்கிட்டாங்களே தவிர வீட்டுக்கு வீடு குரானை டெய்லி வைத்துக் கொண்டு சுபு தொழுது முடிச்ச உடனே ஒரு 2 பக்கம் ஓதுங்க 3 பக்கம் ஓதுங்கிற ஒரு சமுதாயமா இருந்துச்சு. அது எப்படி ஓத முடியும் அவங்களால? ஓதுங்கன்னா மனசுல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது செய்வாங்க, ஓதிக்கிடுவாங்க, அவ்வளவுதான் நினைச்சு. அப்ப குரான் கூட அனைவரிடமும் இருந்ததா என்றால் இருக்கவில்லை. யார் எழுதி வைத்துக் கொண்டார்களோ அவங்கள்ட்ட தான் இருந்தது. எழுதி வைத்தவங்கள்ட்ட கூட அனைத்தும் இருக்கவில்லை. ஏன் எழுதி வச்சதே சில கொஞ்சம் பேர் தான். அந்த எழுதி வச்சவங்க கூட ஒண்ணு விடாம எழுதி வச்சாங்களா? இல்ல. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய ஒரு வஹி வரும், உடனே சஹாபாக்களை கூப்பிடுவாங்க எழுதக்கூடிய ஆட்களை. 10 பேர் எழுதக்கூடிய ஆளுங்க வைங்க, அன்னைக்கு 5 பேர் வெளியூருக்கு போயிருப்பாரு, 5 தான் வருவாங்க. இந்த 5 பேர் தான் அதை எழுதியிருப்பாங்க. இன்னொரு 5 பேருக்கு இந்த மெசேஜ் என்ன செய்யாது, விடுபட்டு போயிடும். அடுத்த நாள் இன்னொரு வஹி வரும், அப்ப கூப்பிட்டு வருவாங்க, இந்த 5 பேர் கையா போயிருப்பாங்க, வேற 5 பேர் இருப்பாங்க. அப்ப அனைவருடைய இதையும் தொகுத்தா தான் முழு குர்ஆன் கிடைக்குமே தவிர ஒவ்வொருத்தர் புக் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவரவர்கிட்ட ஒரு 5-5% குறைவா தான் இருக்கும். என்னைக்கெல்லாம் அவர் ஆப்சென்ட் ஆனாரோ, என்னைக்கெல்லாம் அவர் இல்லாம இருந்தாரோ அன்னைக்கு வந்த குர்ஆனை எழுதிருக்க மாட்டார்ல. அப்ப ஒவ்வொருத்தருடைய பிரதியும் மொத்தமா அதுதான் அடுத்து வந்த சஹாபாக்கெல்லாம் செஞ்சாங்க. அபூபக்கர் செஞ்ச வேலை என்னது, அனைத்து பிரதிகளையும் வைத்து ஒரு பிரதி ஆக்கினாரு. இவர் 5 சூறா விட்டுருப்பாரு, அவர் 5 விட்டுருப்பாரு, அவர் 5 விட்டுருப்பாரு. ஒவ்வொருத்தர் விட்டது வெவ்வேறையா இருக்கும். இவர் விட்டு 5 அவர் விட்டுருக்க மாட்டாரு. அப்ப அனைத்து தொகுத்து வச்சு பார்க்கும்போது எல்லாத்தையும் முயற்சி பண்ணிடுறது, எல்லாத்தையும் ஒன்னாக்கி என்ன செய்யறது, ஒன்னா ஜாயிண்ட் பண்ணா ஒரு பிரதி கிடைத்தி விடும். அதுதான் அபூபக்கர் செஞ்ச வேலையை தவிர குர்ஆனை அனைத்து சஹாபாக்களும் எழுதுனாங்களே அவங்கள்ட்ட கூட அனைத்துமே இருக்கவில்லை. அதனாலதான் ஒரு இப்னு மஸ்ஊத் இருக்கார் பாருங்க, அவர் ஒரு ஆள், எழுதக்கூடிய ஆள்ல அவர் ஒரு ஆள், சீனியர் சஹாபி. அவர் மக்காவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி வாங்குறதுக்கெல்லாம் அவர் தான் சாட்சியா இருந்தார். அந்த சொல்லுவாங்கல்ல, காபத்துல்லாஹ்ல வச்சு அடிச்சாங்க, ஒட்டக குடலை தூக்கி வச்சாங்க, அவங்களெல்லாம் பத்ர் போர்க்களத்துல வேறற்ற மரமாக விழுந்ததை நான் பார்த்தேன்னு சொல்றாருல, அந்த மாதிரி சீனியர் சஹாபி அவர். அப்துல்லா இப்னு மஸ்ஊத்ங்கிறவங்க, மசூதுடைய மகன் அப்துல்லா, இப்னு மஸ்ஊத்னு அவருக்கு பேரு, மசூத் மகன் தான் சொல்லுவாங்க. அப்ப இப்னு மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் ஒரு சீனியர் சஹாபியா இருந்தாங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுமா, குர்ஆன்ல 114 சூரா இருக்குல்ல, கடைசி 112 சொல்லிட்டு இருந்தார். இந்த கடைசி 2 சூரா குர்ஆன் இல்லைன்றார் அவர். ஏன், இவர் அன்னைக்கு ஆப்ஷன் ஆயிருப்பாரு. கடைசியில் உள்ள 2 சூரா என்ன இல்ல, நம்ம 113 ஃபலக் நாஸ் இருக்குதுல்ல, அந்த ஃபலக் நாஸ் அந்த 2 சூறாவும் அது என்ன இல்ல, அது குர்ஆன், அது சும்மா திக்கிறது, சும்மா துஆவுக்கு உள்ளது, அது குர்ஆன் கிடையாது. ஒரு ஆள் மட்டும் நெஞ்சாரு மறுத்துக்கிட்டு இருந்தார். இப்னு மஸ்ஊதுக்கு அந்த இது தெரியவில்லை. எது தெரியல, குர்ஆனுடைய 2 சூரா இருப்பது அவருக்கு குர்ஆன்ல உள்ளதாவே நினைக்கல. இது எதனால இது ஏற்பட்டுச்சுன்னு கேட்டா, இந்த எழுத்தர்கள் சில நாள் ஆஜராவாங்க, சில நாள் ஆஜராக மாட்டாங்க. இப்படி நிறைய சஹாபாக்களுடைய பிரதிகளுக்கு வித்தியாசம் வந்தது. அப்ப நம்ம என்ன ரசூலுல்லாஹ் சொன்ன அழகா பொருந்தது பாருங்க. நேரடியா கேட்கிற உங்களை விட உங்கள்ட்ட இருந்து கேட்கறவர் நல்லா அறிஞ்சுக்கிறவாருன்னு கேட்டா, 2 ஹதீஸ் அறிஞ்சவரும் எனக்கு சொல்றாரு, நான் அடுத்த தலைமுறை வச்சுக்கிருவோம், நான் ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த காலத்துல வாழ்றேன். என்கிட்ட அந்த 2 ஹதீஸை கேட்ட சஹாபி என்கிட்ட சொல்லுவாரு, 10 ஹதீஸை கேட்டவர் என்கிட்ட சொல்லுவாரு, 20 ஹதீஸ் கேட்டவர் என்கிட்ட சொல்லுவாரு. எனக்கு 32 ஹதீஸ் தெரிஞ்சு போயிடும். இவருக்கு 2 தான் தெரியும், இந்த சஹாபிக்கு, அந்த சஹாபிக்கு 10 தான் தெரியும், அந்த சஹாபிக்கு 20 தான் தெரியும். 3 பேர் அடுத்த ஒரு ஜெனரேஷன்ல ஒரு ஆளுக்கு சொன்னாங்கன்னு சொன்னா 3 பேருடையும் ஒரு ஆளுக்கு தெரிஞ்சு போயிருதா இல்லையா? அப்ப நேரடியா கேட்பவரை விட பிந்தி வர்றவங்களுக்கு என்ன இருக்கு, கூடுதலா கிடைக்கும். சஹாபாக்கள் அறிவிக்க ஆரம்பிக்கிறது எப்பதான் ஆரம்பிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகுதான். யாருக்கு அறிவிக்கிறாங்க, அடுத்த தலைமுறைக்கு தான். சஹாபிக்கு அறிவிச்சிட்டு இருக்க மாட்டாரு. ஏன், அவருக்கு எல்லாம் தெரியும் நினைச்சுக்கிடுவாரு. அப்ப அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு தான் அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்துல பின்னாடி உள்ளவங்களுக்கு தான் அனைத்தையும் தொகுத்து பார்த்து ஒரு விஷயத்தை சரியான முறையில புரிந்து கொள்ள முடியும் என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த புகாரி இமாம் காலம்லாம் இருக்குல்ல, ஹதீஸ தொகுத்தாங்கல்ல, அந்த காலத்தை விட நம்ம காலம் இன்னும் அட்வான்ஸா இருக்கமா இல்லையா புரிந்து கொள்வதில்? அவருக்கு ஒரு ஹதீஸை தேடுறாரு, அவருக்கு அப்படி ஹதீஸ் வேணும்னா உட்கார்ந்து எழுதணும். புகாரி கிதாபு நமக்கு தேவையா இருந்துச்சு, நம்ம புகாரி இமாம் காலத்துல நம்ம வாழ்றோம், நமக்கு இப்ப புகாரி அவர் அந்த கிதாப் ஒண்ணு வேணும். எப்படி நமக்கு அது கிடைக்கும், எந்த கட்டில கிடைக்கும்? கிடைக்காது. நம்ம போய் புகாரி இமாம்கிட்ட போகணும், உங்கள்கிட்ட நான் மாணவரா சேர்ந்துக்கிறேன், உங்கள்கிட்ட உள்ள நான் ஒண்ணு ஒண்ணா நான் நகல் எடுத்துக்கிறேன், பர்மிஷன் கொடுங்க என்று கேட்டு அவருடைய தங்கி அங்கேயே பல நாட்கள் உழைத்து ஒவ்வொரு ஹதீஸா எழுதிட்டு வந்தா 5 வருஷத்துக்கு பிறகு புகாரி கிடைக்கும் நமக்கு. வழங்குதா? புகாரி கிடைக்க என்ன செய்யணும், 5 வருஷம் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வேலை வெட்டி எல்லாம் விட்டுவிட்டு அந்த மாதிரி தியாகம் பண்ணினால்தான் ஒரு புகாரிங்கிற ஒரு கிதாபு வரும். அப்புறம் முஸ்லீமை திரட்டுறதுக்கு அதுக்கு ஒரு 5 வருஷம் அவர்கிட்ட போய் என்ன செய்யணும், உட்காரணும். இதெல்லாம் இப்படிதான் நடந்திருக்கு. அந்த காலத்துல பிரிண்ட் கிடையாது, அச்சுக்கலை எல்லாம் கிடையாது.
இந்த ஜெராக்ஸ் இதெல்லாம் கிடையாது. அப்ப ஒரு புக் வேணும்னா கையால மட்டும்தான் எழுதுவாங்க. கமர்ஷியல் நோக்கத்துக்கு புக் எழுதுறது இந்த காலம். அந்த காலத்துல கமர்ஷியலுக்கு எழுத மாட்டாங்க. அவங்க நம்ம அறிவை பயன்படுத்தின ஒரு சேவைங்கிற அடிப்படை அந்த காலத்து மக்கள்கிட்ட இருந்தது. அதே நேரத்தில் மன்னர்கள் அரவணைப்பாங்க. முஸ்லீம் ஆட்சி எல்லாம் இருந்ததுனால நூல் எழுதினோம்னா மன்னர்கள்ட்ட இருந்து மானிய உதவி எல்லாம் கிடைக்கும். அதை எதிர்பார்த்து எழுதினவங்களும் இருந்தார்கள். அல்ல அது இல்லாம மறுமை நன்மைக்கு எழுதினவங்களும் இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் எழுதி கொண்டிருந்தார்கள் கிடையாது. அதனால இதுக்கு யார் மெனக்கடுவான்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் என்ன செய்யல, ஹதீஸ்களோட எழுதிலாம் வச்சுக்கல. அது ஒண்ணு இருந்துச்சுன்னு இருக்கும், அவர்கிட்ட போய் கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஊருக்கு ஒரு புகாரி இருந்தால் ஆச்சரியம். இந்த புகாரியுடைய கித்தாபு ஒரு ஊருக்கு ஒரு பிரதி, பள்ளியாசல் ஒரு பிரதி வச்சிருப்பாங்களான்னு கேட்டா அது கூட சொல்ல இயலாது. அப்ப அந்த மாதிரி ஹதீசுகள் தொகுக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னா கூட அச்சுக்கலை வர்ற காலம் வரைக்கும் வாழ்ந்த மக்களை விட அச்சுக்கலை வந்துருச்சு பாருங்க, அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு வாய்ப்பு அதிகம். அச்சுக்கலை வாழ்ந்த புகாரி காலத்துல இருந்து எந்த காலத்துல அச்சு வந்துச்சுன்னு ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கிறங்க. ஒரு 500ல வந்துச்சு, ஒரு 600ல அச்சுக்களை வந்துச்சுன்னு வைங்க ஹிஜ்ரியில. அப்ப 500 வருஷ காலமா வாழ்ந்தவங்களுக்கு என்ன இல்ல, புகாரின்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியுமே தவிர அதை போய் எங்கேயாவது போய் பார்த்து செக் பண்ணி தேடி எடுத்து வீட்டுக்கு ஒண்ணு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வாய்ப்பு அவங்களுக்கு இருந்துச்சான்னா இருக்க கிடையாது. அப்ப என்றைக்கு இந்த அச்சு எல்லாம் ஒரே அந்த பிரதி அதே திருப்பி பேப்பர்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த துறை வந்ததோ அவங்க காலம் புகாரி காலத்தை விட சிறந்த காலம். புகாரி இமாம் வாழ்ந்த காலத்தில் இருந்த மக்களை விட இந்த அச்சுக்களை வந்த காலத்தில் உள்ளவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அவங்க வீட்டுக்கு ஒரு புஸ்தகத்தை வாங்கி வைத்துக் கொள்ளலாம். கொஞ்சம் பணம் மட்டும் இருந்தால் என்ன செய்யலாம், வீட்டுக்கு ஒரு புகாரியை வாங்கி வைத்துக் கொள்ளலாம். எல்லாம் அச்சு அடிச்சிருவாங்க. தேவைப்படுறவங்க காசு கொடுத்து என்ன செய்யலாம், வீட்டுக்கு ஒண்ணு வாங்கி வைத்துக் கொள்ளலாம். குரானும் அது மாதிரி வீட்டுக்கு ஒண்ணு கிடைச்சது. ஹதீசுகளும் விரும்பியவர்கள்லாம் வாங்கக்கூடிய வகையில இந்த அச்சுத்துறை வந்த பிறகு அப்ப நீங்க எடுத்து பார்க்கணும், அந்த புகாரி இமாம் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு புகாரியில் உள்ள ஹதீஸ் தெரியாது. புகாரி இமாமுக்கு தான் தெரியும். புகாரியில் உள்ள ஹதீஸ் யாருக்கு தான் தெரியும், புகாரி இமாமுக்கு தெரியும். அவற்றை படிச்ச ஒரு 50-25 மாணவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். அவர் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு தெரியுமா, புகாரில் உள்ள ஹதீஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியாது. அவர் கேட்டுக்கிறவங்க, என்ன இதை பத்தி ஏதாவது ஹதீஸ் இருக்காங்க அப்படி ரசூலுல்லாஹ் காலத்துல சஹாபாக்கள் தங்களுக்கு சந்தேகம் ஏற்படும் போது கேட்டாங்களோ அந்த மாதிரி புகார்ட்ட இதுக்கு ஏதாவது உங்கள்ட்ட குறிப்பு இருக்குதா, இந்த ஒருத்தர் சம்பந்தப்பட்டவர் கேட்டு போயிடுவார். அவ்வளவுதானே தவிர எல்லாத்தையும் எனக்கு ஒண்ணு தாங்க என்று வாங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமை என்ன இல்ல, அந்த காலத்துல இருக்க முடியாது. நம்ம இதுக்கெல்லாம் ஆதாரம் தேட தேவையில்லை. எப்படி இருக்கு, பிரிண்டு இல்லாத காலத்துல எப்படி அதை எல்லாரும் வாங்கி வச்சிருந்திருப்பாங்க, கடையில் வித்தாதானே வாங்கி வைக்க முடியும். அப்ப அந்த ஒரு வகையில அது அந்த அவங்களை விட இவங்க சிறந்தவர்கள். இப்ப அச்சுக்களை வந்த பிறகு அது கூட அச்சில் அந்த காலத்துல கல் அச்சுலாம் வச்சிருப்பாங்க. வழங்குதா ஒரு பேப்பர் இப்படி கணக்கணமா இருக்கு, ஒரு புகாரி இவ்வளவு பெருசா இருக்கும். அதை விட இன்னைக்கு மெல்லிசான பேப்பர்லாம் வந்த பிறகு ரொம்ப குறைந்த காசுல கிடைக்கிற அளவுக்கு எல்லா சாதனங்களும் வந்த பிறகு இன்னும் அட்வான்ஸா எல்லாத்துக்கும் கிடைக்கிறது. இப்ப நம்ம காலம் இருக்கு பாருங்க, இது அதெல்லாம் மிஞ்சின ஒரு பொற்காலமா இருக்குது, கம்ப்யூட்டர் காலம். நம்ம காலம் என்னது, கம்ப்யூட்டர் காலம். ஒரு புகாரில ஒரு ஹதீஸ் வருது, நெஞ்சில கை கட்டினாங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஹதீஸா பிரட்டிக்கிட்டு போகணும், படிக்கணும். நெஞ்சில கை கட்டினது பத்தி இருக்குதா, அப்ப அவ்வளவு ஹதீஸையும் படிச்சு முடிச்ச பிறகுதான் என்ன விளங்க, நெஞ்சில கை கட்டுற சம்பந்தமா புகார்ல என்ன இருக்குன்னு விளங்கும். இப்ப கம்ப்யூட்டர்ல இந்த புகாரி ஏத்திட்டோம்னு சொன்னா சதுருன்னு வார்த்தையை போட்டா எத்தனை இடத்துல சதுரு இருக்கு அவ்வளவு காட்டி விடுது. ஒரு அடி ஒரு தட்டு தான், ஒரு கமாண்ட் கொடுக்க வேண்டியது என்ன வந்துடும், நெஞ்சின்னு வர்றது பூரா வந்துடும். அப்ப நெஞ்சிங்கிற சொல்லு இடம் பெற்ற ஹதீஸ் இத்தனை இருக்குது, என்னென்ன நம்புறது, அது வேணும்னா உடனே அப்படி பிரிண்டு. இந்த வசதி உள்ளவங்க ஒழுங்கா ஆராய்ச்சி பண்ண முடியுமா, அந்த காலத்துல பண்ண முடியுமா? அவர் நெஞ்சில கை கட்டுற பத்தி கேட்டா 25 நாள் இருங்க யோசிச்சு பார்த்து தர்றேன்னு டைம் எடுத்துக்கிடுவாரு. நம்மள்ட்ட கேட்டா 25 செகண்ட்ல சொல்லிட்டு போயிருவோம். அப்ப 25 நாள் எடுக்கிற காலம் சிறந்த ஆய்வு காலமா, 25 செகண்ட்ல விட சொல்ற வாய்ப்பு நம்ம பெற்றுக்கிறோமே. இன்னைக்கு உராவிலாம் அது பயன்படுத்தாலும் தெரியல அவனுக்கு. இன்னைக்கு எல்லாரும் இதை பயன்படுத்தலாம், அவங்க யூஸ் பண்ணல. நம்ம அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம என்ன செய்ய முடியும், ஒவ்வொரு ஹதீஸையும் அனைத்து நூல்களையும் இன்னைக்கு 5000 கிதாபுகளை தேடி என்ன செஞ்சிடலாம், ஒரு உத்தரவுல 5000 கிதாபுலையும் நெஞ்சில் கை வைத்தார்கள் என்ற வாசகத்தை போட்டு வழங்குதா, அதை தேடணும்னு சொன்னா இந்த 5000 கிதாபுல எதிரெல்லாம் இந்த வார்த்தை வர அதையும் காட்டிவிடுது. சரியா? அது மாதிரி அறிவிப்பாளர்கள் அவர் சரியில்லை இவர் சரியில்லை என்ற நூல் இருக்குது. ஹதீஸ் நூல எல்லாருக்கும் கிடைக்கல, அறிவிப்பாளர் கிடைக்கும். ஹதீஸ் நூல எல்லாருக்கும் மெனக்கட்டு எழுதிக்கலன்னா அறிவிப்பாளர் பேரப்பட்டு இது போட்டு யாரும் மெனக்கட்டு எழுதுவாங்களா? எழுத மாட்டாங்க. யாரு அந்த அறிஞரா இருக்கிறாரோ அதுக்கே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கிறாரோ அது பெரிய தியாகம். அந்த காலத்துல அவங்க செஞ்சா பெரிய தியாகம், வாழ்நாளே மொத்தமா அர்ப்பணிக்கணும். பெரிய நன்றிக்குரியவர்கள், நம்முடைய அதிகமான நன்றிக்குரியவர்கள் யாரு, இந்த ஹதீஸ் கலைக்காக தொண்டாற்றியவர்கள். அது விட்டுருவோம். ஆனால் இப்ப அந்த வகையில் அவங்க சிறந்து விளங்கினால
ஆராய்ச்சி செய்வதற்கான சிறந்த வாய்ப்பு யாரு கிடைக்குது? அவங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணுவான். அவங்க இந்த காலத்துல தான் நம்மளோட ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அது ஒரு விஷயம். அந்த புகாரி இமாம் இப்ப இந்த காலத்துல உட்கார்ந்து இருந்தாருன்னு சொன்னா அதை விட லட்சம் மடங்கு கூடுதலா பண்ணிட்டு போயிருப்பாரு. அவரு கிடைச்ச வாய்ப்பை கொண்டு அவர் செய்ய முடியும். அவரோட மூளை நம்ம கூட அர்த்தம் இல்ல, வாய்ப்பு கூட. அவரை விட நமக்கு பெரிய ஆராய்ச்சி திறன் கூட நினைச்சிடக்கூடாது. அவருடைய அந்த தொகுத்தது நினைவாற்றலாம் பார்த்தா நம்ம ஒரு தூசி. அவருக்குரிய சான்ஸ் அவ்வளவுதான். இருக்கிற வாய்ப்பை தானே ஒருத்தர் பயன்படுத்திக்கிற முடியும். அவர் காலத்தில் இருந்த வாய்ப்புல இவ்வளவுதான் அவருக்கு செய்ய முடியும். அவர் காலத்தில் நம்ம இருந்தா இதுல லட்சத்துல ஒண்ணு கூட செஞ்சிருக்க முடியாது. இந்த புகாரி காலத்து நம்ம வாழ்ந்தோன்னு வைங்களேன், நம்ம ஊரா மெனக்கட்டு ஒரு பயானுக்கு போச்சனால வாரத்துக்கு 1 போடுங்க, மாசத்துக்கு 2 போடுங்கன்னு சொல்றோம் நம்ம. அவர் லைஃபையே சுத்திட்டு இருந்தாரு. அதுவும் எதுல கார்ல போறது நம்ம கஷ்டமா இருக்குது, பஸ்ல போறது, நடந்தே போயிட்டு இருந்தாரு. அவரு நடந்தே நினைஞ்சாரு. இதெல்லாம் நமக்கு எல்லாம் முடியுமா? நம்மளாம் அந்த காலத்துல இருந்தோம்னு சொன்னா லட்சத்துல 1 கூட செஞ்சிருக்க முடியாது. அதெல்லாம் அவங்களுடைய தியாகம் உழைப்பெல்லாம் வேற. இதை மட்டப்படுத்தணும் நினைச்சிடக்கூடாது. அல்ல அந்த சான்ஸ் நமக்கு தந்திருக்கான். நமக்கு என்ன விளங்கிருன்னு அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான். உலக விஷயத்திலையும் அவ்வளவு நல்லா அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மார்க்க விஷயத்திலையும் நம்ம அனுபவிக்கிற அளவுக்கு என்ன செய்யல அவங்க அனுபவிக்கவே இல்லை. நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அரை மணி நேரத்தில் தெரிந்து கொள்ற விஷயத்தை அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு 2 வருஷம் ஆகும். நமக்கு இப்ப அரை மணி நேரத்தில் தொகுத்து தெரிஞ்சுக்கிறோம்ல. இந்த உளவு செய்தியிலே அவங்க தேடி எடுக்கிறதா இருந்தா ஒவ்வொரு பக்கமா பெரட்டி பார்த்து முடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிரும்? 2 வருஷம் ஆகிவிடும். அப்படின்னா அதிகமான டைம் ஒரு விஷயத்துக்கு செலவழிஞ்சா எவ்வளவு ஆராய்ச்சி பண்ண முடியும், எவ்வளவு தேட முடியும்? அது கூட மிஸ் ஆகி போயிடும். இந்த கம்ப்யூட்டர்ல அடிக்கும் போது கரெக்டா காட்டி போடுங்க, ஒரு பக்கத்தை விட்டுருவா, நெஞ்சினல் இருந்திருக்கும், ஒரு போயிடும், பக்கத்தை தாண்டி போயிடும். அப்ப 8 ஹதீஸ் மிஸ் ஆகி போயிடும். 10 ஹதீஸ் மிஸ் பண்ணிடுவாரு. அதுல அந்த வாசனை இருக்கும். அது கண் என்னவாயிரும், சோறு உடைஞ்சிரும், மிஸ்டேக் பண்ணிடுறேன். இதெல்லாம் அப்படிலாம் இல்லாம ஓரளவுக்கு ஒரு 90% 95% என்ன இருக்கேன், இதுல விடை கரெக்டா இருக்கும். ஏன்னா கம்போஸ் பண்றவன தப்பா பண்ணியிருந்தா தப்பா காட்டிடும். சதுருக்கு வதுருன்னு போட்டு வச்சிருப்பாங்க சில பேர் எழுதும் போது. அதனால அவன் செஞ்ச புகாரியே தப்பா அந்த கம்போஸ்னா அது காட்டாது. அந்த மாதிரி மிஸ்டேக்னால ஒரு 1% 2% அது கம்போஸ் பண்ணவன் சாப்ட்வேர் தயாரிச்சவன் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தான்னா அப்படி ஒரு மிஸ்டேக் வருமே தவிர மிஸ்டேக் வராதுன்னு சொல்ல முடியாது. இப்பவும் ஏன்னா கம்ப்யூட்டர்ல ஏத்துறது மனுஷன் தானே. ஹதீஸ் அடிச்சு பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீமுக்கு சீனுக்கு பதிலாக சீனை போட்டு விட்டான்னு வைங்க, பிஸ்மின்னு தேடினீங்களா இதை காட்டாதுல. இது பிஸ்மில்லாம் அடிச்சு வச்சிருக்கிறான். அந்த மாதிரி சாப்ட்வேர் செய்யறவன் மிஸ்டேக் பண்ணியிருந்தான்னா அதை நீங்க விளங்கிக்கணும். இப்ப கம்ப்யூட்டர் காலத்துல என்ன பண்ணணும், நீங்க விளங்கிக்கிறேன். இது கரெக்ட் எப்படி சொல்ல இயலாது, அடிச்சவன் தப்பா அடிச்சிருந்தா அதை காட்டாது. இன்னும் அக்யூரேட்டா வரணும். இன்னும் ஒரு அடுத்த காலம் அவர் என்ன வரும், சீனை போட்டு எழுதுனாலும் அது சீனை மாத்திக்கணும். அது ஒரு காலம் வரும் பின்னாடி. பிஸ்மின்னு எழுதுறதுக்கு இப்படி ஒரு சொல்ல இல்லையேன்னு அது கண்டுபிடிச்சு அந்த டெக்னாலஜி இப்ப இருக்குது. இங்கிலீஷ்லாம் அது இருக்குது. தப்பா போட்டா ஸ்பெல்லிங் என்ன செய்யும், ஆட்டோ ஸ்பெல் செக் வச்சிருக்கலாம். அதுவா ஸ்பெல் செக் பண்ணி மாத்திக்கிறோம். அப்படி ஒரு சொல்ல ஆங்கிலத்துல இல்லாத ஒண்ணு நீங்க அடிச்சீங்கன்னு சொன்னா என்ன வாய்க்கிறோம், அதுவே இது தப்பு இது கரெக்ட்னு மாத்திக்கிறோம். அந்த மாதிரியானது அரபிக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், இவன் தப்பா அடிச்சாலும் கரெக்டா உட்காரும். நம்ம தப்பா போட்டு அடிச்சாலும் என்ன செய்யும், அப்போ 100% விடை கரெக்ட் ஆயிரும். 100% அதுல கூட விடை வர்றது வாய்ப்பு இருக்குது. ஆனா இப்ப என்ன நம்ம பார்க்கணும், இன்றைக்கு உள்ள இந்த வாய்ப்பு அவங்களுக்கு இல்லாத போது அப்ப எப்படி இது அவங்க நல்லா விளங்குவாங்கன்னு சொல்றது, அவங்க நம்மளோட ஆராய்வாங்கன்னு எப்படி சொல்றது? அவங்களுடைய மூளை வேண்டா நம்மளோட கூட இருக்கலாம், அவங்களுடைய ஞாபக சக்தி நம்மளோட கூட இருக்கலாம். அந்த ஆய்வு செய்யக்கூடிய வாய்ப்பு கம்மியா இருந்துச்சு. நமக்கு தானே வாய்ப்பு கூட இருக்குது. வாய்ப்பு கூட உள்ளவர்கள் தானே நல்லா ஆய்வு பண்ண முடியும். அப்படின்னு வச்சு பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு முன்னறிவிப்பா எடுத்துக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னது, என்னிடமிருந்து கேட்பவர்களை விட பின்னாடி வர்றவங்க நல்லா விளங்கக்கூடியவங்களா இருப்பாங்கடா. என்ன அர்த்தம், இந்த மாதிரி வரும்லாம் இதுல அடங்கி இருக்கிறது. இந்த மாதிரி வாய்ப்பு கம்ப்யூட்டர் என்னமெல்லாம் வர ஆரம்பித்து விடும். நிறைய உங்களுக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு ஒழுங்கா புரியாட்டம் அடுத்தவங்க போய் சொல்லிட்டே இருங்க. உனக்கு புரியாத ஒருத்தர் அவன் புரிஞ்சுக்கிடுவான், உனக்கு விளங்காத விஷயத்தை அடுத்து வர்றவன் என்ன செய்வான், விளங்கிக்கிடுவான்னு சொன்னாங்களே. இது எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு முன்னறிவிப்பா கூட என்ன செய்யலாம், இந்த வாய்ப்புகள்லாம் கூடுறது ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு லிஸ்ட் கூட வச்சுக்கலாம். அப்ப இந்த லாஜிக் விழுந்து போயிடுதா, இதுவும் தப்பா போயிடுது. அடுத்து என்னன்னு கேட்டா, குரான் கியாம நாள் வரைக்கும் அதான் குரான், ஹதீஸும் கியாம நாள் வரைக்கும் அதான் ஹதீஸ். சில விஷயங்கள் அந்த சொன்ன காலத்தில் புரியாத என்ன, இது எல்லா காலத்துக்கும் நல்லா சொல்றான். எல்லா காலத்துக்கும் சொல்லும் பொழுது இந்த காலத்தில் வர்ற பிரச்சனைக்கு தகுந்தவாறும் குரான்ல இருக்கும். இன்னொரு 1000 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்ற மாதிரி வாசகம் குரான்ல இருக்கு. இது சஹாபிக்கெல்லாம் வழங்காது. அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை கொண்டு அதுக்கு என்ன அர்த்தம் செய்வார், அர்த்தம் செஞ்சுக்கிறாரு. அதுக்கு மேற்கொண்ட விஷயம் உதாரணம் வசமாய் தாத்திர ரஜின்னு குரான்ல இருக்குது. திருப்பி தருகிற வானத்தின் மீது சத்தியமாக இவருக்கு என்ன வழங்கியிருக்கு சஹாபிக்கு, திருப்பி தர்றவன் என்ன திருப்பி தர்றவான ஒன்னும் வழங்கலையே. சரி அல்லாஹ் சொன்னா இது சரியா இருக்கும். அவங்களுக்கு என்ன வழங்கு, அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் சரியா இருக்கும், அவ்வளவுதான் வழங்கியிருக்கேன். இப்ப நமக்கு என்ன வழங்குது,
இந்த வானத்துல என்னென்ன இருக்கு, என்னென்ன போகுது, போனதெல்லாம் அப்படி ஒரு இடத்துக்கு மேல போக முடியல, திருப்பி இங்கே அனுப்பி விட்டுருது. அதனாலதான் மழை நமக்கு வருது. இங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு போனா தான் பாக்குது, எடுத்துட்டு போக முடியல. அதுக்கு கடல்ல இருந்து தண்ணி என்ன செய்யுது, நீராவே எடுத்துட்டு போகுது, ஒரு இடத்துல நிப்பாட்டு கொட்டு கீழே அப்படின்னு அங்க இருந்து ரிட்டர்ன் பண்ணி விடுதா இல்லையா? அது மாதிரி வருது. நம்ம பேசுறது அப்படி மேல போயிட்டு கீழே ஒடியாந்துருது. இங்க இருந்து அனுப்புறான், எங்கதான் அனுப்புறான், மேலதான் அனுப்புறான். டிவி ஒளிபரப்புலாம் இருக்க கேசட் போட்டு மேலதான் அனுப்புறான். சேட்டலைட்ல இருந்து மறு கீழே ஒடியாந்துருது, அவங்க திருப்பி தான் வந்துகிட்டு இருக்குது. அப்ப அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்றான். அப்ப திருப்பி தர்ற வானத்தின் மீது சத்தியமாக இதுல என்ன விளங்கி இருக்கு, சகாபாக்களுக்கு என்ன விளங்கி இருக்குங்கிற ஏதோ ஒண்ணு விளங்கி இருக்கும். அந்த காலத்துல என்ன வழங்கினாலும் ஒரு மழையை கூட விளங்கி இருக்கலாம், மழை பெய்யுது, இந்த ஒரு விஷயத்தை தான் விளங்கி இருக்க முடியுமே தவிர நம்ம விளங்கின மாதிரி விளங்குறதுக்கு முடியாது தானே. இது அல்லாஹ் அப்படி சொல்றான். எப்படி சொல்றான்னு கேட்டா, குல்லி நபையின் முஸ்தகருன், ஒவ்வொரு செய்திக்கும் அது நிகழக்கூடிய நேரம் ஒன்று இருக்கிறது. சௌபத்தாலமூன், பின்னர் தான் அதை அறிவீர்கள். அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, ஒவ்வொரு விஷயத்திற்கு அது அது நிறைவேற வேண்டிய நேரம் என்று ஒன்று இருக்கிறது. அது வரும்போதுதான் நீங்க விளங்கிக் கொள்வீர்கள். சௌபத்தாலமூன், பின்னர் நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இதுல என்ன விளங்குது, இப்ப பிறவனுடைய உடலை பாதுகாத்து வச்சிருக்கோம்னா சஹாபிக்கு என்ன விளங்கி இருக்கு, அது என்னைக்கு அதை வெளிப்படுத்த அல்லாஹ் நினைக்கிறான் அன்னைக்கு வாழ்றவனுக்கு நல்லா விளங்கிக்கணும். வழங்கிடுமா இல்லையா? அது மாதிரி உதாரணமா உங்களுடைய மனைவியர் உங்களுக்கு விளை நிலங்கள் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்கிறது. பக்ராவுல சூரத்து நிசா, பக்ராவுல நிசாவுக்கும் அர்துல்லுக்கும், உங்களுடைய மனைவியர் உங்கள் விளை நிலங்கள் இருக்கிறது. இது என்ன சஹாபாக்கள் வழங்கியிருப்பாங்க, சும்மா ஜாலியா இருக்குது, அதோட வழங்கிட்டு போயிருப்பாங்க. அதுக்கு மேல ஒண்ணு வழங்க முடியாது. நம்ம காலத்துல என்ன வழங்குறோம், அதோட கூடுதலா வழங்குறோம். இந்த டெஸ்ட் டியூப், ஒருத்த விந்தத்துக்கு இன்னொருத்த ஒரு மனைவியுடைய கருவறையில கணவனுடைய விந்த வைக்காம வேற ஒருத்தனுடைய விந்த கொண்டு வச்சு குழந்தை உண்டா, இது கூடுமான்னு ஒருத்தன் கேட்பான். இதுக்கு இந்த ஆயத்தத்துக்கு போடுவோம். இதெல்லாம் இதுல இருக்கு, நமக்கு விளங்குது. இதெல்லாம் இருக்குன்னு சஹாபிக்கு விளங்குமா? ஒரு மனிதனுடைய விந்தை எடுத்து கருவறையில் நுழைக்க முடியுங்கிற ஒரு நாலேஜ் அந்த காலத்துல இருந்துச்சா? அவங்க என்ன செய்வாங்க, உங்கள் மனைவி உங்களுக்கு விளை நிலங்கள்னா சந்தோஷமா இருக்கிறத பத்தி எல்லாம் சொல்றான், கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறத பத்தி எல்லாம் பேசுறான்ற அளவுக்கு தான் அதுல விளங்குமே தவிர, இப்ப நவீன டெஸ்ட் பேபி இந்த மாதிரியான ஒரு செயற்கை முறை கருவூட்டல் என்று எத்தனையோ புதிய விஷயங்கள்லாம் வருது. அவ்வளவுக்கு இந்த ஒரு வசனத்தில் தீர்வு இருக்குது. இந்த ஒரு வசனத்தை நம்ம சிந்திச்சால் தீர்வு இருக்கிறது, அவங்களுக்கு தீர்வு இருக்காது. ஆனா அவங்க இப்ப இருந்து செஞ்சது அவங்களுக்கு தீர்வு தெரியும். அவங்க இப்ப இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வசனத்துல வேற மாதிரி வழங்கும். அவங்க வாழ்ந்த காலத்தில் என்ன வழங்கினாங்களோ அதை விட 100 மடங்கு கூட இப்ப வழங்குவாங்க. இப்ப இருந்தாங்கன்னா ஆள் இல்லையே, நமக்கு சான்ஸ் இருந்திருக்க. அது மாதிரி இதுதான் மேட்ரு. அப்ப இந்த பிற்காலத்துல புதுசு புதுசான கண்டுபிடிப்புகள் வரும் பொழுது அதை பத்தி என்ன தீர்வு என்பதை தேடினா அது ஒரு வசனத்துல ஒளிஞ்சு கிடக்குது, அது ஒரு ஹதீஸ்ல ஒளிஞ்சு கிடக்குது. அந்த ஹதீஸ்ல அந்த அர்த்தம் இருக்குது நமக்கு தான் தெரியும். அந்த ஹதீஸ்ல இருக்குதுன்னு யாருக்கு தெரியுது, நமக்கு சாபாவுக்கு தெரியாது. அபுகனிபா இமாம் கூட்டு வந்தா தெரியுமா, பெரிய அறிவாளிங்கிறாங்களா, அவரை கூட்டு வந்துகிட்டு அந்த காலத்துல இது என்ன அர்த்தம்டா அந்த அர்த்தம் தான் சொல்லுவாரு. இப்ப நம்ம விளங்குற ஒரு விஷயத்தெல்லாம் என்ன செய்ய முடியாது, விளங்க முடியாது. போட்டோ எடுக்கலாமாண்டா என்ன செய்வாரு, போட்டான்னா என்ன அவருக்கு என்ன தெரியும், போட்டோ எடுக்கலாமாண்டா அவன் தெரியாது, வரைகிறது அவருக்கு தெரியும். போட்டோ எடுக்கலாமா முடிப்பாரு, போட்டோ எடுக்கலாமாங்கிறது அதுல அடங்கியிருக்கு, நமக்கு விளங்குது. உருவப்படம் வைக்க கூடாதுங்கிறதுல அவர் என்ன விளங்கியிருப்பாரு, உருவப்படம்னு வரைகிறது கூடாதுன்னு அவர் விளங்கியிருப்பாரு. தவிர இந்த மாதிரி ஒரு பிலிம் எடுத்து அது மாதிரி உள்ளதெல்லாம் அதுல அடங்கும்னு விளங்க மாட்டாரு. அப்படி ஒண்ணு இல்ல. இப்ப நமக்கு என்ன செய்ய, உருவப்படம்னு போட்டாதே ஆபத்துக்கு வருது, நம்ம விளங்குறோமா இல்லையா? அது மாதிரியான உள்ள நவீன விஷயங்களுக்கெல்லாம் ஏற்ப குர்ஆன்ல வாசகம் இருக்கு. அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது. இது மனுஷன் சொன்னதா இருந்தா அவன் காலத்துக்கு தான் சொல்லுவான். இது அல்லாஹ் சொன்னதுனால கியாம நாள் வரைக்கும் உள்ளதுக்கெல்லாம் அதுல தீர்வு வர்ற மாதிரி இருக்கும். ஹதீஸ்ல அப்படி இருக்கும். அதனால என்ன வழங்க, அந்தந்த காலத்துல வரும்போது அந்தந்த அர்த்தம் அதுக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிப்பான் மனுஷன். அல்லாஹ் இறக்கும் போது அந்த அர்த்தம் இருக்குது, கண்டுபிடிக்க வாய்ப்பு தான் கொடுக்கப்படல. அல்லாஹ் இறக்குனான அப்பவே இந்த அர்த்தம்லாம் அதுல இருக்குது. இப்ப என்னென்ன அர்த்தத்தை நீங்க பாக்குறீங்களோ, எதிர்காலத்துல என்னென்னலாம் பாக்குறீங்களோ அது எல்லாமே எதுல இருக்கு, அந்த வசனத்துக்குள்ள இருக்குது, அந்த ஹதீஸ்ல இருக்குது. இப்ப யாருக்கு வாய்ப்பு கூட சொல்லுங்களேன். இப்ப எப்படி அவங்க எப்படி நம்மளும் நல்லா வழங்குவாங்க. சந்திர மண்டலத்துல இருந்தா கிபிலாவை எங்க நோக்குறதுன்னு கேட்டா, ஆனா கிறுக்கு போல சந்திர மண்டலுக்கு எப்படி போக முடியும்னு சொல்லுவாரா இல்லையா அவரு? அவர்கிட்ட போய் அபுகனி பாட்டு சாவி மாமட்டே போய் சந்திர மண்டலத்தில் இறங்கி விட்டால் எந்த பக்கம் தொழுவது, அங்க எங்க காபா இருக்கும், காபா இருந்தா தான் நோக்க முடியும் அப்படின்னு கேட்டா அவர் என்ன செய்வாரு, நீ கிறுக்க, நீ சந்திர மண்டலத்துக்கு போகணும்னு கேட்கறீ, எப்படி போக முடியும், இங்க இருந்து இப்ப மேல போறன்னு கேட்பாரு. அவருக்கு வழங்கவே செய்யாது, இந்த டாபிக் என்ன செய்யாது, அவருக்கு புரியாது. அப்ப இந்த காலத்துல புரியும். அப்ப என்ன வழங்கணும், இந்த காலத்துக்கு தகுந்தவாறு வாய்ப்புகள் மனுஷனுக்கு கூட வாய்ப்பு அதிகம் இருக்கிறதுனால அவனுக்கு என்ன செய்யும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறான். மூளையெல்லாம் கூட கிடையாது, அவனுக்கு உள்ள மூளை தான் கூட. அந்த காலத்தில் உள்ளவனுடைய மூளை தான் திறனானது. எந்த சமுதாயத்தில் உள்ளவனா இருந்தாலும் சரி,
அவன் அவன் சிலதை செஞ்சு வச்சுட்டதுனால அடுத்த வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இல்ல ஒண்ணுமே அவன் கண்டுபிடிச்சு நம்ம சொல்லாம போயிட்டான்னு வைங்களேன், சோறாக்குறது தான் இப்ப கத்துக்கிட்டு இருப்போம். அது தெரியறதுக்கு பல வருஷங்கள் நம்ம போயிருக்கும். இப்ப ஒரு குழம்பு வைக்கணும்னா அதுக்கு எவ்வளவு நாள் மெனக்கட்டு இருப்பான். நீங்க மீன் குழம்பு வச்சுட்டு போயிருங்க, மீனை வைக்கணும், என்னென்ன சேர்க்கணும், இதெல்லாம் வந்துகிட்டு நம்ம ஒரு எல்கேஜி மாதிரி உங்களுக்கு போயிருது. சின்ன பிள்ளை செஞ்சுட்டு போயிருது. ஆனா இதை கண்டுபிடிச்சு எவ்வளவு நாள் மெனக்கட்டு இருப்பான். என்னென்னத்தையெல்லாம் போட்டு இப்படிலாம் பார்த்து ஒரு டெஸ்டா பார்த்து இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கான்ல. இதுக்கு 10 வருஷம் போயிருக்குது. மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சரியான டேஸ்ட் அடையிறதுக்கு என்னவா இருக்கு, என்ன போட்டு போட்டு பாக்குறது தானே. அது இன்னதான் திங்கிற பொருள், இன்னும் அதெல்லாம் ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது. வேப்பிலை கொண்டாந்து போட்டு பார்த்திருப்பான், முருங்கை மரத்தை என்னத்தையாவது போட்டு ஒண்ணா போட்டு பண்ணிருப்பான். கடைசியில மிளகா தான் இது சரி இந்த ஒரு முடிவுக்கு வந்திருப்பான். மல்லி தான் சரின்னு முடிவுக்கு வந்திருப்பான். மிளகா மல்லி மட்டும்தான் உலகத்தில் இருக்குதா? உலகத்துல கண்ட குப்பையும் போட்டு என்னத்தை செஞ்சு பார்த்திருப்பாங்க. என்னெல்லாம் பார்த்துக்கிட்டு அவன் செஞ்சு தந்தவன இந்த மீன் குழம்புக்காக நம்ம உழைக்க வேண்டிய டைம் மிச்சமாயிருதுல. அடுத்த வேலையை நம்ம பார்க்கிறோம். நம்ம கூட இருக்கிற காரணம் அறிவு, அறிவுலாம் கூட கிடையாது. அவன் சில சோறாக்குற பஞ்சாயத்து அவன் பார்த்துட்டு போயிட்டான், மீனாக்க அவன் பார்த்துட்டு போயிட்டான். நீங்க வேற வேலையை தானே பார்க்கணும். அதனால டிவி கம்ப்யூட்டர் நீங்க போயிட்டு வேற பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவன் அந்த பேசிக்கான வேலையை அவன் செஞ்சுட்டு போயிட்டதுனால நம்ம செய்யறமே தவிர நம்ம பெரிய அறிவாள் அந்த காலத்தை உனக்கு அறிவு கூடலாம் என்ன செய்ய இருமாந்தெல்லாம் போயிடக்கூடாது. அவங்களுடைய அறிவை பார்த்தோம்னா ரொம்ப நம்மளோட கூட இருக்கு பழங்காலத்து ஆட்களுக்கு. அவனுக்கு வேலை தான், அவனுக்கு குறைச்ச வாய்ப்புல வந்து என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டான். அடிப்படை வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டான். இப்ப இந்த மாதிரி இந்த சட்டை தைக்கிறதுக்கு என்ன செஞ்சிருப்பான் அவன் யோசிச்சு பாருங்க. இந்த பஞ்ச நூலாக்குறதுல எவ்வளவு மெனக்கட்டு எத்தனையோ பொருள் உலகத்தில் இருக்குது. அதையும் அந்த பஞ்சை எடுத்து அதை போய் இப்படி திரிச்சு நூல் மாதிரி ஆக்கி அதை உன்னோட ஒன்னா கோத்து இப்படி செய்யலான்னு ஒரு நாலேஜ் கண்டுபிடிச்சனால நீங்க ஒரு மிஷின்ல போட்டு விட்டுட்டு எடுக்கிறீங்க. அந்த பஞ்சு பேல கொண்டு போறீங்க, நூலா வருதுன்னா அதுக்கு பேசிக் அவன் தானே. இல்லாட்டி அதைத்தானே இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்போம். அதனால என்ன விளங்கிட கூடாது, நம்ம அறிவுலாம் கூட நம்ம பெரிய சிறந்த சமுதாயம் விளங்கிறாதீங்க. நமக்கு அவங்களோட அறிவு கம்மி தான், நமக்கு பிந்தி வர்றவனுக்கு நம்மளோட அறிவு கம்மி தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் அவங்கள வந்து முடிச்சு பல காரியங்கள் அவன் முடிச்சு வச்சுட்டதுனால அப்பன் சொத்து சேர்த்து வச்சுட்டா பிள்ளை கஷ்டமா, அதான் மேட்ரு. அப்ப என்ன செஞ்சுட்டான், எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு போயிட்டான். இவன் மட்டும் தின்னுட்டு இருக்கிறான். எனக்கு அப்படி சொல்ல முடியாது. அவன் செஞ்சு நம்ம என்ன செய்யறோம், எனக்கு வாழ்க்கை லேசுன்னு அவன் சொல்லுவான். ஏன் லேசா இருக்குது, அப்ப சுமந்து கொண்டதுனால லேசா இருக்கு. இவனை பிச்சைக்காரனை விட்டு போனா அப்ப வாழ்க்கை எப்படி என்ன அர்த்தம் விளங்கிக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம அப்பன் சேர்த்து வச்சுட்டு போன மாதிரி இவங்க அறிவை சேர்த்து தந்துட்டு போயிட்டாங்க பல விஷயங்களை. நம்ம வந்து கொஞ்சம் தான் தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வேலை இல்லாம வந்து வேற என்னத்தையாவது சந்திரன் எதுக்கு யோசிக்கிறான், இந்த மேட்டர்லாம் முடிஞ்சதுனால யோசிக்கிறான். திங்கிறதா மேட்டர்னா அதெல்லாம் நிப்பான், குடிக்கிறதா மேட்டர்னா அதெல்லாம் நிப்பான் மனுஷன். அதெல்லாம் பினிஷ் ஆக்கியாச்சு, அதுக்கு உனக்கு வேலையே இல்லைன்றதுனால வர்றோம். அதனால என்ன விளங்கிற கூடாது, சஹாபியை மட்டும் அவங்களோட நம்ம அறிவு கூடன்னு சொல்லுவதா அவெல்லாம் சொல்லிடவும் செய்யாதியே, அது நெசமும் கிடையாது. அவன் அந்த காலத்தில் உள்ளவங்களுடைய அறிவு மூலையெல்லாம் என்னதுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா ரொம்ப தீவிரமா இருந்திருக்கிறது. ஆனா இந்த வாய்ப்பு நம்ம கூட என்ன விளங்கிக்கிறனே, நமக்கு அவங்களோட வாய்ப்பு அதிகம், அதான் விளங்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயத்தையும் பாருங்க. இப்ப சஹாபாக்களுடைய விஷயம் இந்த ஹதீஸ் முன்னறிவு பிரகாரம் அவங்களுக்கு தெரியாம இருந்தும் இருக்குது. இதே லாஜிக்கா தர்க்க ரீதியா நடைமுறையில் நீங்க விளங்கிட்டீங்க. இப்ப வந்து இப்ப நம்ம முத்தான்னு சொன்னோம்ல ஹஜ்ஜில தமத்து ஹஜ்ஜி, இந்த தமத்து ஹஜ்ஜி வந்து உமரலில் அவங்க தடுத்தாங்கன்னு சொல்றோம்ல, அவங்க தடுத்த மாதிரியே இது நிறைய குறிப்புகள் ஒண்ணுன்னா நீங்க வச்சுக்கலாம். உஸ்மான் ரலியல்லாஹு தடுத்திருக்கிறாங்க. இதே இதெல்லாம் இப்ப எதுக்கு சொல்றோம்னா ஆதாரத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரியல, இது லாஜிக்கா பார்த்தாலும் தெரியல, ஆதாரத்தை வச்சுக்கிட்டு பார்த்தாலும் நமக்கு தெரியுது ரசூலுல்லாஹ் தமத்து ஹஜ்ஜி பண்ணாங்கன்னு சொல்லி. ஆனா இது யாருக்கு தெரியல, உஸ்மான் ரலியல்லாஹு வந்து அதை மறுத்து இருக்கிறாங்க. இது புகாரில 1563 1563 பாத்தீங்கன்னா அவர் ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை அனுமதிச்சிருக்கிறாங்க, அது ஒரு தெரியவே இல்லை, தெரியாம தடுக்கிறார் அவர். அதை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நின்று கொண்டு சிறுநீர் கழித்தாங்களா, கழிச்சாங்கல்ல, இது அவங்க மனைவிக்கு தெரியல, உங்க 50 பேரும் தெரியுது. ரசூலுல்லாஹ் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தாங்களா நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். நீங்க எல்லாருமே தெரியும்னு சொல்றீங்க, அதுக்கு அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க. அவங்களோட நகமும் ஜலைமா வாழ்ந்த மனைவி சொல்றாங்க ரசூலுல்லாஹ் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தா, எவனா சொன்னா நம்பாதீங்க, பொய், அவங்க நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததே இல்ல, வெளியில கழிச்சிருக்கிறாங்க, உள் வீட்டுல இல்லன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப ஆயிஷா நாய்க்கு எது தெரியல, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நின்று கொண்டு சிறுநீர் கழித்தாருங்கிறது கட்டிய மனைவிக்கு தெரியல. இது புகாரில நீங்க எங்க பார்க்கலாம்னா 2471 226 225 224 அதை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா ருக்கூல அந்த காலத்துல ருக்கு செய்யற எப்படி செஞ்சாங்கன்னா, இந்த முட்டுக்கால பிடிக்கிறோம்ல, முட்டுக்கால தானே பிடிப்போம் ருக்கூல, அப்படி பிடிக்காம ரெண்டு கையும் ஒன்னா சேர்த்து
இப்படி தொடையில கொண்டு வச்சுக்கிறது. இது ரசூலுல்லாஹ் பின்னாடி மாத்திட்டாங்க. முதல்ல இந்த மாதிரி ருக்கு செஞ்சிருக்கிறாங்க, பின்னாடி என்ன செஞ்சாங்க மாத்திட்டாங்க. ஆனா மாத்தின பிறகும் ரசூலுல்லாஹ் மூத்தான பிறகு ஒரு சஹாபி இப்படி செஞ்சுட்டு இருக்காரு காலமெல்லாம். ஒரு சஹாபி நினைச்சிருக்காரு ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சா நான் பார்த்திருக்கேங்கிறாரு, மாத்துனது தெரியல. தொழுகைங்கிற எப்படி விஷயம் 5 வேளை நடக்கும், ஒரு தடவை 2 தடவை நடக்கிற விஷயம் இல்ல. அப்ப பல தொழுகை கவனிச்சு போய் பார்த்திருப்பாங்க. அவர் தொழுவு போயிருக்காரு, இதை கவனிக்காம இருந்திருக்காரு. அவர் சஹாபி தொலைபோமே இருந்திருப்பாரு, தொலை போயிருப்பாரு. யார் இப்னு மஸ்ஊத், அவரும் பெரிய சொன்னல குர்ஆன்ல உள்ள 2 சூரா இல்லைன்றாரு. அந்த இப்னு மஸ்ஊத் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த இதுக்கு பேர் தத்பீக். ருக்குவின் போது 2 கையையும் சேர்த்து தொடையில வைத்துக் கொள்வது இருக்குதுல, முட்டுக்கால பிடிக்கிறதுக்கு பதிலாக இப்படி முதல்ல இருந்து மாற்றப்பட்டதுங்கிற ஒரு விஷயம் யாருக்கு தெரியல, இப்னு மஸ்ஊத் தெரியல என்பதை புகாரில 790 796வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி அந்த காலத்துல ஜாஹிலியா காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப காலத்துல எல்லாம் கல்யாணம் பண்றது குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் கல்யாணம் பண்ணுவாங்க. வெளியூர் பிரயாணம் அந்த காலத்து அதிகமா இருந்துச்சு. மனைவி மக்கள் எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, பல மாதங்கள் வெளியூர்ல தங்கி இருக்க வேண்டி வரும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு வாழ்க்கை துணை இல்லாட்டி தப்பான காரியங்கள்லாம் செய்ய வேண்டி வரும்ங்கிறதுனால என்ன செய்வாங்கன்னா, இங்க இருந்து மக்காவுல உள்ள ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஈராக் பகதாதுக்கு போறாருன்னு வைங்க. பகதாதுல ஒரு 2 மாசம் இருப்பாருன்னா அதே நேரத்தில் 2 மாசம் அங்கே தங்கி இருக்க மாட்டாரு. அப்ப 2 மாசத்துல கெட்டு போக கூடாதுங்க என்ன பண்ணுவாருன்னா, அங்க ஒரு பெண்ணை பார்த்து 2 மாசம் நான் அங்க இருப்பேன், 2 மாசம் எனக்கு கல்யாணம் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்பாரு. 2 மாசத்துக்கு ஒரு பெண்ணை என்ன செய்வாரு, கல்யாணம் பண்ணிக்கிறாரு. 2 மாசம் போட்டே பண்ணிக்கிறாரு. 2 மாசம் முடிஞ்சோன்னா வர்றேன் அது பண்ணி கொடுத்துட்டு என்ன செய்வாரு, முறையா பினிஷ் பண்ணிட்டு ஊருக்கு வந்து சேர்ந்துருவாரு. அதாவது குறிப்பிட்ட காலத்துக்கு என்று கல்யாணம் பண்ணுவது. நம்ம கல்யாணம் பண்றது 5 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணித்தாங்க, 3 வருஷம் கல்யாணம் பண்ணித்தாங்க விளக்கமா தடுத்துருவாங்க. இன்னைக்கு கேட்க முடியுமா, அப்படி கல்யாணம் பண்ணித்தாங்கன்னா காலத்துக்கு பண்ணித்தாங்கன்னு அர்த்தம். ஆனா அந்த காலத்துல எப்படி பண்ணிக்கிட்டாங்க, உள்ளூர்ல பண்ணும்போது இப்படி பண்ணிக்கிறாங்க, வெளியூர்ல போய் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க, ஒரு காலம் போட்டு பண்ணுவாங்க. அந்த காலம் தேவையாக இருந்துச்சு. அந்த காலத்துக்கு என்ன செஞ்சு மனிதன் அந்த குடும்பம் அவனுக்கு ஒரு செக்ஸ் தேவைதானே, பல மாதங்கள் வெளியூர்ல இருக்கிறான். அதே நேரத்தில் முறையாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கள இழுத்துக்கிட்டுலாம் வந்து சேர முடியாது. அவன் ஊருக்கு வந்து சேர பெரிய கஷ்டம். முன்னூறுல கல்யாணம் பண்ணி பொண்ணையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துருங்கிறதெல்லாம் என்ன செய்யாது, பிராக்டிக்கலா சாத்தியமாகாது. அதனால என்ன செய்யணும், போற இடத்துல ஒரு கல்யாணம் பண்ண வேண்டியது, அதுக்கு பெரிய தொகை மகரா கேட்பாங்க. இந்த குறைந்த காலமா இருக்கிறதுனால பெரிய மகர் தொகை கேட்பாங்க. அது மாதிரி கொடுத்து விட்டு என்ன செய்வான், அதோட வந்துருவான். இந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருந்தது. இஸ்லாத்துல உண்டாக்குன பழக்கம் இல்ல, அதுக்கு முந்தைய அரபுகள்கிட்ட இருந்தது. இஸ்லாம் வருவதற்கு முன்னாடியே அரபுகள்கிட்ட இருந்தது. அப்ப இருந்ததை இஸ்லாம் தடுக்காததுனால அதையே சஹாபாக்கெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா உத்தரவு வந்தா தானே தடுக்க முடியும். தடுக்கப்படாத வரைக்கும் சஹாபாக்கள் போய் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பல வெளியூர்களுக்கு போய் தங்கும் போது இஸ்லாத்தை ஏற்ற சஹாபாக்கள் இந்த மாதிரி 3 வருஷம் 2 வருஷம் 6 மாசம் 3 மாசம் டைம் போட்டு என்ன செய்வாங்க, கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது துவக்கத்துல தடுக்காம இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் போர்ல நினைச்சிட்டாங்க, இனிமே கிடையாது, இனிமே கல்யாணம் பண்ணுவதாக இருந்தால் அவளை குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. காலத்துக்கெல்லாம் வாழ்வதற்கு பண்ணணும், முடியாம பிரிஞ்சு அது வேற விஷயம். கல்யாணம் பண்ணுவது என்ன செய்யணும், நம்ம தொடர்ந்து எப்பவும் உன்னோட வாழ்றேன் என்கிற அடிப்படையில தான் கல்யாணம் நடக்கணுமே தவிர இந்த காலம் குறிப்பிட்டு என்ன செய்யக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்னு அப்பாஸ் இருக்காருல்ல, எவ்வளவு பெரிய சஹாபி, அவருக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிருக்காங்க, தீனுடைய சட்டத்தை அல்லாஹ் இவருக்கு கற்றுக் கொடுப்பாயாக என்றெல்லாம் அவருக்கு துஆ செஞ்சிருக்காங்க. அவர் முஃபஸ்ஸிரீன்களுக்கு தலைவர் வேற அவருக்கு பட்டம்லாம் சொல்லுவாங்க. இந்த மதஹபுக்காரங்க என்ன செய்வாங்க, ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆன் விரிவுரையாளர்களுக்கு எல்லாம் அவர் தலைவர். அந்த மாதிரி அவர் தஃப்சீர் பண்ணக்கூடிய மேதையெல்லாம் என்ன செய்வாங்க, இந்த பட்டம் ரசூலுல்லாஹ் சொன்னது இல்ல, இவங்க எல்லாம் இந்த பட்டம்லாம் கொடுப்பாங்க. ஆனா அவர் சிறந்த சஹாபி தான். இப்னு அப்பாஸ்ங்கிறவர் நல்ல ஒரு அறிவாளியான ஒரு சஹாபி தான். அவர் பேர் அப்துல்லா தான், அப்துல்லா இப்னு அப்பாஸ். சொல்லுங்க, இப்னு அப்பாஸ் என்ன பண்றாரு தெரியுமா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகெல்லாம் இதை செய்யலான்னு ஃபத்வா கொடுக்கிறாரு. ரசூலுல்லாஹ் கைபர்ல தடுத்து விட்டாங்க. எதை தடுத்து விட்டாங்க, இந்த வாடகை மனைவின்னு வச்சுக்கிறீங்களா, முத்தாண்டா என்னது வாடகை மனைவி, அதாவது குறிப்பிட்ட காலத்துக்கு பேசி கல்யாணம் பண்றது. இந்த வாடகை மனைவியை கட்டக்கூடாதுன்னு சொல்லி தடை செஞ்சாச்சு. இது சபையில வச்சு தடை செய்யப்படுது. கைபர் போர்ல செய்யறாங்க. போர்னு சொன்னாலே பெரிய பெரிய சகாபாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க, பெரும் கூட்டத்தில் வச்சு தடை செய்யறாங்க. ஒரு 2 பேரும் குசுகுசுன்னு கூப்பிட்டு தடுக்கல, கைபர் போர்ல வச்சு என்ன செய்யறாங்க, டிக்ளேர் பண்றாங்க இனிமேல் கிடையாதுன்னு சொல்லி. அந்த ஒரு தடை, சபையில் செய்த தடை இவருக்கு தெரியாம காலத்துக்கு இவர் என்ன பண்றாரு, அது தப்பு இல்லை, இப்பவும் செய்யலாங்கிறார், இப்பவும் செய்யலாம்னு சொல்றாரு. இவர் ஆதாரம் வச்சுதான் ஷியாக்கள் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. ஈரான்ல இருக்குது. ஈரான் நாட்டுக்கு போனா என்ன செய்ய, இன்னைக்கு உங்களுக்கு தேவைண்டா ஒரு 3 மாசம் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடலாம், அதுக்கு நமக்கு ஹராமாயிரும், அவனுக்கு அது ஹலாலா இருக்கு.
அது மாதிரி என்ன செய்யறான் 3 மாசம் 2 மாசம் சொல்லி அந்த மாதிரி அது எனக்கு விபச்சாரம் வெளியே மாதிரி தான் அது முத்தா ஹஜ்ஜிலையும் முத்தாம்பாங்க. அதான் முத்தான ஜாலின்னு அதான் விஷயம். இந்த ஹஜ்ஜில கூட தமத்து ஜாலின்னு சொன்னோம்ல, அதுக்கு எனக்கு ஒரே வார்த்தை தான். நிக்காஹ்ல முத்துவா, ஹஜ்ஜில முத்துவா. முத்துவா மீம் தே ஆயில் சொல்லுங்களா. முத்தான்னு சொன்னா ஜாலின்னு அர்த்தம். ஹஜ்ஜில முத்தான்னு சொல்லுவாங்க, கல்யாணத்துல முத்தான்னு சொல்லுவாங்க. இது ஜாலி மட்டும் தான் இல்ல மேட்ரு, வாழ்வதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஜாலியா இருக்கிறதுக்காக பண்றது. அப்ப ஜாலி கல்யாணம் வச்சுக்கிறது, நம்ம வாடகை கல்யாணம் அர்த்தம் விளங்குறதுக்கா அப்படி போட்டுருக்கிறோம். அப்ப இந்த ஜாலியா இருக்கிறதுக்கா கல்யாணம் பண்றது இருக்குத, இது செய்யலான்னு யாரு கொடுத்தா? இப்ப அப்ப ஏன் மாத்தப்பட்டு தெரியல? நமக்கு தெரிஞ்சிருக்கு மாத்தப்பட்டு அவருக்கு தெரியல. பாருங்களேன், யார் நல்லா வழங்கி இருக்கிறா? மாத்தப்பட்ட விஷயம் நமக்கு நல்லா தெரியுது, சஹாபிக்கு என்ன செய்யல? இந்த மாத்தப்பட்ட விஷயம் தெரியாம இருந்திருக்குத. அப்ப இது எங்க இருக்குன்னு கேட்டா புகாரில 5116 5116 சஹாபாக்களை ஃபாலோ பண்ணா என்ன செய்யலாம்? இதை கூட செய்யலாம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப என்ன செய்யணும்? சஹாபாக்களை ஃபாலோ பண்ண சொல்றீங்க, ஒரு 2 மாசத்துக்கு ஒரு பொண்ணு பாருங்க அப்படி கேட்கணும். சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஒரு 2 மாசம் பொண்ணு கொடுக்கலான்னு கேட்கணும். ஏன் சஹாபியை ஃபாலோ பண்ணி கொடுக்க வேண்டியதானே? சரி. அதே மாதிரி இம்ரான் பின் ஹுசைன், இவர் ஒரு சஹாபி தான். இவர் இது கூடும்னு சொல்லியிருக்காரு. இப்னு அப்பாஸ் சொன்ன மாதிரியே இம்ரான் இப்னு ஹுசைன், ஹுசைனுடைய மகன் இம்ரான், இவர் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு பழைய சஹாபி தான், சீனியர் சஹாபி தான். இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த முத்தா கல்யாணம் கூடும், அது கூடும், அது தப்பு கிடையாது, செய்யலாம், அந்த பத்துவா கொடுத்திருக்காரு. பத்துவா எப்ப கொடுக்கிறார்? ரசூல்லா காலத்துக்கு பிந்தி கொடுக்கிறாரு. ரசூல்லா காலத்தை தடுக்கப்பட்ட ஒரு விஷயத்த கூடும்னு பத்துவா கொடுக்கிறாரு. உலகத்தையே செய்யப்பட்ட தடை உங்களுக்கு தெரியவில்லை. அப்ப இது புகாரில 4518 4518வது ஹதீஸ்ல இருக்கிறது. இதே மாதிரி இப்ப ஒருத்தன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறான். ஈடுபடும் பொழுது மனைவியிட்ட சேரும் பொழுது விந்து வெளிப்படல. இப்ப குளிக்கணுமா குளிக்க கூடாதா? உங்களுக்கு எல்லாம் தெரியுது, குளிக்க தேவையில்லைங்கிறாரு ஒரு சஹாபி. குளிக்கலான் இருக்குல்ல, அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் இவருக்கு தெரியல. விந்து வராட்டினது குளிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் யாருன்னு கேட்டா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி இருக்கிறாங்க. உபய் இப்னு கஅப் 2 பேரும். உஸ்மான் யார்? 4 கலீஃபாவுல வந்துடுறாங்க. இவன் சொல்றான்ல குலபாய ராசியன்கள்ல அதுல வருதுப்பா, இதான் சட்டமான்னு கேளுங்க. அவனே இல்லம்மா. அப்ப என்ன சஹாபாக்களை பின்பற்ற சொல்ற? அந்த சஹாபி என்ன பண்ணிருக்காரு? அதாவது மனைவிட்டு சேர்ந்து விந்து வெளிப்பட்டா குளிங்க, விந்து வெளிப்படாம பண்ணா என்ன செய்ய வேண்டியல, குளிப்பு கடமை கிடையாது, சும்மா கழுவிட்டு போய் தொழுதுக்கலாம் என்று யார் சொல்றா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இந்த 2 பேரும் சொல்லக்கூடியதும் புகாரியில 292 179 293 இந்த மாதிரி உள்ள இதுல என்ன இருக்குது, இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கப்புறம் இப்ப ஒருத்தர் இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்ச உங்களுக்கு தெரியலங்கிறது தான். இப்ப பாருங்களா, அதான் நமக்கு தெரிஞ்ச அறிவு கூட அர்த்தம் கிடையாது, நமக்கு கிடைச்ச வாய்ப்பு உங்களுக்கு இல்ல, அப்படி புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியுதுன்னு அர்த்தம், நமக்கு அந்த ஹதீஸ்கள் தொகுத்து கொண்டாந்து போட்டாங்க, முன்னாடி தொகுத்து கொண்டாந்து அவங்கள்ட்ட போடப்படல. அதனால என்ன செய்யல, அவங்களோட நம்ம நன்கு அறிந்தவர்களாக இருக்கிறோம் ரசூலுல்லாஹ் சொன்னது நடைமுறையிலே நிரூபணம் ஆயிருக்கிறது. நடைமுறை லாஜிக்காவும் நமக்கு தெரிகிறது, நடைமுறையிலே அது நிரூபிக்கப்படுகிறது என்பதற்காக இதை சொல்றோம். அதே மாதிரி இப்ப லுகா தொழுகை இருக்கு, லுகா தொழுகைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இருக்குது. லுகா தொழுகை இருக்கா இல்லையா? இருக்குது. ஆனா ஆயிஷா நாய் கிடையாதுங்கிறாங்க. நீங்க 3 பேர் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க என்னது லுகா தொழுகை இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா ஆயிஷா நாய் என்ன பண்றாங்க, லுகா தொழுகையா அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது, ரசூலுல்லாஹ் தொழுதே கிடையாது அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஆயிஷா நாயகி மறுக்கிறாங்க, இப்னு உமர் மறுக்கிறார். அப்துல்லா இப்னு உமர் என்ன பண்றாரு, சலாத்து லுகான்னு ஒண்ணு கிடையாது, லுகா தொழுகைன்னு ஒரு தொழுகையே நம்ம எல்லாருக்கும் தெரியுது, லுகா தொழுகை ஒண்ணு இருக்குங்கிறது. ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிறாங்களே, அவருக்கு என்ன தெரியல? இன்னைக்கு லுகா தொழுகை தெரியாது யாராவது இருப்பானா? சுன்னத் ஜமாஅத்தோட இருப்பானா? சுன்னத் ஜமாஅத்துல கூட லுகா தொழுகை இருக்குன்னு சொல்றானா இல்லையா? அப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய கொஞ்சம் லேசா ஒரு மார்க்கத்துல ஈடுபாடு இருந்தாலே அவனுக்கு டைம் டேபிள் வர போட்டுருக்கான் பள்ளிவாசல எல்லாம். அப்ப உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு மேட்ரு யார் மறுக்கிறாங்க? ஆயிஷா நாய் மறுக்கிறாங்க. இது எங்க இருக்குன்னு கேட்டா புகாரில ஆயிஷா நாய்க்கு மறுக்கிறது 1128, ஆயிஷா நாய்க்கு மறுக்கிறது 1128, இப்னு உமர் மறுக்கிறது 1175. 1175ல இப்னு உமர் மறுக்கிறார், என்னது லுகா தொழுகை கிடையாது. ஆயிஷா நாயகி மறுக்கிறாங்க 1128ல, புகாரி தான் எல்லாமே. அப்ப இது ஏன் நமக்கு தெரிஞ்சவங்க ஏன் தெரியல? பெரிய ஆச்சரியம் கிடையாது, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இது என்ன பெரிய நமக்கு ஆச்சரியமா தெரியல, இது
இது இப்படிதான் இருக்கும், இது பெரிய விஷயமோ சகாபாக்களுக்கு இது மட்டமெல்லாம் கிடையாது, இதுதான் யதார்த்தம், இதுதான் நடக்கும். இப்ப அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு வாய்ப்பு குறைவு, அதனால பெரிய ஆச்சரியம் கிடையாது, நம்ம எடுத்துக்கிறோம். அவங்க கிட்ட முழிப்பாங்க, எது இப்படி ரசூல் சஹாபிக்கு தெரியலன்னு சொல்றாங்க, இருக்குது ஹதீஸ்ல அப்படி. அடுத்து என்னாச்சு, இப்ப நேத்து கூட ஒண்ணு சொன்ன, அதையும் சேர்த்துக்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு என்ன செய்யல, அந்த 3 தடவை திரும்பி வரல, அபு மூசா வந்துட்டு சலான் சொல்லிட்டு திரும்பி போயிருவார்ல, அது தெரியல, அவரே ஒத்துக்கிறாரு. அது இதுல சேர்த்துக்கிறேன் இந்த லிஸ்ட்ல, முதல்ல சொல்லியாச்சு, ரெண்டாவது ஒரு இதை சேர்த்துக்கலாம். அந்த நம்பர் சொல்லிட்டோம், அதுல அது வந்து புகாரில 2062, 6245, 7353 அது இருக்குது. அப்ப இதுல என்ன செய்யுது, இவனு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியும், நமக்கெல்லாம் தெரியுது. 3 தடவை அனுமதி கிடைக்காத திரும்பி போயிடணும், இது நமக்கு தெரிஞ்சிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரியல, எத்தனை விஷயங்கள் தெரியலன்னு அவர் சொல்றாரு. அப்ப இது ரசூலுல்லாஹ் சொன்ன மெய்யாவது பாருங்க, என் காலத்தில் வாழ்ந்தவங்க நேரடியா கேட்கிறவங்களை விட பின்னாடி உள்ளவங்க நல்லா தெரிந்து கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொன்னாங்களே, அது அப்படியே நிறைவேறு, அதான் சொன்னபடியே நடந்ததுன்னு வர அந்த ஹதீஸ்ல வருது. அதே மாதிரி வந்து தயமம் செய்யறோம்ல, குளிப்புக்காக வேண்டி என்ன செய்யறோம், குளிப்பு கடமையானா ஒழுவுக்கு தயமம் செய்யற மாதிரி குளிப்பு கடமையானாலும் குளிரா இருந்தா ஏதாவது ஏற்படும்னா என்ன செய்யலாம், தயமம் செஞ்சுக்கலாம். இது வந்து இப்னு மஸ்ஊத் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, அதெல்லாம் கிடையாது, தயமெல்லாம் செய்யக்கூடாது, குளிருக்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது, குளிப்புக்காக வேண்டி தயமம் குளிக்கத்தான் செய்யணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஆதாரத்தை காட்டின பிறகும் இருக்கிறாரு, ஆதாரத்தை காட்டுறாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்களே, அனுமதிச்சிருக்காங்களே, ரசூலுல்லாஹ் செஞ்சாலும் நம்ம அனுமதி கொடுக்க கூடாது, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் போய் என்ன செய்வான், குளிக்காம தயமம் பண்ணிடுவான், நம்ம இந்த சட்டத்தை சொன்னோம் என்ற தெரிஞ்சுட்டு மறைக்கணுங்கிறாரு. அனுமதி இருக்குங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டினவனே என்ன செய்வாரு, அவர் எப்படி மறுக்கிறாரு, நாம இதை வந்து மக்கள்கிட்ட சொன்னோம் என்று சொன்னால் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் என்ன செய்வார்கள், அவர்கள் குளிக்காம தயமம் செஞ்சு போய் தொழ ஆரம்பித்து விடுவார்கள், நம்ம பர்மிஷன் கொடுக்க கூடாதுன்ற இவர்கையில மார்க்கம் இருக்கிற மாதிரி அது மாதிரியான வார்த்தையில சொல்றாரு. ஒரு புகாரில 346வது ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப இது மாதிரியான அது மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த 3 தலாக் விஷயம் பாருங்களேன், நமக்கு தெரியுது 3 தலாக் 1 தலாக் தாண்டு, யாருக்கு தெரியல, உமர்ல தெரியல, தெரிஞ்சு மீறாங்க. எது வச்சுக்கிட்டாலும் அவங்களும் நம்ம நல்லா பேணுறோம். அந்த ஹதீஸை எனக்கு பிந்தி வரக்கூடியவங்க நன்கு பேணக்கூடியவர்களா இருப்பார்கள்ங்கிறதுக்குல அவங்க கூட நடைமுறைப்படுத்தல. நம்ம என்ன செய்யறாத 3 தலாக்குனா 3 தலாக்கு இல்ல, ஒண்ணுதான் ரசூலுல்லாஹ் சொன்னபடி நடைமுறைப்படுத்துகிறோம். இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்ப இது ஒட்டுமொத்தமா இல்ல, நம்ம என்ன விளங்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களை விட பின்னாடி உள்ளவர்கள் நல்ல அறிந்து கொள்வார்கள் என்பதுதான் லாஜிக் படியும் மார்க்க ஆதாரப்படியும் நடைமுறையில் தெரிகிற உண்மை நிலவரங்கள் படியும் சரியானதை தவிர அவங்களுக்கு தான் மதுரப்புகளை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் அதற்கு சில தர்க்க ரீதியான வாதங்களை நம் முன்னால் எடுத்து வைக்கிறார்கள். அந்த வாதங்கள் எப்படியெல்லாம் தவறாக இருக்கின்றன, இதில் ஒரு பகுதியை நேற்றைய இதில் பார்த்தோம். 4 இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவங்கள்ட்ட நம்ம ஒரு கேள்வியை கேட்கணும்னு சொன்னா என்ன கேள்வி கேட்கணும், 4 இமாமை பின்பற்ற சொல்றீங்கள, உங்க வாதப்படி இந்த 4 இமாம்களை விட சஹாபாக்கள் சேர்ந்தவங்க தானே, சஹாபாக்கள் இந்த 4 இமாம்ல யாரும் சஹாபி கிடையாது, அதுல ஒரு இமாமும் தாபியில வருவாரு, 3 இமாம்கள் வந்து தபா தாபியில வந்துருவாங்க, 3ஆம் தலைமுறையில தான் வர்றாங்க. அப்ப சிறந்த காலத்தில் வாழ்ந்தாங்க என்ற காரணத்திற்காக 4 இமாம்களை பின்பற்றணும் என்று சொல்வார்களேயானால் அதை விட சிறந்த காலத்தில் வாழ்ந்தவங்களும் சிறந்த அறிஞர்களும் சிறந்த சிந்தனையாளர்களுமாக இருந்த சஹாபாக்கள் பேர்ல மதுரப்பு இருக்கானா இல்ல, அபூபக்கர் மதுரப்பு ஒரு மதுரப்பு இருக்குதா இல்ல, உமர் மதுரப்பு ஒரு மதுரப்பு இருக்கானா இல்ல, உஸ்மான் மதுரப்பு அலி மதுரப்பு ஏதாவது ஒரு சஹாபி பேர்ல மதுரப்புகளை வந்து இவங்க என்ன செய்யல, உருவாக்கி கொள்ளவில்லை. இது ஏன் என்று கேட்டா அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க, அந்த பதில தான் அவங்களுடைய போலித்தனம் வந்து நிரூபணமாகும், மதுரப்பு தேவையில்லை என்பது அந்த பதில இருந்து நிரூபணமாயிரும். அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, சஹாபாக்கள் காலத்துல வந்து எல்லாமே தொகுக்கப்படவில்லை, ஒன்று திரட்டப்படாத ஒரு காலமா இருந்தது. ஆனால் இமாம்கள் காலத்துல அதெல்லாம் தொகுக்கப்பட்டவங்களுக்கு கிடைச்சதுனால இவங்களுக்கு தான் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கிடைத்தது என்ற ஒரு பதில சொல்லுவாங்க. இதுதான் பதிலாக இருந்தால் மதுரப்பு தேவையில்லைங்கிறது ஆதாரம். ஒவ்வொரு காலம் செல்ல செல்ல முந்தி உள்ளவங்க இருக்க வேண்டியதுதான், பிந்தி உள்ளவங்களுக்கு தான் அதிகமான வாய்ப்பு முன்னாடி நம்ம விளக்கி இருக்கோம். அப்ப
அப்ப இமாம்கள் காலத்துல துவக்கப்பட்டதுனால அவர்களை பின்பற்றலாம் என்று சொன்னால் அவர்களை விட அதிகமாக சிறப்பாக துவக்கப்பட்டிருக்கிற காலம் நம்ம காலம். புக் வடிவிலையும் கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் வடிவத்திலையும் பல வகைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, திரட்டப்பட்டிருக்கு, துவக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் அனைத்து ஹதீஸ் நூல்களையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த காலத்துல கிடைத்திருக்கிறது. அந்த காலத்துல எல்லா கிதாபுகளையும் வாங்கி கூட இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா அந்த ஹதீஸ் எல்லாம் தொகுத்தாங்களே, அதுக்கு முந்தினார்களாக இவங்கலாம். அபு ஹனீஃபா இமாம் காலத்துல வந்து எந்த ஹதீஸ் கிதாப் தொகுக்கப்பட்டிருந்துச்சு? ஒரு ஹதீஸ் கிதாபும் இல்ல. இந்த புகாரி முஸ்லீம் சொல்லக்கூடியவங்க எல்லாம் அவங்களுக்கெல்லாம் பிந்தி வந்தவங்க. புகாரி இமாம், முஸ்லீம் இமாம், அபூ தாவூத், நஸஈ எல்லாம் சொல்றாங்க. இந்த புகாரி இமாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4வது இமாம சொல்றாங்களே அஹ்மத் இப்னு ஹம்பல், அவர் மாணவர் தான் புகாரி. 4வதா கடைசியா வந்தவருக்கு இவர் மாணவர்னு சொன்னா அபு ஹனீஃபா காலத்துல புகாரி இருந்திருக்குமா? அபு ஹனீஃபா அவருடைய மாணவர் தான் முஸ்லீம். புகாரி இமாமுடைய மாணவர் தான் யாரு? முஸ்லீம் இமாம். அப்படின்னா இவங்க எல்லாம் இன்னொரு தலைமுறைக்கு தள்ளி வந்துடுறாங்க. அப்ப இந்த ஹதீஸ் எல்லாம் இமாம்கள் காலத்துல தொகுக்கப்பட்டு இருந்துச்சு, அதனால அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. சஹாபாக்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்று மக்கள்கிட்ட, அப்பாவி மக்கள்கிட்ட போய் இவங்க என்ன செய்யறாங்க சொல்லி அதை நியாயப்படுத்துறாங்க. ஏன் சஹாபாக்கள் நீங்க மதம் உண்டாகல என்று கேட்டால் இதை சொல்லி என்ன செய்யறாங்க, நியாயப்படுத்துறாங்க. ஆனால் அதுல என்ன அடங்கி இருக்கிறது? அதுல ஒரு போலித்தனம் அடங்கி இருக்கிறது, பொய் அடங்கி இருக்கிறது. இமாம்கள் காலத்துல துவக்கப்பட்டதா சொல்வது முழுக்க முழுக்க பொய். இமாம்கள் காலத்திற்கு பின்னாடிதான் ஹதீஸ்கள் எல்லாமே செய்யப்பட்டது, அதிகமாக துவக்கப்பட்டது. மாலிக் இமாம் அவர்கள் ஒரு ஹதீஸை தொகுத்திருக்கிறார். மொத்தாங்கிற பேர்ல நினைச்சிருக்காரு. 4 இமாம்கள் ஒரு இமாமா இருக்கக்கூடிய மாலிக் இமாம் அவர்கள் இந்த கிதாபுக்கு பேர் என்ன? முஅத்தான்னு பேர். முஅத்தாங்கிற பேர்ல ஒரு கிதாபு தொகுத்து, சின்ன கிதாபு தான் அது. அபு ஹனீஃபா இமாமும் ஒரு ஹதீஸ் கிதாபு எழுதி இருக்கிறார். அது மொத்தமே 40 ஹதீஸ் தான். அபு ஹனீஃபா இமாம் தொகுத்து என்ன? முஸ்னத் அபு ஹனீஃபான்னு பேரு. ஒரு 40 ஹதீஸ், ஒரு 40 நோட்டு புக்ல கூட எழுத முடியாது, அவ்வளவு சின்ன புக்கு. அதான் அவர் தொகுத்த ஹதீஸுடைய மொத்தம் அவ்வளவுதான். முஸ்னத் அபு ஹனீஃபான்ற பேரு அந்த நூல் இப்போ இருக்கிறது. அப்ப அவர் அபு ஹனீஃபா இமாமுடைய கிதாபுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 40 பக்கம் நோட்டில் எழுதுறதை விட சின்னதாக இருந்தது அவர் தொகுத்தது. மாலிக் இமாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஒரு சுமாரான ஒரு ஹதீஸை தொகுத்தார், அவரா தொகுத்தார். எனக்கு அதுக்கு அங்கே மெனக்கட வேண்டிய தேவையும் இல்லை. ஏன்னு கேட்டா அடுத்த தலைமுறை தானே, அடுத்த தலைமுறையா இருக்கிறதுனால, ஒரு காவிரியா இருக்கிறதுனால சஹாபாக்களை பார்த்து உங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு என்ன செய்ய முடியும், இவரால கேட்க முடியும். அதனால வந்து அது மதீனாவுல உள்ள சஹாபாக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஹதீஸ் மட்டும் தான் இவருக்கு கிடைச்சது. மற்ற வெளியூர்களுக்கு போன சஹாபாக்கெல்லாம் தேடிலாம் போகல. ஒரு புகாரி இமாம் போன மாதிரி, ஒரு முஸ்லீம் இமாம் போன மாதிரி. அவர் ரஷ்யாவில் பிறக்கிறாரு புகாரி இமாம். ரஷ்யாவில் பிறந்து அங்கே தாஷ்கண்ட்ல பிறந்து என்ன செய்யறாரு, புகாராங்கிறது ரஷ்யாவில் தான் இருக்கு அந்த ஊர். அங்கே பிறந்தவர் என்ன செய்யறாரு, இஸ்லாம் எல்லாம் சென்ற பிறகு மார்க்கத்தை சொல்வதற்காக வேண்டி ஊரா பிரயாணம் பண்ணி போனாரு. இந்த ஊர்ல ஒரு சராபி வந்திருப்பாங்கன்னு சொன்னா இந்த ஊருக்கு வருவாரு. அந்த ஊருக்கு ஒரு சராபி வந்திருக்காரு கேள்விப்பட்டு அங்கேயும் போவாரு. அவர் மூலமா ஏதாவது உங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்குதா, அவர்கிட்ட படிச்சு யாராவது இருக்கிறாங்களா, அவர்கிட்ட படிச்சு யாராவது இருக்காங்களான்னு கேட்டு ஹதீஸ்களை செதறி கிடறதெல்லாம் தேடி தொகுத்தவங்க யாரு, ஹதீஸ்களை இமாம்கள். அப்ப அந்த ஹதீஸ்களை இமாம்களுக்கு பின்னாடி மதுஹப் உண்டாயிருந்தா ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். மதுஹப்கள் எப்ப உண்டாயிருக்குன்னு இந்த ஹதீஸ்கள் எல்லாம் தொகுத்து முடிச்சாங்கல்ல, ஒரு 350-400 மேல. அப்ப உள்ள அறிஞர்கள் வந்து நிறைய ஹதீஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு, தொகுத்து ஆராய்ச்சி பண்ணாங்க. முந்தி உள்ளவங்களுக்கு கிடைக்கல என்று சொல்வார்களே, ஆனால் அதுவாவது இந்த வாதத்துக்கு ஒரு வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனா இவங்க சொல்லக்கூடிய எல்லா இமாம்களுமே ஹதீஸ் தொகுக்கிறது முந்தி உள்ளவங்க. ஷாஃபி இமாம் அவரே ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார், ஹதீஸ் சம்பந்தமா உம்முங்கிற கிதாபு அவரும் எழுதியிருக்கிறார். அவரு கிதாபும் வந்து குறைந்த அளவு ஹதீஸ்களை கொண்டதுதான், எல்லா ஹதீஸும் அதுல இருக்காது. இப்ப நம்ம பாக்குறோமே இவ்வளவு ஹதீஸ்ல 6% கூட புகாரி இமாமுடைய ஷாஃபி இமாமுடைய உம்முங்கிற கிதாபுல இருக்காது. மாலிக் இமாம் கிதாபுல அவ்வளவு ஹதீஸ்கள் இருக்காது. அபு ஹனீஃபா இமாம் கிதாபும் இருக்காது. அஹ்மத் இப்னு ஹம்பல் 4வது இமாம் இருக்காருல்ல, இந்த 4 இமாமுல ஒவ்வொரு இமாமும் ஹதீஸ் கிதாபுகள் ஒண்ணு எழுதிட்டு தான் இருக்கிறாங்க, தொகுத்து தான் இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் என்னது, ரொம்ப 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 சின்ன ஒரு அளவு உள்ளது. அதை வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு ஹனவி மதவுக்காக போய் இந்த முஸ்னத் அபு ஹனீஃபாவை கொடுத்து இதுல இருந்து நான் கேட்கறதுக்கு பதில் சொன்னா சொல்ல முடியுமா வரால? ஆனா அவருடைய மொத்த தயாரிப்பு எவ்வளவுதான், அந்த முஸ்னத் அபு ஹனீஃபாங்கிறது கிதாபு தான். அப்ப இந்த காலத்தை நீங்க விளைவிக்கலாம்.
இப்ப அபு ஹனீஃபா இமாமுடைய காலம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவர் ஹிஜ்ரி 80ல பிறக்கிறார். அபு ஹனீஃபா பிறக்கிறது எப்ப? ஹிஜ்ரி 80ல பிறக்கிறார். 180ல மூத்தாயிடுறாரு. அபு ஹனீஃபா இமாமுடைய பிறப்பு ஹிஜ்ரி 80, 150ல மூத்தாயிடுறாரு. உலகத்தில் 70 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். 70 வயசு வரைக்கும் நினைச்சிருக்காரு அவரு. 80க்கு 150 70 தானே. 80ல பிறக்கிறாரு, 150 மூத்தா போறாங்க. எத்தனை வருஷம்? 70 வருஷம் வாழ்ந்தாரு. இந்த 70 வருஷ காலத்துல ஹதீஸை தேடி அலைஞ்சிருந்தா இந்த மாதிரி 40 நோட்டு தான் கிடைக்குமா? 70 வருஷ காலம் இருந்திருக்கிறாரு. அவர் கிடைச்ச ஹதீஸ் எவ்வளவு? ஒரு சின்ன ஒரு புக் டைரி அளவுக்குள்ள கூட கிடையாது. ஷாஃபி இமாம் 150ல பிறக்கிறாங்க. அதாவது இவர் மூத்தா போன வருஷம் அவர் பிறக்கிறார். அபு ஹனீஃபா இமாம் எப்ப மரணிக்கிறாரோ ஹிஜ்ரி 150ல, அந்த வருஷம் யார் பிறக்கிறா? ஷாஃபி இமாம் பிறக்கிறாங்க. அவங்க 204ல மூத்தாயிடுறாங்க. 54 வருஷம் அவருடைய வாழ்நாள் எவ்வளவு? 54 வருஷம் அவர் வாழ்ந்திருக்கிறார். அதே மாதிரி மாலிக் இமாம் எடுத்துட்டீங்கன்னா ஹிஜ்ரி 93ல அபு ஹனீஃபா 80ல பிறக்கிறாரு இல்லையா? அவங்க ஹிஜ்ரி எத்தனையில் பிறக்கிறாரு? 93ல பிறக்கிறாரு. 179ல மூத்தாயிடுறாரு. 93ல பிறந்து 179ல மூத்தாகிறாரு. 86 வயசு, 86 வருடங்கள் அவர் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். அஹ்மது இப்னு ஹம்பல் எடுத்துட்டீங்கன்னா 164ல அவங்க பிறக்கிறாங்க. 241ல மூத்தாகிறாங்க. 164ல பிறந்து 241ல மூத்தாகிறாங்க. அது 77 ஆண்டுகள் இந்த உலகத்தில் நினைச்சிருக்காங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. இது ஒரு தகவலுக்கு நீங்க வச்சுக்கிறீங்க. இந்த அபு ஹனீஃபா இமாமை தவிர மற்ற 3 இமாம்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சங்கிலி தொடர் இருக்கிறது. என்ன சங்கிலி தொடர்னா, இந்த மாலிக் இமாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மாணவர்கள் ஒரு மாணவர் தான் ஷாஃபி இமாம். மாலிக் இமாம் ஒரு இமாம் இருந்தார் இல்லையா, அவருடைய மாணவர்கள பல மாணவர்கள் இருந்தாங்க. அது ஒரு மாணவர் தான் யாரு? ஷாஃபி இமாம். இந்த ஷாஃபி இமாமுடைய பல மாணவர்கள் ஒரு மாணவர் தான் அஹ்மது இப்னு ஹம்பல், 4வது இமாம். மாலிக் இமாமுடைய மாணவர் ஷாஃபி, ஷாஃபியுடைய மாணவர் யாரு? ஹம்பல் இமாம். ஹம்பல் இமாம்ங்கிறாங்கல்ல, 4வது மதம் சொல்றாங்க இல்லையா, அவர் யாருக்கு படிச்சவரு? ஷாஃபி இமாம்கிட்ட படித்த மாணவர் தான். அபு ஹனீஃபா இமாமுக்கு இந்த தொடர்பு கிடையாது. அவர் ஒரு தனி, அவருடைய மாணவர்கள் யார் இந்த மாதிரி இந்த லிஸ்ட்ல வரல. அப்ப இந்த 3 இமாம்களை வச்சு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, மாலிக் இமாமே நிறைய ஒரு புக்கை தொகுத்தான இருக்கிறாரு. அவர் சொல்றது பெரிய அறிஞர் தான் கரெக்டா இருக்குன்னு சொன்னா, அவர்கிட்ட படிச்ச மாணவர் மாற்றுகிறத உண்டாக்குவாரா? அவர்கிட்ட படிச்சவர் தான் ஷாஃபி இமாமு. நம்ம உஸ்தாத் வழியில போய் கொண்டு போனாரா? அவர் உழைச்சிட்டு வந்தார். அவர்கிட்ட தப்பு வரலாம். அவர் கிடைச்ச ஹதீஸை வச்சு அவர் சொல்லி இருக்கிறாரு. நமக்கு அதை விட கூடுதலா கிடைக்கும் போது நம்ம ஏன் மாலிக் இமாம் பின்பற்றணும்னு சொல்லி, அப்ப மாணவர்களாலேயே இந்த மதுஹப் உண்டாகி இருக்கும் பொழுது, அவங்க பேர்ல உண்டாகி இருக்கும் பொழுது என்ன விளங்குகிறது? அந்த மதுஹபுடைய இமாம்களை இந்த கொள்கையில் இல்லை, எங்களை பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை இல்லைன்னு வருது. அதே மாதிரி ஷாஃபி இமாம்கிட்ட படிச்ச அஹ்மது இப்னு ஹம்பல் என்ன பண்றாங்க? அவங்களும் ஒரு மதுஹப அவங்க எதிர்த்து, மதுஹப எதனால உண்டாகுதுன்னா எதிர்த்து சொன்னா மதுஹபாகும். அதையே சொன்னா மதுஹபன் ஆகியிருக்காரு. மதுஹபன் அவங்க உண்டாகல. அதாவது ஷாஃபி இமாம் சொன்னதுக்கு எதிராக இவர் பல கருத்துக்களை சொல்லும் பொழுது இவருக்கு ஒரு கூட்டம் உண்டாகி போயிடும். அப்படிதான் உண்டாச்சு. அதே கருத்து சொன்னாருன்னா இவரு கூட்டம் உண்டாகாது. இவர் கொஞ்சம் மாற்றி சொன்னதுனால இவருக்கு ஒரு கூட்டம் உண்டாகுது. அப்ப இந்த மாதிரி 3 இமாம்களும் மாணவர்களாக இருந்தும் கூட ஒருவருக்கு ஒருவர் மாற்றமாக இணைஞ்சிருக்கிறாங்க. தீர்ப்பளித்துக் கொண்டு தனித்தனி நாட்கள் அவங்க போயிருக்கிறாங்க. எதனால போனாங்க? இந்த மாலிக் இமாம் கிடைச்ச அடிப்படையில் அவர் பண்ணியிருக்கிறாரு. அதோட கூட எங்களுக்கு கிடைச்சிருக்கு. மாலிக் இமாம ஷாஃபி கூட சொன்னது கிடையாது. மாலிக் இமாம் எங்க உஸ்தாதோட கூட போயிட்டா இருந்தாரு அப்படிலாம் சொன்னது கிடையாது. அவருக்கு கிடைச்சதை வச்சு அவர் சொன்னார். ஆனா இவருக்கு அதோட கூடுதலா கிடைக்குமே நாங்க அதை ஏற்றுக்க மாட்டோம், ஹதீஸை தான் ஏற்றுக்கோண்டாரு. அதே மாதிரி ஷாஃபி இமாமா அஹ்மது இப்னு ஹம்பல் ரொம்ப மதிப்பாங்க உஸ்தாத. மதிக்கிறது வேற, அது ஏற்றுக்கிறது அவசியம் கிடையாது. அவருக்கு வழியா வச்சு எங்களுக்கு அதோட ஹதீஸ் தர முடியும்னு அஹ்மது இப்னு ஹம்பலும் ஹதீஸை தரத்தாரு. அவர் ஹதீஸ் தான் இன்னைக்கு இருக்கிற பிரபலியமான அந்த 9 கிதாபுகள்ல அதான் பெரிய கிதாப். புகாரியை விட என்னது, புகாரி ஒரு 7000 ஹதீஸுக்குள்ள இருக்குன்னு சொன்னா அஹ்மது 30,000 ஹதீஸ் இருக்கு. 4 புகாரிக்கு சமம். முஸ்னத் அஹ்மது இப்னு ஹம்பல் சொல்றது இல்லையா, அஹ்மது இமாம் தொகுத்த முஸ்னத் அஹ்மது என்பது புகாரியுள்ள ஹதீஸின் எண்ணிக்கை போல 4 மடங்கு உள்ளது.
பெரிய புக் அது. அப்ப அவருடைய மாணவர் தான் வந்து புகாரி இமாம். ஆனா என்ன கரெக்டா ஃபில்டர் பண்ணல அவரு. இந்த புகாரி இமாம் மாதிரி வட்டி கட்டி அந்த மாதிரி செய்யாம ஒரு சரியான ஹதீஸ் தவறான ஹதீஸும் கலந்ததாக அவருடைய ஒரு நூலில் இடம்பெற்றிருக்கிறது. இப்ப இந்த 4 இமாம்ல ஹதீஸுக்கு ஓரளவுக்கு மெனக்கெட்டு தேர்ந்தவங்க எழுதுட்டீங்கன்னா இந்த அஹ்மது ஹம்பல் இமாம தான் செய்ய முடியும், சொல்ல முடியும். பரவலா அவர் பயணப்பட்டிருக்கிறாரு, பரவலா தேடி இருக்கிறாரு, நிறைய பகுதியில் உள்ள ஆட்களுடைய ஹதீஸ்கள் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் அவர் செஞ்சிருக்கிறார். இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம், இந்த இமாம்கள் காலத்துல ஹதீஸ் எல்லாம் தொகுக்கப்பட்டுங்கிறாங்க. தொகுக்கப்பட்டதுனாலதான் நாங்க இமாம பின்பற்றோம். சஹாபாக்கள் காலத்துல தொகுக்கப்படலை என்று சொன்னா 2 பொய் அதுல இருந்து வளைக்கணும். ஒண்ணு, தொகுக்கப்பட்டதா சொல்வது பொய், தொகுக்கப்பட கிடையாது. ஹதீஸ் எல்லாம் செய்யப்படல. 4 இமாம்கள் காலத்துல வந்து கொஞ்சம் டெவலப்பா சொல்லிக்கணும். அதாவது சஹாபாக்கள் காலத்தை விட கொஞ்சம் பரவாயில்ல. சஹாபிகளுக்கு கிடைச்சது வந்து ஒரு 2 ஹதீஸ் கிடைச்சா இவருக்கு 5 ஹதீஸ் கிடைச்சு சொல்லிக்கலாம். அவ்வளவுதான். தவிர நம்மள 100 ஹதீஸ் கிடைக்கிறது இருக்கிறோம். நம்ம 100% ஹதீஸ்கள் கிடைக்கிற காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த வார்த்தை வச்சாங்கன்னு சொன்னா மதஹப் இல்லைன்னு நிறுவனமாகும். அப்ப ஹதீஸ்கள் கிடைப்பதற்கு ஏற்றவாறு தான் முடிவு செய்ய வேண்டும், கிடைத்ததற்கு ஏற்றவாறு தான் ஆய்வுகள் அமையும். குறைவாக கிடைத்தவர்களை நிறைவாக கிடைத்தவர்கள் எப்படி பின்பற்றுவது? அவங்களுக்கு குறைவாக தரம் கிடைச்சிருக்குது, நமக்கு அதோட கூட கிடைச்சிருக்குது, அவங்க வேணா நம்மளை பின்பற்றலாம். இந்த காலத்துல இல்ல அவங்க வேணா நம்மளை பின்பற்ற அளவுக்கு நம்மள்ட்ட இருக்கு தேடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத விட நம்ம அவங்களை பின்பற்ற அளவுக்கு என்ன அவங்களோட சரக்கு எங்க அதிகமா இருந்துச்சு? சரக்கு இல்லையே. இதான யதார்த்தமான ஒரு விஷயம். இருந்தாலும் இஷ்டப்படுத்துங்க. என்னென்ன கிதாபு இந்த 4 தவிர ஹதீஸ் சம்பந்தமாக இந்த 4 இமாம்களுக்கு உள்ள கிதாபு வரல. இதை தவிர என்னென்ன கிதாபுகள் அபு ஹனீஃபா தொகுத்த புக்கெல்லாம் காட்டு, அல்ல அபு ஹனீஃபா காலத்தில் தொகுக்கப்பட்டிருந்த புக்குகள் இருந்தா அந்த பட்டியலை காட்டுங்க. ஒரு பட்டியலுமே இல்லை. அப்ப இந்த வாரத்தை வைக்குவாங்க. ஏன் பின்பற்றுவது என்ன செய்வாங்க? இந்த ஒரு வாரத்தை வைப்பார்கள். இது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம், பொய்யான வாதம், மதுரவு தேவையில்லை என்பதற்கு தான் உதவக்கூடிய வாதம். உங்களுடைய இந்த பதில் வந்து எதை காட்டுது? மதுரவு தேவையில்லை, ஹதீஸ் தொகுக்கப்படாத காரணத்தினால மதுரப்புகள் அவசியம் இல்லைன்னு சொல்லிடணும். 2 விஷயமாச்சா. 3வது என்ன தெரியுமா? இந்த மதுரப்புக்காரர்களுடைய விஷயத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது. சரி, அப்படி ஒரு பேச்சு வச்சுக்கிறோம். அந்த சஹாபாக்கள் காலத்தில் தொகுக்கப்படல. இந்த 4 இமாம்கள் காலத்துலதான் தொகுக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கிடுவோம். அப்படின்னா 4 இமாம் தான் பின்பற்றணும். ஆனா பின்பற்றுவது 4 இமாமையா கிடையாது. அது அடுத்த போயிருந்தது பேருதான் அபு ஹனீஃபான்னு சொல்லிக்குவாங்களே தவிர இந்த ஹனபி மதுஹப் சொல்வதற்கும் அந்த அபு ஹனீஃபா இமாமுக்கும் எந்த விதமான சம்பந்தமே இருக்காது. ஷாஃபி மதுஹப்னு சொல்லிக் கொள்வார்கள். ஆனா ஷாஃபி இமாமுடைய கருத்தை அவங்க ஃபத்வா கொடுப்பாங்க கிடையாது. மலர்ந்தாக்கள் போனீங்கன்னா அபு ஹனீஃபாவுடைய எந்த கிதாபாவது பாடத்தில் வச்சிருப்பாங்களா? பாடத்துல கிடையாது. எங்க பாடு கேட்டா அவர் கிதாபு இல்லை என அழிச்சுட்டாங்க எதிரிகள். வேறு அபு ஹனீஃபா இருக்கிறாங்க. ஒரு ஆளுடைய கிதாபே இல்லைன்னா அவர் பெரிய ஆராய்ச்சியை வந்து எப்படி முடிவு பண்றது? ஒரு ஆளுடைய ஆராய்ச்சியை நம்ம ஆய்வு செய்யறதா இருந்தா அவர் காலத்துல வாழ்ந்திருந்தா என்ன செய்யலாம்? அதை வச்சு தெரிந்து கொள்ளலாம். அல்லது அந்த காலத்துல வீடியோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தா என்ன செய்யலாம்? தெரிந்து கொள்ளலாம். ஆராய்ச்சி பண்ணியிருக்காருன்னு அதுவும் இல்லை. அவர் எழுதியாவது ஏதாவது விட்டுட்டு போயிருந்தாருன்னு அதை பார்த்துட்டு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய ஆராய்ச்சி எங்கன்னு அபு ஹனீஃபா இமாம் பெரிய ஆராய்ச்சியாளர்னு சொல்றீங்க. அவர் செஞ்ச ஆராய்ச்சியெல்லாம் எங்க? எதிரிகள் அழிச்சுட்டாங்கன்னா ஏற்றுக்கிற மாதிரியா இருக்கு. இவர் தான் அழிக்கிற இடத்துல இவர் தான் இருந்தார். அபு ஹனீஃபா இமாம் தான் ஆட்சியையும் அதிகாரத்திலையும் அந்த பக்தாத் நகரத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்புலையும் இருந்தவர் யாரு? அபு ஹனீஃபா. அவர் வேண்டாம் மற்றவங்க கிதாப் அழிக்க முடியுமே தவிர அவர் கிதாப் என்ன செய்ய முடியாது, யாருமே அழிக்க முடியாது. அவர் கிதாப்லாம் இது பண்ணிட்டு இருக்கல. கொஞ்சம் வாதம் பண்ணக்கூடிய திறமை உள்ளவராக இருந்தாரு. அரசாங்க பொறுப்புல இருந்ததுனால அரசாங்க பொறுப்புல உள்ளவர்களை புகழ்ந்து சில பேர் என்ன செய்வாங்க, ஆவான்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம். பக்தாத் நகரத்தை அவர் தான் நிர்மாணிச்சார். பக்தாத்ங்கிறாங்களே அந்த நகரத்தை உண்டாக்குனது யாரு? அபு ஹனீஃபா இமாம் தலைமையில தான் அந்த அன்றைய ஆட்சியாளர்கள் பொறுப்பு ஒப்படைச்சாங்க. அதனால ஒரு ஃபேமஸ். அதனால என்னவாயிருச்சு, அவர் ஒரு ஃபேமஸ் ஆகி போயிட்டார். தவிர அவருடைய ஆய்வுகளை பார்த்து புக்குகளை பார்த்து இவ்வளவு அழகா சிந்தித்து இருக்கிறார் இந்த மாதிரி அவருக்கு பேர் கிடைச்சி சும்மா உண்டாக்குறது. சில தலைவர்கள் என்ன செய்வாங்க, அது மாதிரி உண்டாக்குவார்கள். அது மாதிரி அவருடைய மாணவர்கள் சொல்லக்கூடிய அபு யூசுப் முகமது இவங்கெல்லாம் நினைச்சாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா ஆக்கப்பட்டார்கள். அபு ஹனீஃபாவுக்கு பிறகு அபு யூசுப் என்ன பண்றாரு, அந்த இஸ்லாமிய அரசாங்கத்தில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி யாரு? அபு யூசுப். அவர் என்ன பண்ணுவாரு, அவருடைய குருநாதரோட புகழ்ற மாதிரி அவர் என்ன செய்வாரு. அந்த மாதிரி அப்படித்தான் இந்த மக்கள்கிட்ட இவங்களுக்கு ஒரு வந்ததை தவிர
சிறிய மக்கள்கிட்ட ஒரு பிரச்சாரம் பண்ணி சிறிய பயங்கரமான கருத்துக்களை வைத்து வாதங்களை பண்ணி அதன் மூலமாக மக்கள் இடம் பிடிச்சாருன்னா இல்ல கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு அவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தா அவர் எப்படி தீர்ப்பளிப்பாரு இந்த மாதிரி தான் அபோனிவார் சொன்னார்னு சொல்லுவார். அண்ணா அபோனிவார் பெரிய ஆளா போயிடுவார். எந்த தீர்ப்பு போடுறதுனால யார் மேல போட்டுக்கிறாரு அபு யூசுப்ங்கிறவரு அவரு ஜட்ஜா இருக்கிறாரு. எங்க அபோனிபாய் இமாம் ஒரு பெரிய அறிஞர் அவர் சொல்லியிருக்காரு அதனால இதான் மத்துவா இப்படியே பரவுனதுனாலதான் அவங்க மதரவு உலகத்தில் அதிகமாகவும் இருக்கிறது. அந்த தாக்கத்தில் உள்ளவர்கள் தான் நாடு பிடிக்க வந்து வந்தாங்க. 3000 எல்லாமே இருக்குது. எல்லாமே என்னவாகுது அந்த அரசாங்கத்தினுடைய ஜட்ஜாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக அவர் அபு யூசுப் அவருடைய நேரடி மாணவர் நியமிக்கப்பட்டதன் காரணமாகவும் அதைத் தொடர்ந்து அவரை தொடர்ந்து வந்தவர்கள் அதே பதவிகளில் நீடித்துக் கொண்டிருந்த காரணத்தினாலேயே அரசாங்கத்திலேயே அது வந்து அரசாங்க கொள்கையா மாறிவிட்டது. ஒரு அரசாங்கம் நினைச்சுன்னா அது எல்லாத்தையும் செஞ்சிடலாம்ல. அந்த மாதிரி தான் நம்ம ஹனபிங்கிறதெல்லாம் பெரிய ஷாபி ஹனபி சரியான விவாதம் பண்ணி அதுல வந்து ஹனபி ஜெயிச்சு இந்த ஊர் இந்த நாட்டு ஹனபியா போனாங்க. அப்படியே நடந்திருக்காங்க. அப்படிலாம் நடக்கல. நம்ம இந்தியாவில் ஹனபியா இருக்கிற காரணம் என்ன அந்த முகலாய மன்னர்கள் ஆட்சியில் வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அந்த கிதாபுல பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த சங்கிலி தொடர ஆட்சியாளர்கள் ஏற்கனவே இருந்தாங்கல்ல அதை கொண்டு வச்சு தீர்ப்பளிச்சாங்க. அப்ப இந்த மக்களுக்கு ஹனபியும் தெரியாது சாமியும் தெரியாது. ஹனபிட்டு போய் ஹனபில என்ன தெரியுங்க அவனுக்கு அபு ஹனீஃபான்னு சொன்னாலும் பிடிக்கும். அபு ஹனீஃபா யாரும் ஹனபிடுவான். அபு ஹனீஃபா இமாம்ல அபு ஹனீஃபாவா எங்களுக்கு தெரியாதுன்னு அவனுக்கு ஹனபி இமாம் தான் தெரியும். அவருடைய சொந்த பேரும் தெரியாது, அவருடைய வரலாறு தெரியாது. அப்பெல்லாம் ஹனபின்னு விளங்கிய ஹனபியா இருக்கிறாங்க. இல்ல சொல்லி கொடுக்கப்பட்ட ஹனபி நீங்களா ஹனபி நம்மளாம் ஹனபி அவருக்கு மட்டும்தான் இவங்களுக்கு தெரியுமே தவிர ஆராய்ச்சி பண்ணி இந்த மதரபுகள்லாம் என்ன செய்யல மக்கள்கிட்ட வர கிடையாது. அப்ப அதனால நம்ம என்ன செய்யறோம்னா இப்ப ஹனபி மதரபுடைய கித்தாபுகள் என்று சில கித்தாபுகளை மதரசாவோட சொல்லிக் கொடுப்பாங்க. இன்றைக்கே ஒரு விஷயம் கூடுமா கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடும்னு சொன்னாலும் கூடாதுன்னு சொன்னாலும் ஆதாரத்தை எல்லாம் காட்டுவாங்க. துருள் முத்தாரு, தத்துல் முத்தாரு, சிதாயா, ஷரபுல்காயா, ஆலம்கீரி, கன்சு, நூறுலாது, புதூரி இதெல்லாம் மதரசாக்கள் ஓதி கொடுக்கப்படுவதும் பத்துவாவுக்கு சொல்லப்படக்கூடிய கிதாபுகளுமா இருக்கிறது. இதெல்லாம் எழுதப்பட்டு 400 வருஷம் ஆகுது. இவங்க எந்த கிதாப ஹனபி மதருக்கு ஆதாரம் காட்டுறாங்களோ இது எழுதப்பட்ட எவ்வளவு நாள் ஆகுது 400 வருஷம். அப்ப 400 வருஷத்துக்கு முந்தைய அபு ஹனீஃபா வந்தாரா? அபு ஹனீஃபா வந்து 1400 வருஷத்துக்கு முந்தினவரு. இடையில 1000 வருஷமா உள்ள கிதாபெல்லாம் காணா. அபு ஹனீஃபா காலத்துல இருந்து 1000 வருஷத்துக்கு முந்தினா எங்க அபு ஹனீஃபா எழுதுறது எங்க அவருடைய மாணவர்கள் எழுதுறது ஏன் காணா? பத்துவாவில் காணா. மாணவருக்கு மாணவர் எழுதுன கிதாபுனா எங்க போயிடுச்சு? அது 400 வருஷத்துக்கு முந்தைய இந்த முகலாயர்கள் காலத்துல எழுதுனாங்களே இந்தியாவை முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சி பண்ணும்போது எழுதப்பட்ட கிதாபுக்கு எல்லாம் மேட் இன் இந்தியாவில் அவ்வளவு ஹனபி கிதாபுகள் ஹனபி கிதாபுகள் அப்படி பேர் என்னது அதோட எல்லாம் இங்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதான தவிர இந்தியாவுக்கு இருக்காது எங்க வேணா தயாரிக்கலாம். அபு ஹனீஃபாவுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறதா சொல்ல வர. அபு ஹனீஃபாவுனா அது மேட் இன் கூப்பான்ல இருக்குன்னு கூப்பாக்காரதான் அவரு அங்கிருந்து தயாரிக்கப்பட வேண்டும். அங்கு உள்ளவர்களால் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அந்த காலத்திலேயோ அதை ஒட்டியோ எழுதப்பட வேண்டும். அந்த காலத்தில் உள்ள புக்கும் இல்லை இது. அந்த ஒட்டி உள்ள அடுத்தடுத்த காலத்தில் உள்ளதும் இல்ல. 1000 வருஷம் ஓடி போகுது. அபு ஹனீஃபா மூத்தா போய் 1000 வருஷத்துக்கு இது ஒன்று எழுதி வச்சுக்கிட்டு இதுதான் அபு ஹனீஃபா கிதாபுன்னா இதுக்கு எப்படி சங்கிலி தொடர் இருக்கு? இதுதான் அபு ஹனீஃபா சொன்னாரு. எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க? அடுத்தடுத்த தலைமுறை ப்ரூவ் பண்ண முடியும். நான் சொன்னதை எனக்கு அடுத்த தலைமுறை உள்ளவங்க ப்ரூவ் பண்ண முடியும். என் தகப்பனார் சொன்னதை நான் வந்து என்ன செய்யலாம் ப்ரூவ் பண்ணலாம். என்னுடைய 74 தலைமுறைக்கு முந்தி ஒருத்தர் சொன்னார் நான் இப்ப சொன்ன நீங்க ஏற்றுக்கிறீங்களா? அவரு சொன்ன உனக்கு பத்தி கேட்க மாட்டீங்களா? அதான் நடந்துருக்கு. ஹதீஸ்ல அப்படி சங்கிலி தொடர் பார்த்துட்டு இருக்கிறவன் அது பெற்றா அபு ஹனீஃபா சொன்னாருங்கிற நம்பிக்கை இயலாது. அபு ஹனீஃபாவுடைய கருத்து அந்த புக்கில் எழுதிருக்குன்னு சொல்ல முடியாது. இவங்க மனிதனுடைய ஒரு சைக்காலஜி என்ன தெரியுமா? அவங்க ஏதாவது கருத்து சொன்னா கூட மக்கள்கிட்ட ஈடுபடுறதா இருந்தா வேற நாள் ஒரு பேரை சொல்லி பாருங்க எனத்தையா சொல்லிவிட்டு ஏத்துக்கிற மாட்டான்னு தெரியும் வைங்களேன். இப்படித்தான் அப்துல் காதர் ஜீலானி சொன்னாருன்னு தலையாட்டுவோம். இந்த கருத்தை வர மாட்டான். நீங்க ஒரு கருத்தை புதுசா நீங்களா கற்பனை பண்ணி அது ஒரு ஏற்றுக்கிறாள் ஒரு அலட்சியான ஒரு கருத்து இருக்குன்னு வைங்க அதை சொல்வதாக இருந்தால் நீங்களா சொன்னா உங்களை அடிப்பான். அப்துல் காதர் ஜீலானி சொன்னாருன்னா அப்படியா கருத்தை சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா இல்லையா? அப்ப யார் ஃபேமஸா இருக்கிறாங்களோ அவங்க பேர்ல அழுத்து கொண்டிருக்கிறது மனிதனுடைய ஒரு சைக்காலஜி அப்படி இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொண்டுதான் இவங்க பார்த்தாங்க நம்ம இஷ்டத்துக்கு என்னதான் பண்றதா இருந்தா ஃபேமஸான ஒரு ஆள் வேணும். யார் ரொம்ப ஃபேமஸா இருக்காரு இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால இந்த ஹனபி இந்த அவங்க ஃபேமஸா இருக்கிறாங்க அவங்க பேர் பயன்படுத்திக்கிறோம். இப்படித்தான் என்ன வந்தது இந்த மதுஹபுகள் வந்து ஹனபி மதுஹபுகள் வந்து அதிகமா இருக்கிறாங்க. உலகத்தில் உள்ளது அதிகமான பேர் யாருன்னா ஹனபிகள் தான்.
இப்ப இந்தியாவுல உலகத்தில் அதிக முஸ்லீம்கள் இந்தியாவில் இருக்கிறோம். 22 கோடி பேர் இன்னைக்கு இருக்கிறோம்னா 20 கோடி அனுப்பியிருக்கோம். 20 கோடி இருப்பான் இந்தியாவில் இருக்க 22 கோடியில 21 கோடி கூட இருப்பான் அனுப்பி இருப்பான். 1 கோடி தான் என்னவா இருப்பான், மற்ற எல்லாருமா இருப்பான். ஆங்கிலதீஸ் ஷாப்பினா எவ்வளவுதான் இருப்பான், அவ்வளவுதான் இருப்பான். இப்ப தமிழ்நாடு இருக்கு, கேரளாவில் இருக்கு, இந்தியாவில் எங்கேயும் இல்லை. இந்த ஷாப்பி இருக்குல்ல, குஜராத் இல்லையா, குஜராத்ல ஒண்ணு இருக்கா, குஜராத்தில் இருக்க வாய்ப்பு இல்லையா, ஷாப்பி இருக்காங்களா, அது கரெக்ட் ஓரத்தில் இருப்பாங்க. அப்படின்னா ஒரு 2 கோடி தான் கழிக்கலாம். மொத்தமா கழிச்சா அப்ப 20 கோடிக்கு என்னவா இருக்கலாம், அனதியா இருக்கலாம். இங்க உள்ள 20 கோடி மட்டும் இல்ல, பாகிஸ்தான் உள்ள 50 பேர் என்னவா இருக்காங்க, இந்தியாவில் சேர்ந்தாங்க இருந்துச்சு. அதுவும் முகலாய மன்னர்கள் தான் ஆட்சியில் இருந்தாங்க. அங்க ஒரு 10 கோடி இருந்தா அவனும் அனதியா தான் இருக்கிறான். பங்களாதேஷ் இருக்குது, அதுவும் பாகிஸ்தான்ல சேர்ந்தா இருந்துச்சு. அதுல ஒரு 8 கோடி பேர் இருப்பான். அவன் என்ன தான் இருக்கிறான், அவன் அனதியா தான் இருக்கிறான். இதே மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கு போங்க, அவன் யாரா தான் இருக்கிறான், அந்த அரபு இல்லாத முஸ்லீம் நாடுகளில் இருக்கிற முஸ்லீம்கள்லாம் யாரா இருக்கிறாங்க, அனதியா இருக்கிறாங்க. இலங்கையில கொஞ்சம் சாவி இருக்கிறாங்க, மலேசியாவில் சாவி இருக்கிறாங்க. அது மாதிரி கேரளாவில் எல்லாருமே சாபியா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 5% என்னவா இருக்கும், சாபியா இருக்கும். தமிழ்நாடு முஸ்லீம்கள் இல்ல, ஜனத்தொகையில் 5 இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் ஜனத்தொகையில் ஒரு 5% என்னவா இருக்கும், இந்த கடற்கரை ஓரத்தில் இருப்பாங்கல்ல, காயல்பட்டினம், அதெல்லாம் மாவட்டம், கோயம்புத்தூர், பட்டம் மாவட்டத்தில் அவங்க உள்ள இருப்பாங்க, சாபிகள் இருப்பாங்க. இவ்வளவுதான் இருக்கணும். அது மாதிரி இருக்கிறாங்க. ஒரு அகலதீஸ் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. பாக்கி எல்லாம் அனுப்பியா தான் இருக்கிறாங்க. அது காரணம் என்னன்னா, ஆட்சி அதிகாரம் இருந்தது, நீதித்துறை அவங்க இருந்தாங்க. அவங்க அந்த அபு ஹனீஃபாவுக்கு அவங்க விளம்பரம் கொடுத்தார்கள், ஃபேமஸ் ஆக்கினார்கள். அவர்கிட்ட ஒரு கிதாபு இல்லாமல் இருந்து கூட அவர்கிட்ட இருந்த அதிகாரத்தின் காரணமாக என்னஞ்சாங்க, அவருக்கு பெரிய ஒரு புகழ் மாலை எல்லாம் சூட்டினாங்க. அதனாலேயே அபு ஹனீஃபாவுக்கு பிந்தி வந்த காலத்தில் உள்ளவர்கள்லாம் அபு ஹனீஃபா கடுமையான விமர்சனத்துக்கு நினைச்சிருக்காங்க, உட்படுத்தி இருக்கிறார்கள். பயங்கரமான 72 கூட்டத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். 72 கூட்டத்தினர் தலைப்புள்ள கடைசி செய்தியை பார்த்தீங்கன்னா அபு ஹனீஃபா இமாமை பத்தி எவ்வளவு கடுமையான விமர்சனங்கள்லாம் பண்ணிருக்காங்க. அப்ப இது எதுக்குன்னு வழங்கிற மக்கள்கிட்ட பிரபலியமானதை வச்சுட்டு தான் முதலெடுத்து பார்க்கிறாங்களே தவிர சிந்தனை அடிப்படையிலேயோ ஒரு கருத்து அழகான கருத்து சொல்லிவிட்டாரு என்ற ஒரு அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டது கிடையாது. அப்ப அந்த மதுஹபுகளுக்கு இமாம்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற 3வது கருத்து. மதுஹபு இமாம்கள் விஷயத்துல 3 விஷயம் சொல்லியிருக்கோம். ஒண்ணு அவங்க காலத்துக்கு தொகுக்கப்படுத்திக்கிறாங்கல்ல, தொகுக்கப்பட்டது காரணமாக இருந்தால் இந்த காலத்துல என்ன மதுஹப் தேவையில்லைன்னு சொல்லணும், அதை விட சிறப்பா தொகுக்கப்பட்டிருக்கு ஒண்ணு. 2வது தொகுக்கப்பட்டாலும் இருந்ததான்னு கேட்டா அதுவும் இல்லை, 2வது பாயிண்ட். 3வது சரி அப்படி தொகுக்கப்பட்டே இருக்கணும், அவங்களுக்கு இந்த மதுவுக்கு சம்பந்தம் இல்லை. இப்ப ஷாபி மதுரை கூட்டு சொல்லி மதரசாவில் பாடம் நடத்துறாங்க. ஷாபி இமாமே ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார், அது உம்முங்கிற பேர்ல. அது ஏன் பாடங்கள் இல்ல, ஷாபி மதரசான்னு வச்சிருக்கிறாங்க. ஷாபி இமாம் கைப்படவே நினைச்சிருக்காரு, எழுதியிருக்கிறாரு. அந்த கிதாபை எந்த ஒரு ஷாபி மதரசாவிலையாவது பாடமாக வச்சிருக்கிறாங்களா, பத்துவா அதுல இருந்து கொடுப்பாங்களா, இல்ல. பத்துல் மொழின்னு ஒரு கிதாப்ல இருந்து கொடுப்பாங்க. அது எழுதினவர் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேரளாக்காரர் ஜெயினுத்தீன் மலபாரி. மலபாரிக்கு பேர்ல உங்களுக்கு மலபார்னா என்ன கேரளா, அவர் பேர ஜெயினுத்தீன் மலபாரி. ஜெயினுத்தீன் மலபாரிங்கிறவர் எழுதின கிதாபு தான் ஷாபி மதப்புக்கு அத்தா இருக்குன்னா, அப்ப 200 வருஷத்துக்கு முன்னாடிதான் ஷாபி இமாம் பிறந்தாங்களா? இந்த ஜெயினுத்தீன் மலபாரிக்கு ஷாபிக்கு என்ன சம்பந்தம்? அப்ப இந்த மாதிரி கிதாபுகளை எதுக்கு சொல்றாங்கன்னா, ஷாபிங்கிற பேரை பயன்படுத்திக்கிறது, இஷ்டத்துக்கும் நடிக்கிறது. இவங்களா சொன்னா ஏற்படாது. அதுதான் என்ன செய்யறது, அதுதான் ஷாபி இமாமுடைய கருத்து. நாங்க ஷாபி இமாம் எப்படி எங்க இருந்து இருக்கிற கருத்துன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க. இப்ப ஷாபி மதத்துடைய எல்லா கிதாபுகளையும் என்ன எழுதி வச்சுக்கிறாங்கன்னா, ஜும்மாவுக்கு 2 பாகம் எழுதி வச்சுக்கிறாங்க. ஷாபி இமாம் அவர் கிதாபுல 1 பாகம் சொல்றாரு. அவர் கைப்பட இருந்தார ஷாபி இமாம் எழுத உம்மு, அதுல என்ன இருக்குன்னு கேட்டா ஜும்மாவுக்கு 1 பாகம் தான், அதுதான் சரியான கருத்து, அதைத்தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு எதுல சொல்றாரு, அது உம்முல சொல்றாரு. அப்ப ஷாபி இமாம் சொன்னதை பார்த்து கொண்டே இவங்க என்ன செய்யறாங்க, 2 பாங்கு உள்ளது அது சுன்னத்து, அது உஸ்மான் இல்லாம நம்ம கற்றுக்கிற சுன்னத்து எழுதி வச்சுக்கிறாங்க. இது ஷாபி மதவாகும். ஷாபி இமாமுக்கு மாற்றமானதை ஷாபி கிதாபில் எழுதி வச்சுக்கிறாங்க. அப்படின்னா ஷாபி இமாம்ங்கிற பேரை சும்மா யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதை நம்ம என்ன செய்யணும், இந்த மதுஹப் சம்பந்தமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்ததாக இந்த மதுஹப்புக்காரர்கள் 3 வாரம் தெரிஞ்சுக்கிறீங்களா, மதுஹப் தவறு என்பதற்கு அந்த காலத்துல அவங்க நியாயப்படுத்துவதற்கு ஹதீஸ் துவக்கப்பட்டதுனால அவங்க நல்லா சிந்திச்சாங்கன்னு சொல்றாங்களே, அதுல 2 பொய் இருக்கிறது. 3 பொய் தான்.
அது தொகுக்கப்படவும் இல்லை, அவரை பின்பற்றவும் இல்லை. அதுக்கு பிறகு தான் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அது உண்மையாக இருந்தால் அது தேவையில்லைங்கிற கருத்து தான் வரும். மதுகபு தேவையில்லைன்னு வரும். அது ஒண்ணாச்சா. அடுத்து என்ன, ஒரு அந்த மதுகபை நியாயப்படுத்துறவங்க வாரம் வைப்பாங்கன்னு கேட்டா, குரான் எல்லாம் வந்து நம்ம எல்லாம் விளங்க முடியுமா? குரான் என்ன சாதாரண இதாக நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அதெல்லாம் சாதாரண மக்களுக்கு என்ன செய்யாது, விளங்காது. விளக்குறதுக்குன்னு தனியான ஒரு தகுதிலாம் இருக்கிறது. நீங்க போய் குரானை போய் பார்த்து மக்களை வழிநடத்த சொன்னீங்கன்னா அவன் படிச்சுட்டு உன்னோட கொண்டு விளங்கிடுவான். அது விளங்குவதற்குன்னு தனியா என்ன இருக்குது, அதுக்கு ஆற்றல் திறமைகள்லாம் இருக்க வேண்டும். குரான் வந்து அவ்வளவு லேசில் விளங்குகிற ஒன்று கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, குரான்ங்கிறது லேசாக விளங்காது, ரொம்ப கஷ்டம். அதனால கஷ்டமான ஒரு விஷயத்தை என்ன செய்யக்கூடாது, நம்ம பின்பற்ற போனா குழம்பிடுவோம். கஷ்டமா விளங்குவதற்கு கஷ்டமா, திருக்குறளுக்கு நீங்க போய் வியாக்கியானம் கொடுக்க போனா என்ன ஆகும், ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவீங்களா இல்லையா? அது திருக்குறள் நமக்கு விளங்குமா? விளங்காது. சாதாரண ஒரு புத்தகம் வந்தா தினத்தந்தி விளங்கும், எது விளங்காது? திருக்குறள் விளங்காது. ஏன்னா அது விளங்காத முறையில் ஒரு கடமையாக அது இருக்கிறது. இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, குரான் வந்து எவ்வளவு இலக்கிய தரமா இருக்கிறது, இலக்கிய தரமான ஒரு நூலை எல்லாம் எல்லாரும் வழங்கிட முடியுமா? அதனால சாதாரண மக்கள் என்ன செய்யக்கூடாது, குரான் பக்கம் போயிடக்கூடாது, ஒதுக்கிடலாமே தவிர அது நமக்கு கரெக்டா வழங்க இயலாது. என்ன சொல்றது என்பது செய்ய முடியாது, கரெக்டா வழங்க இயலாது அப்படின்ற ஒரு வாதத்தை கொண்டாந்து வைக்கிறாங்க. இது ரொம்ப டேஞ்சரான ஒரு வாதம். குரான் வந்து விளங்காதுன்னா என்ன அர்த்தம்? பயங்கரமான வாதம். என்ன வாதம்? அல்லாஹ் வந்து விளங்குறதுக்கு தந்திருக்கான். அவன் சொல்லி விளங்கல என்று சொன்னா அல்லாஹ்வுக்கு விளக்க தெரியலன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அது அவன் விளங்குவதற்கு நான் தந்திருக்கேன். ஆனா நம்ம வந்து விளங்கல. என்ன அர்த்தம்? அவனுக்கு விளக்க தெரியல. அப்போ நீங்க தான் விளக்குறாரு, சாப்பினா விளக்குறாரு, இறைவனுக்கு என்ன செய்யல, விளக்க தெரியல அப்படின்னு ஆகுது. அப்ப முதல்ல நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டா, குரான் வந்து எந்த ஒரு இடத்துலயாவது இதை விளங்குவது கஷ்டம் என்ற கருத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்லுதா? ஒட்டுமொத்த குரான் எந்த இடத்துலயாவது குரான்ங்கிறது விளங்க ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம், அதெல்லாம் சாதாரணமான வழங்கிக்குள்ள இயலாது அப்படிங்கிற மாதிரி குரான்ல எங்கேயாவது இருக்குதான்னா இல்லவே இல்லை. அதுக்கு மாற்றமா இருக்கு. எப்படி எல்லாம் இருக்குது மாற்றமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னமா எஸ்ஸர்னாஹு லிசானிக்க, உன்னுடைய மொழியில ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், உன்னுடைய மொழியில அரபு மொழியில இதை வந்து நம்ம நினைஞ்சிருக்கிறோம், லேசா ஆக்கியிருக்கிறோம். எஸ்ஸர் என்ன அர்த்தம்? லேசா ஆக்கியிருக்கிறோம். யுந்திரபிகள் முத்தகீன, பஷிரபிகள் முத்தகீன ஒரு துந்திரபிகள் கொண்டுட்டா, இரையச்சம் உடையவர்களுக்கு நற்செய்தி சொல்வதற்காகவும் முரண்டு பிடிக்கக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காகவும் உன்னுடைய பாஷையில இந்த குரானை நம்ம லேசா ஆக்கியிருக்கிறோம். லேசா ஆக்கியிருக்கிறோம் என்ன அர்த்தம்? விளங்குறது இலகு, அவ்வளவு கஷ்டமானதெல்லாம் கிடையாது விளங்குறதுக்கு, சாதாரணமாக. அதான் குரானுடைய அற்புதமே. குரானுடைய அற்புதமே என்ன? எந்த அளவுக்கு இலக்கியமாக ஒரு நூல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு மக்களுக்கு விளங்காது. பொதுவாக ஒரு இலக்கியமான ஒரு தரத்துல ஒரு நூல் இருந்தால் அது என்ன செய்யாது, அவன் நடைமுறையில் உள்ள வார்த்தையில போட மாட்டான். அவன் திறமையை காட்டுறதுக்காக வேண்டி ரொம்ப அரிதாக யூஸ் பண்ணக்கூடிய அகராதியில போய் தேடி தேடி பார்க்கக்கூடிய சொல்ல போட்டான்னா அவர் மேதல் ஒத்துக்குருவாங்க. நீங்க நானும் பேசுற பேச்சுல ஒரு மூளை இருந்தான்னு வைங்க, இது எங்களுக்கு தெரியாதான்னு. அப்ப அது ஒரு மேதைத்தனம் எப்ப கிடைக்கும்? புரிய கஷ்டமா இருந்தா தான் அது மேதைத்தனம். இப்ப திருக்குறளையே நம்ம வந்து பெரிய பெரிய மேதைன்னு அவர் ஒதுக்குறாங்க, நமக்கு புரியலங்கிறதுனால. எதனால மேதையாக்கிறவரு? சாதாரண மக்களுக்கு புரியலன்னா மேதையாடுவாரு, அது பண்டிதர்களுக்கு தான் புரியும். கம்பராமாயணத்தை எதுக்கு வர பெரிய தமிழ் மேதைங்கிறாங்க, கம்பனை எதுக்கு தமிழ் மேதைங்கிறாங்களா இல்லையா? அவர் தமிழுக்கு ஒரு வந்து கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கழிப்பாடுலாம் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி அவனை எதுக்கு புகழ்ந்து சொல்லிடுறாங்கன்னு கேட்டா நமக்கு வழங்க மாட்டேங்குது. கம்பராமாயணத்தை படித்தா என்ன மாட்டேங்குது? நம்ம தாய்மொழி தமிழ் தான், அவன் தமிழ்ல தான் எழுதியிருக்கான், அந்த தமிழ் நமக்கு வழங்க மாட்டேங்குது. திருக்குறள் தமிழ்ல தான் இருக்குங்கிறான், நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? அப்படி நேரடியா பார்த்தா வழங்க மாட்டேங்குது. வெங்கிய அர்த்தத்தை மனப்பாடம் பண்ணா அந்த ஒரு ரெண்டு பொருளுக்கு அர்த்தம் தெரியும், அதை வச்சே தெரிஞ்சிருக்காது. எவனா விளக்கிருப்பான், அதை வச்சுக்கிட்டு இதை பாக்குறது, அதனால விளங்குமே தவிர புதுசா ஒரு பொருளுக்கு விளங்க நமக்கு விளங்கவே விளங்காது. அப்ப இதை வச்சு என்ன செய்யறாங்கன்னா, குரான் வந்து இந்த மாதிரி வந்து இலக்கிய தரமாக வந்தது. ஏதோ சாதாரண ஒரு நடையில் எழுதப்பட்ட புத்தகம் நினைக்காதீங்க. அதை பார்த்து அரபிகள்லாம் மூக்குல வரல வச்சான், புரியுமா எழுத முடியும். அந்த மாதிரி தரத்தில் இருக்கும் பொழுது அது எப்படி எல்லாத்துக்கும் வழங்க? அது யாருக்கு தான் வழங்க?
பண்டிதர்களுக்கெல்லாம் விளங்கும். வாதம் விளங்குது அவங்களுக்கு. எதனால அது விளங்காதுன்னா அதனுடைய தரம் சவால் விடுதல இந்த மாதிரி கொண்டு வர பார்ப்போம். அந்த மாதிரி சவால் விடுற தரத்துல இருக்கிறதெல்லாம் பாமரனுக்கு பொதுவாக விளங்குவது கிடையாது. ஆனால் குர்ஆனுடைய சிறப்பை என்ன, அது உயர்ந்த தரத்தில் இருந்து கொண்டே பாமரனுக்கு விளங்குதுன்னா அது சிறப்பு. அது உண்மைதான். வேற வேற நூல்களுக்கு சரியாக இருக்கலாம், மனிதனுடைய நூல்களுக்கு சரியாக இருக்கலாம். அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா உயர்ந்த தரத்திலையும் வைத்து விளங்குறதை செஞ்சிருக்கிறான், லேசாக்கி இருக்கிறான். அதுதான் அதனுடைய சிறப்பே. அதுதான் அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அபூ ஜஹல் மாதிரி பண்டிதர்கள்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கு விளங்க காணும். குர்ஆன் யாருக்கு விளங்கல? அபூ ஜஹலுக்கு விளங்கல. ஆனா பிலாலுக்கு விளங்குது. அவர் என்ன அரபியா, தாய்மொழி அரபியாவது. அவர் அபிசீனியாவிலிருந்து பிடித்து வரப்பட்ட ஒரு அடிமை. வேலைக்கு வந்த வகையில இந்த பேச்சு வழக்குல கொஞ்சம் அரபு மொழிய தெரிந்து கொண்டவர். அவருக்கு விளங்குகிறது, அம்மாருக்கு விளங்குது, யாசிருக்கு விளங்குது, அவருடைய மனைவி சுமையாவுக்கு விளங்குகிறது. இந்த மாதிரியான ஒரு அரபு மொழியில விற்பனர்களா இல்லாம சாதாரண ஒரு அடித்தட்டு மக்களா இருந்தாங்களே, பேச மட்டுமே தெரியுமே, உண்மைகள் எல்லாம் சொல்லிக்காரு. இந்த சமுதாயத்துக்கு என்ன பேர் சொல்றாங்களா, உண்மைகளை என்ன எழுதவும் படிக்கவும் தெரியாது. எழுதவும் படிக்க தெரியாத அந்த மக்கள்கிட்ட போய் இது சொன்ன உடனே விளங்காம ஏற்றுக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு விளங்குச்சுன்னா, இந்த அபூ ஜஹல் கூட்டம் எல்லாம் என்ன சொன்னார்கள், போயிடாது அதுல பஞ்ச வச்சுக்க சொன்னாங்களா இல்லையா? லா தஸ்மூ லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை கேட்டுக்கூடாதீங்க, கேட்டீங்கன்னா என்ன வாயினு உங்களை அவர் மயக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கேட்காதீங்கன்னு சொன்னாங்க. அப்ப விளங்காட்டி ஏன் கேட்காதீங்க, நம்ம கேட்டுவாடா விளங்க வரும்போது அது விளங்கலன்னு வைக்கிறேன். குர்ஆனை போய் கேட்டா என்ன மாற்றம் ஏற்படும்? விளங்காட்டி நம்மளும் கேட்க சொல்லலாம்ல. நமக்கு புரியாத பாஷையில ஒரு என்ன செய்யறான், என்னத்தையோ மாற்றத்துக்கு விரோதமானது பேசலாம், யாருக்கும் புரியாது. நீங்களும் கேட்ட வைக்கிறீங்களா? கேட்டு நல்லா போய் கேட்டுவா, சத்தமா விளங்குறது, சத்தம் விளங்குறது. அதுல மெசேஜ் என்ன மாதிரி விளங்கவா செய்யும்? அது சுகைப்புக்கு விளங்குறது, அம்மாவுக்கு விளங்குகிறது, அபூதல் ரிபாரிக்கு விளங்குகிறது. இப்படி ரொம்பவும் அடித்தட்டு சாமானிய மக்களா இருந்தாங்களே, அந்த மாதிரியான மக்கள் விளங்கித்தானே இந்த மார்க்கத்துக்கு வந்தாங்க. அப்ப விளங்காத குர்ஆனை எழுதி அந்நிய நாட்டு மன்னர்கள் அனுப்பி வச்சாங்க. விளங்க போய் தான் எழுதி அனுப்புனாங்க, ஆயத்தை எழுதி அனுப்புனாங்களே, இஸ்லாத்துக்கு பல அழைப்பு கொடுத்தாங்களே. விளங்காட்டியா, விளங்காத ஒரு விஷயத்தையா எழுதி அனுப்புவாங்க? அப்ப குர்ஆன் விளங்காது என்று சொல்வது இருக்குது, அது நடைமுறையில் என்ன நடந்துச்சு என்பதையே பார்க்காமல் பேசக்கூடிய ஒரு பேச்சு. ரசூலுல்லாஹ் காலத்துல விளங்கி இருக்குது, விளங்கி இருக்கிறத எதிரையும் ஒத்துக்கிட்டான். விளங்கும் போயிடாத, இவருக்கு போனா என்ன குர்ஆனை கேட்டீங்கன்னா உன்னை மயக்கிடுவாரு, அவ்வளவு விஷயம் அவ்வளவு இருக்கக்கூடியதா இருக்குது. அந்த மாதிரியான குர்ஆனை கேட்டு கேட்டு தான் எல்லாருமே இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. விளங்கி இருக்குது. சாதாரண மக்களுக்கு என்ன செய்யும், குர்ஆன் விளங்கும் என்பதுதான் யதார்த்தமான விஷயம். யாருக்கு விளங்காதுன்னு கேட்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வைதா கரஅத்தல் குர்ஆன ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆகிரத்தி ஹிஜாபம் மஸ்தூரா. யார் ஆகிரத்தை நம்ப மாட்டானோ அவனுக்கும் உனக்கும் மத்தியில நீ குர்ஆனை ஓதும் போது ஆகிரத்தை நம்பாதவனுக்கும் உனக்கும் மத்தியில திரையை போட்டுருவோம். இவனுக்கு தான் விளங்காது. எவன் ஆகிரத்தை நம்பலே அவனுக்கு என்ன செய்யாது, விளங்காது. ஆகிரத்தை நம்புற யாரா இருந்தாலும், மறுமையை நம்பக்கூடிய யாரா இருந்தாலும் குர்ஆன் விளங்கும் அப்படின்னு குர்ஆன் ஒரு ஆளுக்கு விளங்காதுன்னு சொல்லுது. யாருக்கு விளங்காது? ஆகிரத்தை நம்பாதவனுக்கு. இஸ்ராயேல் 17வது சூறாவுக்கு நம்பப்படப்படுகிறது. அப்ப இந்த குர்ஆன் லேசா இருக்கிறது 19வது அத்தியாயத்துல 97வது வசனத்திலையும் இருக்கிறது. 44வது அத்தியாயத்துல 58வது இதே கருத்து, ஒரே கருத்து தான். 58வது வசனத்திலையும் இருக்கிறது. உன்னுடைய மொழியில் இந்த குர்ஆனை நம்ம லேசாக்கி இருக்கிறோம் அப்படின்றாரு. அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னொரு வசனத்துல ஒரு சூறாவிலேயே திருப்பி திருப்பி அல்ல என்ன செய்யறான், 4 இடத்துல சொல்றாங்க. ஒரு சூறாவுல அடுத்தடுத்து 4 தடவை என்ன செய்யறான், அந்த வார்த்தையை போடுறான். என்ன போடுறான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். ஒரு சூறாவுல 4 இடத்துல வரும். ஒரு சூறாவுல என்ன செய்யும், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன், குர்ஆனை நம்ம லேசாக ஆக்கி இருக்கிறோம். லிذிக்ரி விளங்குவதற்கு என்ன செய்கிறோம், லேசாக ஆக்கி இருக்கிறோம். ஃபஹல் மின் முத்தக்கிர் விளங்குவோர் இல்லையா? முத்தக்கிர் சொல்லலாம், முத்தக்கிர் சொல்லலாம். அப்ப விளங்குவோர் இல்லையா அப்படின்னு எல்லாம் கேட்கிறான். குர்ஆனை விளங்குவதற்கு நம்ம எளிதாக ஆக்கி இருக்கிறோம், விளங்கக்கூடியவங்க இல்லையாங்கிறான்.
அப்ப எளிதாக இருக்குதுன்னு குர்ஆன் தன்னை பற்றி சொல்லும் பொழுது இவன் ஏன் கஷ்டமா இருக்குங்கிறான்? எளிதாக இருக்குன்னு தான் குர்ஆன் சொல்லப்படுகிறது. அப்ப குர்ஆன்ல எளிதாக இருக்குன்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது நாலு என்ன சொல்றான்? 54:17 சொல்றான், 54:22 அல்லாஹ் சொல்றான், 54:32 சொல்றான், 54:40 சொல்றான். புதிய வாசம். இவங்க கூட என்ன பண்றாங்க? எஸ்என்எல் குர்ஆன் புக் கூட கொண்டு வைக்கிறாங்க. எஸ்என்எல் குர்ஆன் அழிப்பது குர்ஆன் லேசானது காட்டுறாங்க. விற்கிறதுக்காக வேண்டி என்னது எஸ்என்எல் குர்ஆன் வார்த்தை போட்டு எஸ்என்எல் குர்ஆனை குர்ஆனை லேசாக்கணும்னு இருக்கும். அவ்வளவு தெரிஞ்சு வச்சுட்டு இந்த குர்ஆனை அழிக்க போகிற பிள்ளைகளுக்கு என்ன செய்யறான்? எஸ்என்எல் குர்ஆன் என்ன செய்யறான்? புக்கு போடுறான் பாத்தீங்களா? அப்ப அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? குர்ஆனை லேசாக்கி இருக்கிறோம், குர்ஆனை இலகுவாக்கி இருக்கிறோம், எளிதாக ஆக்கி இருக்கிறோம், விளங்குவதற்கு எளிதாக ஆக்கி இருக்கிறோம், விளங்குவோர் இல்லையா அப்படின்னு என்ன செய்யறான்? அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அப்ப குர்ஆன் லேசு என்றுதான் குர்ஆன் சொல்றதே தவிர குர்ஆன் விளங்குவதற்கு கஷ்டம், பெரிய விளக்க உரைகளை கொண்டுதான் விளங்கி ஆகணுங்கிற அளவு என்ன இல்ல, குர்ஆன் இல்ல. இதை நம்ம இதுல இருந்து விளங்கி கொடுக்கணும். அதே மாதிரி 2வது சூறாவுல 185வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இந்த ரமலானுடைய சிறப்பை சொல்லும் பொழுது, இந்த ரமலானில் தான் குர்ஆன் அருளப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஹுதல் லின்னாஸ், அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது என்றால் மனித குலத்துக்கு நேர்வழி காட்டும். பையினாத்தி மினல் ஹுதா வல் குர்ஆன், நேர்வழியை தெல்ல தெளிவாக காட்டும், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டும். இந்த குர்ஆனுடைய சிறப்பு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நேர்வழியை காட்டும் சொல்லாம அதை தெளிவாகவும் காட்டும் அல்லாஹ் சொல்றான். தெளிவா காட்டும்னால என்னவா இல்ல, கஷ்டமா இல்ல, விளங்குறதுக்கு என்னவா இல்ல, சிரமமா இல்ல, உண்மைகளுக்கு விளங்கக்கூடியதாகத்தான் இந்த குர்ஆன் இருந்தது. எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு உண்மையாக, எழுத படிக்க தெரியாத சமுதாயத்துக்கு விளங்கக்கூடிய வகையில் தான் குர்ஆன் இருந்துச்சுங்கும் போது அது எங்களுக்கு விளங்காது, இவர் தான் விளங்க வைப்பாருன்னு சொன்னா அல்லாஹ்வை விட விளக்கும் திறன் இமாமுக்கு அதிகமாகிறது. சொன்னா என்ன வருது? அவன் இன்னமும் விளக்குறேன்னு முயற்சி பண்ணிட்டு அல்லாஹ்வுக்கு முடியலன்னா தெளிவா விளக்கிட்டாங்க. அல்லாஹ் நீ எங்க தெளிவா விளக்கணும் வளர மாட்டேங்குதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப அல்லாஹ்வுக்கு விளக்குற திறன் இல்லை, நம்ம அல்லாஹ்வை இருந்தாக்கிறோம். விளக்குகிற திறன் இல்லை, அவரோட அபு ஹனீஃபா நல்லா விளக்குவாரு, அவரோட ஷாஃபி விளக்குவாருன்னு சொன்ன என்ன வாயிரு? அது அல்லாஹ்வை விட அவங்களை பெரிய ஆள் ஆகிற ஒரு குற்றத்துல சேர்ந்து விடும். அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 285 அதே மாதிரி குர்ஆனை சிந்தியுங்கள் அல்லாஹ் சொல்றான். குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா? இது அல்லாஹ் அல்லாதவர்கள் வந்திருந்தா முரண்பாடுகள் இருக்கும். முரண்பாடு இருந்தா விளங்குறது கஷ்டமா இருக்கிறாங்க. ஒரு நூல்ல முரண்பாடு இருக்குன்னு வைங்க, அப்பெல்லாம் நம்ம குழம்பி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ் இந்த வசனத்தை குர்ஆன்ல என்ன கேள்வி சொல்றான்? இதுல முரண்பாடு இல்லாதனால இது அல்லாஹ் வந்தது. நல்லா வழங்கிக்க. மனுஷன் முரண்படக்கூடியவன், அல்லாஹ் ஒரு காலத்திலையும் முரண்பட மாட்டான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அப்பெல்லாம் எந்த பொருள் குர்ஆனை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? உலகத்துக்கான மின்னின்றி வயிறில்லாய், இது அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடம் இருந்தாவது வந்திருக்குமே, ஆனால் லவஜதூபி இஸ்லாமன் தெரியா, இதுல நிறைய கருத்து வேறுபாடுகளை பார்த்திருப்பார்கள். இது அல்லாஹ்வை தவிர வேற யாரையாவது வந்திருந்தா நிறைய முரண்பாடுகள் செய்யும் இதுல இருந்திருக்கும். முரண்பாடு இல்ல, முரண்பாடு இல்லைங்கிறனால சிந்திச்சு பாரு. அப்ப இந்த கரடு முரடான விஷயங்களை போய் அனைத்து மக்களையும் சிந்திச்சு பாருன்னு சொல்ல முடியுமா? வேற ஒரு மதத்துடைய வேலைகள்லாம் படிக்காதுன்னு சொல்றான். மறைன்னு சொல்றான், மறைச்சு வச்சுக்கிறாங்க. மறைங்கிறதுக்கு பேரு மக்கள் கண்ணுக்கு போக நினைச்சான், மறைத்து வைத்திருக்கிறான் பாருங்களேன். பொருத்தமா பேர் வச்சிருக்காங்க, அதுக்கு மறைன்னு பேர் வச்சிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி சொல்லக்கூடிய நம்ம என்ன செய்யறோம்? திறன்னு சொல்றோம், அவன் தான் மறைக்க சொல்றான். நம்ம வேலை என்னது? ஓப்பன், எல்லாமே என்னது? மக்களுடைய புகழ் எல்லாத்தையும் சொல்லுங்கிறோம். அந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறதுனால இது விளங்காதுன்னு சொல்வது என்னது? பொய்யான வாதம். அது ஒரு விஷயத்தை விளங்கிறது. இதுக்கு நம்பர் 482. அதே மாதிரி இன்னொரு வசனத்துல எல்லாம் சொல்றான்னு கேட்டா, அப்பெல்லாம் எத்தனை பேர் குர்ஆன் அம்மாலா குழுவின் அப்பாடுதா, இவங்க குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா அல்லது உள்ளங்கள்ல கூட்டு தொகுதா? இவங்க உள்ளத்துல கூட்ட கொடுத்துட்டாங்களா? கூட்டு போடதான் வளர்ந்தாரு வளர்ந்து, அதுல குழப்பம் கிடையாது. இவன் கூட்டி வச்சு விளங்க மாட்டேங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? குர்ஆனை விளங்க மாட்டார்களா அல்லது இவங்களுடைய உள்ளத்தில் கூட்டு தொகுகிறதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? விளங்கல ஒருத்தன் சொன்னா அவன் கூட்டி கொண்டான்னு அர்த்தம். அது விளங்கு கரெக்டா தான் இருக்கிறது. அவன் ஏற்றுக்கொள்வதற்கு தான் அவன் தயாரா இல்லைங்கிறத 47வது அத்தியாயத்துல 24வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப குர்ஆன் விளங்க லேசானது என்பதை பல வசனங்களில் உதாரணத்தை நம்ம குறைவா சொல்லியிருக்கிறோம். நம்ம குர்ஆன் தமிழாக்கத்தில் எடுத்துக்கிட்டோம்னா குர்ஆன் விளங்க எளிதானதுங்கிற தலைப்புல இருந்தா அவ்வளவு வசனங்கள் போட்டிருக்கோம்.
குர்ஆன் வழங்குவதற்கு ரொம்ப லேசானது என்பதற்கு இன்னும் அதிகமான வசனங்கள் இருக்கு. சான்றிற்கு போதும், அதையே சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனால் குர்ஆன் விளங்காது என்று சொல்வது அல்லாஹ்வின் மீது சொல்லக்கூடிய, அல்லாஹ்வை இழிவு செய்யக்கூடிய ஒரு மோசமான வாதம். இன்னும் சொல்ல போனா குர்ஆன் விளங்காதுன்னு சொல்றாங்க. நான் புரிய பாருங்க, குர்ஆன் விளங்காதுன்னு சொல்லக்கூடியவன் இன்னைக்கு குர்ஆனுக்கு தமிழாக்கம் போட்டிருக்கான். எத்தனை தமிழாக்கம்? அப்துல் ஹமீத் பாக்கவிங்கிறவரு குர்ஆன் விளங்காதுங்கிற கருத்துல மதுரபுல உள்ளவர் தான். அவரு குர்ஆனுக்கு தமிழாக்கம் போட்டாரு. அப்படியே விளங்காத ஒன்றுக்கு மொழியாக்கம் போடுற தப்சீரும் இல்ல, இல்ல வெறும் அர்த்தம் தான் இருக்கு. அர்த்தத்தை செஞ்சவள விளங்குங்க போய் தான் நீ அது புஸ்தகமா போடுற. அப்ப அந்த புஸ்தகம் போட்டு பெரிய தப்சீர் வியாக்கியானம் அந்த குர்ஆனுடைய தமிழாக்கத்துல அபு ஹனீஃபா விளக்கமா எங்க? நீ அபு ஹனீஃபா ஜாமியும் விளக்கம் கொடுத்தா தான் விளங்குங்கப்பா. நீ போட்ட எந்த தமிழாக்கத்துல இந்த ஆளுடைய விளக்கம் தான் இருக்குது? ஒரு விளக்கமே நான். அப்ப அப்துல் ஹமீத் பாக்கவி முதல்ல போட்டாரு. நம்ம முஸ்லீம் லீக் தலைவர் இருக்காரு, அப்துல் சமத் இருந்தார்ல, அவருடைய தகப்பனார் அப்துல் ஹமீத் பாக்கவி முதல்ல போட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, ஜான் ட்ரஸ்ட்ல ஒரு தர்ஜுமா போட்டாங்க. அது இந்த அப்துல் வஹாப் பாக்கவி, இந்த நிஜாமுத்தீன் இவங்க எல்லாம் 3-4 பேர் சேர்ந்து செஞ்சாங்க. அது மொழிபெயர்த்தாங்க. இவங்க எல்லாம் குர்ஆன் விளங்கான்னு சொல்லிட்டு இருந்தவங்க. குர்ஆன் விளங்கா அப்ப வியாபாரத்துக்கு மட்டும் விளங்குமா? அப்ப குர்ஆன் விளங்காதுன்னா விளங்க மொழிபெயர்ப்பு எப்படி விளங்க? மொழிபெயர்த்தா இப்படி விளங்கும்ல கேட்டுக்கணும். அப்ப பிசினஸ் ஆகும்னா விளங்கும்னு ஆயிருமா? அப்ப அப்படின்னா இவங்க என்ன பண்ணிருக்கணும்? குர்ஆனை நாங்க மொழிபெயர்க்க முடியாது, மொழிபெயர்த்த அர்த்தம் தான் விளக்கம் தான் கிடைக்காது, இமாமுடைய விளக்கம்னா அதை இருந்தா தான் விளங்க முடியும், நாங்க அர்த்தம் செய்ய மாட்டோம் சொல்லணுமா இல்லையா? அப்புறம் இப்ப நிஜாமுத்தீன் புரசவாதத்தில் இருக்காரு, மதுரப நியாயப்படுத்திக்கிட்டு குர்ஆன் விளங்கான்னு சொல்லி தெரிகிறாரு. அவரும் ஒரு தர்ஜுமா போட்டார். புரசவாத நிஜாமுத்தீன் இருக்கிறாரு, அவரும் ஒரு தர்ஜுமா ஒன்று போட்டிருக்காரு. அதுவும் என்ன இருக்கு? அர்த்தம் தான் இருக்குது. அப்படி விளங்கப்ப நீ ஒரு வசனத்தையாவது போட்டு இது விளங்காது குறிச்சிருக்காரா? அப்ப என்ன செய்யணும்? குர்ஆனை எடுத்துக்கொண்டு ஒரு லேசான அர்த்தம் செஞ்சுட்டு விளங்காத வசனம்னா இது விளங்குவதற்குரிய வசனம் இல்ல, இது விளங்கிக் கொள்ள இயலாதுன்னு தான் குறிப்பிடணுமா இல்லையா? எந்த ஒரு வசனத்துக்காவது இது விளங்காது போட்டுருக்காங்களா? எந்த தமிழாக்கத்தை எடுத்துக்கிறீங்க, ஆங்கில ஆக்கத்தை எடுத்துக்கிறீங்க, உருது ஆக்கத்தை எடுத்துக்கிறீங்க, எல்லா மொழியிலையும் குர்ஆன் மொழிபெயர்த்திருக்காங்கல்ல. உருதுல ஏன் 30-40 மொழிபெயர்ப்பு வந்திருக்கு? ஏன் மொழிபெயர்த்தப்ப அதை பெரிய பெரிய பாக்கியாது இந்த மாதிரி பெரிய பெரிய தேவைப்பட்டதெல்லாம் சப்போர்ட் அது மதிப்புற சிறப்பாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அப்புறம் அனைவரும் சேர்ந்து அதுதான் இருக்கும். ஒத்த மொழிபெயர்த்தாங்க வராது. ஒத்த மொழிபெயர்த்ததுக்கு அம்புட்டு நிறுவனங்களே என்ன செய்யுது? மதிப்புற வேலை கொடுக்குறாங்க. மதிப்புற கொடுத்தா என்ன இருக்கும்? வளர்ந்து இருக்கும். அப்ப ஏன் மொழிபெயர்க்கிறீங்க? அப்ப உருதுலையும் மொழிபெயர்ப்பு போடுறீங்க, ஆங்கிலத்திலையும் போடுறீங்க, மலையாளத்திலையும் போடுறீங்க, போடுற விளங்கான்னு சொல்றீங்க. விளங்கான்னு சொல்லி கெவஞ்சி இருக்குது. என்னங்கிற விளங்கா அதையே இருக்கணுமா இல்லையா? குர்ஆன் விளங்காதுங்க, குர்ஆன் தமிழாக்கம் அதெல்லாம் செய்யக்கூடாது, தெரியாதுங்க எங்களுக்கு. நாங்க விளங்குறோம், நாங்க மொழி வைக்கலாம். நீங்க நம்மளுக்கு கேட்க முடியாது. நம்ம விளங்குகிறவ, நம்ம தான் அர்த்தம் செஞ்சா விளங்கிருக்கிறவ, விளங்கிருங்கிற கருத்து உள்ளவங்க நம்ம போட்டு கேள்வி கேட்கலாது. நீ தான் விளங்காதுங்கிற, விளங்குறதும் போட்டு போயிடலாம். விளங்காதுன்னு போய் விளங்காதுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு வியாபாரத்துக்கு விளங்குறாங்க. அதே மாதிரி போய் பள்ளியாசல் வசூல் பண்றாங்க. எதுக்கு வசூல் பண்றான்? குர்ஆன் வசந்த வார்த்தை வசூல் பண்றான். யார் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறார்களோ 1க்கு 100ஆக 200ஆக நான் தருவான் அள்ளி கொடுங்கன்னு கேட்கறீங்க. வசூலுக்கு மட்டும் குர்ஆன் விளங்கணும். அப்ப இந்த வசூலுக்கு மட்டும் கரெக்டா அந்த குர்ஆனை பொறுக்கி எடுத்து கலெக்ஷன் பண்றதுக்குள்ள வசனமா பொறுக்கி என்ன செய்வாங்க? அது மட்டும் செய்றீங்க. அது குர்ஆன் வசனத்தை வாசி தானே மக்கள் பயங்காட்டி வசூல் பண்றீங்க. அப்ப அது மட்டும் விளங்குதுல. அப்ப இது ஒரு லாபகரமான விஷயங்கள் வந்தால் விளங்கும். மக்கள் நேர் வழிபடுற மேட்ச் வந்தா விளங்காத என்ன அர்த்தம்? வேணும்னு செய்யறாங்க விளங்கலையா? மார்க்கத்துக்கு யுத்தம் கொடுக்கிறார்கள். மார்க்கத்துக்கு எதிராக என்ன செய்யறாங்க? இவங்க போர் கொடுக்கிறார்கள் என்பதை என்ன செய்யறோம்? இதுல இருந்து விளங்கிக் கொள்கிறோம். இது ஒரு மேட்ரு. அடுத்து என்னன்னு கேட்டா ஒரு விஷயம் இருக்குது. அப்ப குர்ஆன் எல்லாம் நம்மள கேட்பான், நீங்க சொன்னீங்கன்னு ஒரு வசனத்தை எடுத்து கொடுத்து இது வழக்கம் சொல்லுவாங்க. அப்படி உண்மையில வழக்கம் தெரியாத இருக்கும். ஏன் நேரடி அர்த்தத்தை வச்சு பார்ப்பதை விட அது முன்பின் எப்ப இறங்குச்சு, அந்த வரலாறு என்ன, அது மாற்றப்பட்டது, இதெல்லாம் தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? சில வசனங்கள், பல வசனங்கள் சொன்னோன்னு விளங்கிக் கொள்ளும். சில வசனங்களை பொறுத்த வரைக்கும் அது இன்னைக்கு நடைமுறையில கூட இருக்காது, மாற்றப்பட்டிருக்கும். அவன் என்ன செய்வான்? அது மூலம் இதன்படி செய்யலான்னு கேட்பான். நம்ம என்ன செய்வோம்? முழிப்போம். நமக்கு தெரியாதுல, பொதுவாக கேட்கும் தெரியாத விஷயங்கள் இருக்கும். அதை வைத்து உள்ள என்ன செய்வான்? சில விளங்கல ஆதாரம் காட்டுறது. விளங்குறது என்ன ஆதாரம் காட்டுவான்? விளங்கும்னா என்ன அர்த்தம்னா உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கு விளங்குற அர்த்தம். உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கு ஆலிம் சார்கள் கத்திர வேணுமா சொல்லு. ஆலிம் சாப்பிட பேர் கொண்டுவா. நான் எங்க கேள்வி அனைவரையும் பதில் சொல்ல சொல்ல முடியுமா? அனைத்தும் விளங்கும், அனைவருக்கும் விளங்கும் நாங்க சொல்லல. எவன் விளங்க முயற்சி பண்றானோ
விளங்குவதற்கு ஒவ்வொன்றையும் விளங்குவதற்கு அது அதுக்குரிய காரணங்களை தேடினா தான் வழங்கும். குரானுக்கு மட்டும் கிடையாது. ஒரு வரலாற்று புக்கு விளங்குறதா இருந்தா கூட அதுக்குரிய என்ன செய்யணும்? ஷேக்ஸ்பியர்னு சொன்னாருன்னா ஷேக்ஸ்பியர்னா யாருன்னு தெரிஞ்சாதான் நமக்கு அதுக்கு விளங்கு. அப்ப என்ன செய்யணும்? ஷேக்ஸ்பியர் வந்தவன அவன் ஷேக்ஸ்பியர்னா யாரு என்னன்னு என்ன செய்யணும்? தேடி கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் அது விளங்கும். அந்த வார்த்தையில என்ன வளர்ந்தா ஷேக்ஸ்பியர்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க வளர்ந்தே தவிர அவன் யாரு என்னங்கிறது அதுல வழங்காது. அதுல சொல்லல, சொன்னதான் வழங்குமே தவிர சொல்லாத விளங்குறாங்க தேடிதான் போகணும். இப்ப உதாரணமா விபச்சாரம் செய்த ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யுங்க 100 கசையடி கொடுங்கள் இருக்கிறது. அப்ப 100 கசையடிங்கிறது நம்ம நேரடி அர்த்தத்தை வச்சுக்கிட்டு இதுதான் இஸ்லாத்துக்கு சட்டமானு கேட்போம். நம்ம என்ன செய்வோம்? 2 சட்டம் இருக்கும். கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஒரு சட்டம், பண்ணாதவங்களுக்கு ஒரு சட்டம். கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி விபச்சாரம் பண்ணா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். கல்யாணம் பண்ணாம இந்த மாதிரி பண்ணா அவங்களுக்கு என்ன செய்யணும்? சவுப்படி கொடுக்கணும். நம்ம அதான் சட்டத்துல இருக்குது. குரானை வச்சு பார்த்தா என்ன இருக்கு? ஒண்ணுதான் இருக்குது. எது இருக்குது? 100 கசையடி கொடுங்கிறது இருக்கே தவிர இந்த கல்லாடி இருந்து கொள்ளுங்கிறது இல்ல, குரான்ல இல்ல. அப்ப என்ன செய்யலாம்? கேட்க பத்திலாம் குரான்ல இருக்கிறது ஒண்ணு, நீங்க வச்சுக்கிற சட்டம் வேற ஒண்ணா இருக்குது, விளங்குமா? அப்ப இதை மட்டும் வச்சு அமல் கொடுக்க தெரியாதுமான்னு கேட்போம். நம்ம என்ன செய்யணும்? அந்த வார்த்தைக்கு அதான் அது விளங்குது இல்ல, சொன்னது விளங்கிடுச்சுல, சொல்லாததான விளங்கல. சொன்னது விளங்கிடுச்சு. விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 100 கசையடி கொடுங்கள் அந்த குரான்ல இருக்குது. அந்த அர்த்தம் நமக்கு என்ன செய்யறது? விளங்கி வருகிறது. எது விளங்கல? இந்த வசனத்தில் சொல்லப்படாத விஷயம் விளங்கவில்லை. வேறு இடத்துல சொல்லப்பட்டதை காட்ட விளங்கிட்டு போறோம். இந்த உனக்கு தெரிஞ்ச தகவல் எனக்கும் தெரிஞ்ச எனக்கு விளங்கிற அவ்வளவுதான் விஷயம். அதாவது 2 சட்டம் இருந்தது, அந்த வருஷத்துல 2 பிரிச்சு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஹதீஸ் கிடைச்சுன்னு வைங்க, இப்ப விளங்கிருமா இல்லையா? அப்ப எது விளங்கல? குரான்ல சொல்லப்படுற அனைத்து நமக்கு விளங்குறது. எது விளங்க மாட்டேங்கிறது சொன்னா அது சொல்லப்படாமல் ஒரு வரலாற்று பின்னணி கொண்டது, முன் விஷயங்களோ தொடர்புடைய விஷயங்களாக இருந்தால் அது தெரிஞ்சாதான் வழங்கும். இது குரானுக்கு மட்டும் இல்ல, நான் பேசுற பேச்சுக்கும் நீங்க பேசுற பேச்சுக்கும் ஒரு மனுஷன் எழுதுற ஒரு வார்த்தைக்கு கூட என்ன இருக்குது? இப்ப உதாரணமா மதிமுக தலைப்பு கொடுப்பான் பேப்பர்ல. இதை இன்னைக்கு படிச்சா நமக்கு விளங்கிடும். அதிமுகவில் அல்வம் கொடுத்துட்டாங்க, மதிமுக சீட்டு கொடுக்கல இல்ல, இதுக்கு எப்படி போறான் பேப்பர்ல? மதிமுக போறான். ஒரு 100 வருஷத்துக்கு பிரிஞ்சு ஒருத்தன் இந்த பேப்பரை பார்க்கலாம், மதிமுக அல்வா அவனுக்கு எதாவது வழங்குமா? யாரு வழங்க? இப்ப என்னவெல்லாம் நடந்திருக்கு, சுச்சுவேஷன் இருக்குங்கிறத விளங்குனா இப்ப செய்யும் அதுவும் சேர்ந்து வழங்கணும். உங்களுக்குள்ள கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது, புறக்கணிச்சு வந்தது, இவன் 10 சீட்டு கேட்டது, இவன் 20 சீட்டு கேட்டது, கடைசியில் பிரிஞ்சு பிரிந்து வரும்போது என்ன செய்யும்? இதெல்லாம் தெரிந்தவனுக்கு தான் இந்த வார்த்தைக்கு என்ன செய்யும்? அர்த்தம் வழங்கும், கரெக்டான வழங்கும். ஆனா மதிமுக வாழ்வாங்கிற சொல்லுக்கு அர்த்தம் எல்லாருக்கும் நினைக்கிறோம். ஆனால் இதனுடைய என்ன மேட்டருக்கு சொல்லப்படுதுன்றது யாருக்கு வழங்க? இந்த காலத்தில் உள்ளவங்க வழங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி வழங்குறவனா இருந்தா அவன்கிட்ட இந்த பேப்பரை தினத்தந்தியை கொண்டே காட்டுறோம், இது என்னப்பா இருக்குது? மதிமுகங்கிற ஆளுக்கு அல்வா கொடுக்குறாங்க, அது என்னென்ன சொல்லுது தெரியாது. எப்ப எழுதுறீங்க? இதெல்லாம் சொல்லணும் தெரிஞ்சு போயிடும். நம்ம தெரிஞ்சு வைத்திருக்கிற விஷயங்கள் அவன் தெரிந்து கொண்டானையானால் அப்ப விளங்கி போயிடும். இப்படித்தானே எல்லாமே குரானுக்கு மட்டும் உள்ளது. இமாமுக்கு அப்படி வரணும்ப்பா. இமாம் அந்த காலத்துல சொன்னாருன்னா அதுக்கு விளக்கம் அப்படின்னு எல்லாம் வழங்கி வாங்கணும்னு பார்த்தானே வழங்குறேன். நீனே இமாமுடைய கிதாபு இந்த மாதிரி தானே தேடிட்டு இருக்கிற. அவருக்கு ஒரே இடத்துல அம்புட்டு வந்துட போறது இல்லையே. அவர் எந்த இடத்துல சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு தெரியுமான்னு நீங்க தான் தப்சீர் பண்ணிட்டு இருக்கிற. இமாமுடைய வாதத்திற்கு கேட்டோம்னா இமாமு சொன்னாங்கதான், ஏன் சொன்னாங்க தெரியுமா, எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னாங்கன்னு விளக்கம் அதுலயும் முன்ன கேட்கணும். அப்ப இமாமுக்கு விளக்கம் தான் சேர்க்க வேண்டியிருக்கிறது. அதனால என்ன இது இல்ல, விளங்காது என்று சொல்வது இந்த மாதிரி தான் உங்களை கேட்பாரு. சில விஷயங்கள் என்கிட்ட ஒரு தெரிந்து கேட்பாங்க, அந்த வசனம் எனக்கு தெரியாது, அர்த்தம் தெரியும், இது என்ன மேட்டர் சொல்றது என்ன செய்யாது, விளங்காம இருக்கும். இது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இது எல்லா நூல்களுக்கும் உள்ளது, எல்லா பேச்சுகளுக்கும் உள்ளது, எல்லா மனுஷனுக்கும் உள்ளது. ஒரு விஷயத்தை சொன்னா சொன்னதான் வழங்குமே தவிர சொல்லாத விஷயங்கள் சிலது இருக்கும். அதெல்லாம் சேரும்போது இந்த அர்த்தம் என்ன செய்யும்? கூடுதல் விளக்கம் கிடைக்கும். கூடுதல் விளக்கங்கள் கிடைப்பதற்கு கூடுதல் பாடுபடணும், கூடுதலா தேடணும். நீ எப்படி தேடி பாடுபட்டு அறிந்து வைத்திருக்கிறாயோ அதை நானும் தேடி பாடுபட்டு அறிந்து கொண்டால் எனக்கும் விளங்கிவிடும். அதான மேட்டர் தவிர விளங்காத அர்த்தம் நீ எதனால இந்த 2 அர்த்தம் இருக்கு, இந்த விபச்சாரத்துக்கு 2 தடவை ஏதோ சொன்னு கேட்கணும். இந்த ஹதீஸ் தான் சொன்னேன், இந்த ஹதீஸ் எனக்கு தெரிஞ்சா நான் தான் சொல்லுவேன். பெரிய மேட்ரு அந்த ஹதீஸ் படிச்சதை சொல்லிவிட்டேன், நான் அந்த ஹதீஸை படிக்கலனால சொல்ல முடியல. இது என்னப்பா இருக்குது? நீனும் சொன்னாதான் வாங்கி இருக்கிற, நானும் சொன்னாதான் வாங்கி இருக்கிறேன். உனக்கு சொன்னது எனக்கு சொன்னா வழங்கிருந்த, உனக்கு சொல்லி தந்ததை எனக்கு சொல்லித்தா இப்ப விளங்கணுமா இல்லையா?
அப்ப இந்த மாதிரியான ஒரு வரட்டு வந்து அவங்க பண்ணுவாங்க. மேடையில் இருந்துச்சுவாங்க, ஒரு ஆயத்தை நான் சொல்லணும், உனக்கு விளக்கம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. இது எதுக்காக கேட்கறது? விளங்காது நிரூபிக்கணுமா? குரான் விளங்காதுன்னு மக்கள் மத்தியில் நிரூபித்து உங்களை இன்சல்ட் பண்ணணும், மட்டப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் கேட்பார்கள். அலிவுலாமிக்கு அர்த்தம் இருக்குதான்னு கேட்பார்கள். அர்த்தம் உனக்கு தெரியுமான்னு இதெல்லாம் வந்து அது சபையில வச்சு எல்லாம் வாங்க முடியல, அலிவுலாமி அர்த்தம் சொல்லு அப்படின்னு நினைச்சுவாங்க, அதை கேட்பாங்க. அப்ப அது எதுக்காக கேட்கறது? அதை வச்சு குரானுக்கு அர்த்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டுவதற்காக வந்து கேட்கிறாங்க. ஆமா, முத்தசாமியாருக்கு ஒண்ணு தனியா வரும், அது உங்களுக்கு விளக்கம் சொல்ல. முத்தசாமியாருக்குன்ற வச்சு நிறைய குழப்பறாங்க. இந்த மதுரப்பு தொடர்புடையதான் அது. அதையும் நம்ம ஒரு இதா எடுத்துக்கணும். நல்லது கேட்காரு, நாளைக்கு அந்த தலைப்பு நாளைக்கு எடுத்துக்கணும். இது ஒண்ணாச்சா? அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இப்ப நம்ம மதுரமெல்லாம் பின்பற்றுவானாங்கிறோம்ல, நம்ம ஒரு வரலாற்று சொல்லுவோம். வரலாற்றுக்கு எதை ஆதாரமா காட்டுவோம்? இந்த மாதிரி நசை கிட்டாப்ல இருக்குதுன்னு காட்டுவோம். அப்ப நீங்க நசைமா பின்பற்றலாமா? எப்படி நம்ம அந்த கிட்டாப்ல ஹதீஸ்ல ஆதாரம் காட்டினா இது புகாரில் இருக்குன்னு சொல்லுவோமா? அது புகாரிமா பின்பற்றலாமா? நீங்க சாதியமாவ பின்பற்ற கூடாதுங்க, அனதிமா பின்பற்ற கூடாதுங்க. அப்ப புகாரிமா பின்பற்றலாமா? புகாரில் ஆதாரம் காட்டுறீங்க, ரசூல்லா சொன்னாங்கன்னு எங்க இருந்து காட்டுறீங்க? புகாரிலையோ முஸ்லீம்லயோ ஏதோ ஒரு ஹதீஸ் கிட்டாப் நீங்க ஆதாரம் காட்டிவிட்டா என்ன கேட்பாங்க? பாருங்க, இவங்க ஹதீஸ இவங்களை இமாமத்தை பின்பற்றாங்க, நாங்க பெரிய அதோட முந்தைய சீனியர் இமாம பின்பற்றோம், இவங்க வந்து ஜூனியர் இமாம பின்பற்றாங்க, பிரிஞ்சு வந்த ஆள் பின்பற்றாங்கன்னு கேட்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, இந்த கேள்விக்கு அறியாம தான் காரணம். அதாவது ஒரு தகவல், ஒரு மெசேஜை பின்பற்றுவது வேற, ஒருத்தருடைய சிந்தனையை பின்பற்றுவது என்பது வேற. புகாரி இமாம் வந்து அவருடைய சொந்த கருத்தை சொல்லி நம்ம பின்பற்றோம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு எடுத்து காட்டுறாரு, தகவல் தர்றாரு. அவர் நம்பிக்கையான ஆளா இருக்கிறதுனால தகவல்ல உண்மை சொல்வாரு என்று நாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அதில் வழங்கிக் கொள்கிறோம். ஆனா நீ அவருடைய பின்பற்ற அவருடைய சிந்தனை, அவர் வந்து அவர் கருத்தை சொல்கிறார், அவருடைய கருத்தை பின்பற்றுவது, ஒருத்தருடைய கருத்தை பின்பற்றுவது என்பது வேறு, ஒரு தகவலை பின்பற்றுவது என்பது வேறு. நம்ம எதை பின்பற்றுகிறோம்? தகவலை தான் பின்பற்றுகிறோம். ஒருத்தர் வந்து இப்ப என்னமல்ல அம்மாள் பின்னியார், எல்லா செயல்களும் எண்ணங்களை பொறுத்து, இது யார் சொன்னா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறார். இதுல புகாரிக்கு என்ன ரோலு? ஒரு செல்போனுடைய வேலை, செல்போன்ல பேச வந்ததுல அந்த வேலையை அவர் செய்யறாரு, அவ்வளவுதான். பேசுற ஆள் பேச நீங்க தான் கேட்கறீங்க, கேட்பதற்கு என்ன தேவை இருக்கு? இந்த போனுங்கிற ஒரு கருவி தேவைப்படுது. இது வந்து மீடியேட்டர் என்ன செய்யுது? அவர் பேசுறது உங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் பேசுறது என்ன செய்யறாரு? எடுத்து காட்டுறாரு. எடுத்தாங்க சொன்னாங்க, நான் தான் ஆதாரம், எனக்கு அவர் சொன்னார் இவர் சொன்னாருங்கிறாரு. இதுல வந்து அவருடைய நாணயத்தை தான் நம்புகிறோம், சிந்தனையை நம்பவில்லை. என்ன செய்யறோம்? ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கொண்டோம். ஆனால் அதே புகார் என்ன செய்வார்னு கேட்டா, குளிப்பு கடமையாளர் அன்னைக்கு சொல்லியிருக்கோம்ல, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு விந்து வெளிப்பட்டாதான் என்ன செய்யணும்? குளிக்கணுங்கிறது இருக்குல்ல. இது வந்து ஹதீஸெல்லாம் போட்டுவிட்டு என்ன செய்வாருன்னா, புகாரி சொல்லுவாரு, இதுதான் சரியான கருத்தும்பாரு. இது விந்து வெளிப்பட்டால்தான் குளிக்கணும் என்பதுதான் கரெக்டான கருத்து அப்படின்னு வந்து புகாரி சொல்றாரு. இதை நம்ம ஏற்றுக்கணுமா? ஏற்றுக்கலையே. புகாரி பின்பற்றாம அந்த கருத்தை ஏற்றுக்கணும். இது அவர் கருத்து, இது சரியான கருத்து. அவர் எப்படி சொல்லுவாரு? குடும்பத்தில் 2 பேர் இணைந்து விட்டாலும் குறிப்பு கடமைன்னு ஹதீஸ் இருக்கும் பொழுது இவர் கருத்தை நம்ம ஏன் ஏற்றுக்கணுமே? அவருடைய கருத்தையும் பின்னாடி சில நேரத்தில் சொல்லுவாரு. அந்த கருத்தை நம்ம ஒரு காலத்தை ஏற்றுக்கிட்டது இல்லை. புகாரி இமாமுடைய கருத்தா இருக்கட்டும், முஸ்லீம் இமாமுடைய கருத்தா இருக்கட்டும், அது குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து புரிகிற மாதிரி ஒரு கருத்து இருக்குமே ஏற்றுக்குவோம், யாருக்குனாலும் ஏற்றுக்குவோம். ஆனா புகாரி சொன்னார் என்பதற்காக வேண்டி நம்ம எந்த மசாயில ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு மசாயில ஏற்றுக்கல, அவ்வளவு வேண்டியது இல்லை. இப்ப முசாபகா இருக்குதுல்ல, முசாபகா செய்யும்போது ஒரு கையில செய்யும், ஒரு கையில முசாபகா செய்யும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணுமா? ஆனா புகாரி என்ன பண்றாங்கன்னா, 2 கையால் முசாபகா செய்தல் பாடம் கடை புகாரில் போட்டிருக்காரு. 2 கையால் முசாபகா செய்தல் போட்டு கீழே ஒரு ஹதீஸை போட்டிருக்காரு. என்ன ஹதீஸ் போட்டிருக்காரு? இப்னு மஸ்ஊத் அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்க அத்தஹியாத்தை கற்றுக் கொடுத்தாங்க. கற்றுக் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய 2 கையில அவருடைய ஒரு கையை பிடித்து, ரசூலுல்லாஹ்வுடைய 2 கை, அவருடைய ஒரு கை, 2 கையால் ஒரு கையை பிடிச்சு வச்சுக்கிட்டு அத்தஹியாத்தை என்ன செய்யறாங்க? சொல்லிக் கொடுத்தார்கள் வருது. இதை போட்டுட்டு 2 கையில முசாபாங்கிறாரு, தலைப்பு போடுறாரு. நம்ம ஏற்றுக்கணும் தலைப்பை. முசாபாக்கு சம்பந்தம் இருக்குது, அது ஒரு ஆள் ஒரு கை, ஒரு ஆள் 2 கையில் வச்சிருக்காங்க முசாபாக்காம. இது சந்திக்கும் போது பிடிச்சிக்கிட்ட விஷயமா தெரியலையே. ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுப்போம், தலையில கை வச்சு சொல்லிக் கொடுப்போம், தோல்ல கை கொடுத்து சொல்லிக் கொடுப்போம்.
இந்த கையை பிடிச்சிட்டு என்ன செய்வோம் சொல்லி கொடுக்கும் பொழுது அவருடைய கையை பிடித்துக் கொண்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய 2 கையினால அவருடைய ஒரு கையை, ரசூலுல்லாஹ்வுடைய 2 கை, அவருடைய ஒரு கை இப்படி அவர் கையின் இது இப்படி பிடித்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, அத்தஹிய்யாத்து லில்லாஹி ஒரு கத்து கொடுக்குறாங்க. கத்து கொடுக்குற வரைக்கும் அந்த நமக்கு கவனம் இருக்கட்டும் பிடிச்சிக்கிறது உண்டு. கத்துக் கொடுக்குற வரைக்கும் அந்த கவனம் நம்ம பக்கம் திருவிழக்கூடாது பிடிச்சிட்டு நினைக்கிறாங்க. இது முசாபகா நேரத்துக்கு வரவே வராது. அப்படியே ஒருத்தர் நினைச்சிருக்கணும், ஒருவர் 2 கையாலையும் ஒருவர் ஒரு கையாலையும் செய்யறது தலைப்பு கொடுத்துருக்கணும். அப்ப அவருடைய கருத்தை நம்ம ஏத்துக்கிட்டோமா? தலைப்பு அவருடைய தானே ஹதீஸ்ல இருக்கான்னு நம்ம பார்த்தோமே தவிர எதை ஏத்துக்கல, அவருடைய கருத்தை நம்ம ஏத்துக்கல. அவர் புகாரி இமாமும் முஸ்லிம் இமாமும் எல்லாம் அவங்க அதே மாதிரி அபூ ஹனீஃபாவை ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸ் அறிவிச்சா ஏத்துக்கிறோமே, சரியான அறிவிப்பாளர் கொண்டு வந்தா ஏத்துக்கிறோமே. அவரு முஸ்லிம் அஹ்மது இப்னு ஹம்பல் இமாம் தானே, அவரை ஏத்துக்கிட்டு தானே நம்ம நெஞ்சில கை கட்டுறது சொல்றோம். அந்த இமாமுடைய நூல்ல அந்த ஹதீஸ் இருக்குது. அப்ப அவர் அபூ ஹனீஃபாவுக்கு அந்த ஹதீஸ் நான் கொடுக்க ரெடியா இருக்கணும். புகாரி கொடுக்கக்கூடிய அதே ஹதீஸ் யார் கொடுப்போம்? அபூ ஹனீஃபா கொடுப்போம், மாலிக் கொடுப்போம், ஹம்பலி கொடுப்போம், எல்லாரும் கொடுப்போம். எதுக்குள்ள கொடுப்போம்? அவங்க ஹதீஸை எடுத்து காட்டினால் அவங்களும் நம்பகமானவர்கள் இருந்த வகையில அந்த ஹதீஸை ஏற்றுக்கிறோம். புகாரி ஹதீஸை ஏற்றுக்கொள்ற மாதிரி அவரையும் ஏற்றுக்கொள்வோம். வேற ஆளுக்கு பலவீனம் இல்லாம இருக்கிறோம். அகமது ஹம்பல்ல இருந்து வேற ஆளுக்கு யாராவது பலவீனம் வந்து அது தள்ளிடுவோம். எல்லாம் கரெக்டான ஆட்களா இருப்பார்கள். ஆனால் அப்ப அகமது ஹம்பல் சொன்னாலும் ஏற்றுக்குவோம். அப்ப நம்ம எதை ஏற்றுக்கணும்? அவங்க அறிவிக்கிற அறிவிப்பை தான் ஏற்றுக்கிட்டோமே தவிர அபிப்பிராயத்தை ஏற்றுக்கல. ஒருவருடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு, அபிப்பிராயத்தை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு. புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க சொல்றாங்களேன், 5 5 10 தானே, 5 5 10. இப்ப நான் என்ன செய்யறேன்னா 5 5 15ங்கிறேன், 5 5 15ங்கிறேன். நீங்க என்ன சொல்லி போய் பீஜ 5 5 15 சொன்னாலும் இதுல உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குதா? அதை ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தமாகுமா? நான் சொன்ன அவ்வளவுதான். நான் சொன்ன தகவலை பார்க்க சொல்றீங்க. தகவலை எடுத்து சொல்லும் பொழுது ஒருவர் என்ன சொன்னாரோ அப்படிதான் நீங்க சொல்ல முடியுமே தவிர 5 5 10 தான் கரெக்ட்ங்கிற விஷயமா இருந்தாலும் நான் சொல்றது நீங்க இப்படிதான் சொல்லணும். நான் சொல்லதான் நீங்க சொல்லணும். நான் 5 5 15 தப்பா சொல்லிவிட்டேன். நீங்க என்ன செய்யணும்? மக்கள்கிட்ட சொல்லும் போது 5 5 15 என்று சொன்னார் அப்படிதான் சொல்லணுமே தவிர நானே 15 சொல்லிட்டு நீங்க 10 சொன்னாலும் சொல்லிடக்கூடாது. கணக்கு சரியா இருந்தாலும் கருத்து வேற தகவல் வேற வித்தியாசம் வாங்குறது. கருத்தை பொறுத்த வரைக்கும் தப்பு தான் அது. நான் தானே சொன்னேன், நான் சொன்னது உண்மைதானே. நீங்க 5 5 15 என்று பீஜ சொன்னாருங்கிறீங்கள, அது ஒரு உண்மை போய் கலந்துதா இல்லையா? எது உண்மை? நான் சொன்னேங்கிற தகவல் உண்மை. ஆனா மெசேஜ் போய் மெசேஜ் 5 5 15 கிடையாது, 10 தான். அப்ப அந்த மாதிரி என்ன செய்யறோம்? நம்ம ஹதீஸ்ல ஏற்றுக்கொள்ளும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறத தான் நாங்க எடுத்துக்கிறோமே தவிர அதிலிருந்து ஒரு புரிந்து கொண்ட கருத்தெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு அந்த முத்தசாபியாத்துக்கு முக்கியமான விஷயம், இந்த மதுரை பின்பற்றக்கூடியவர்கள் அதையும் ஒரு ஆர்வமாக அமைக்கிறார்கள். அதுக்கு தான் நாளைக்கு